கேக்குதா ஃபைஸு? கேக்குதா? ஃபைஸு? அடேய் கேக்குதாடா? கேக்கலையா? ஹலோ செர்லின் கேக்குதா? செர்லின்? அ அப்புறம் ஏன் ஃபைஸ் பேச மாட்டேங்கிறான்? தான் கேக்குது. ஓகே, ஓகே. ஏங்க டேக் பண்ணுங்க உங்க ஐயோ 2 நான் பேரையும். போஸ்ட் போடும்போது நான் ஷேர் பண்ணி அது ஒன்று போயிருந்தேன். யோவ்யா டேக் பண்ணுங்கயா. நான் டேக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்க மேல டேக் பண்ணுங்க. ஏன்னா இல்ல நான் பிளாக் அவங்க பண்ணி யார வச்சிருக்காங்க. நம்ம கூப்பிடணுமோ அவங்கள டேக் ஆக்கு பண்ணுங்க. அந்த ஐடி எனக்கு டிஎம் பண்ணுங்க 2 ஐடி. அந்த ஐடியா என்ன பிளாக்ல இருக்கா இருக்கு. இப்போ எப்படி எனக்கு வர மாட்டேது இருக்காது. இருங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இருங்க அதை நான் எதுக்கும் ஷேர் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் உங்களுக்கும் அப்படியே போடுறாருங்க. ஒரு ஐடி அனுப்பிச்சு விட்டேன். இன்னொரு ஐடி காணும் எனக்கு வரல. யார் அந்த ஒரு ஐடி அனுப்பப்பட்ட ஒரு ஐடி? மாகிமா. தம்பி அது இன்னொரு ஐடி அனுப்புங்க. ஒரு ஐடி டேக் பண்ணு. அதாக்கா இன்னொரு ஐடி தேடுறக்கா. ஐடிக்கா வரும் சரிக்கா. கதை போமா அவங்க பண்ணிட்டாங்க. யூசர் ஐடி மாறிடுச்சு. யூசர் ஐடி மாறி மாத்திட்டாங்களா? ஆமா. இட்ஸ் மகிமா எக்ஸ்னு இருக்கும். நாளைக்கு ஃப்ரெண்டை தான் மாத்துறீங்கன்னா ஐடியை மாத்திடுவீங்களா? சரி. பாருங்க. இருக்கா தேடிட்டு இருக்காங்க. இருக்கா ஒரு நிமிஷம் சரிங்க. இட்ஸ் மகிமா எக்ஸ். எடுத்துட்டேன் ஆஃப் கேப். மாத்திட்டு பாருங்க. ஓகே நான் டிஎம் பண்ணிருக்கேன். யோ அது அது வந்து 2 ஐடி டேக் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க வர மாட்டீங்க பேசன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு போடுங்க. போடுங்க. ஆமா இங்க வாங்க பேசுவோம். இல்ல இங்க வர மாட்டீங்க தெரியும்னு போடுங்கக்கா. பேச இங்க வர மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு போடுங்க. ஓகேவா? ஓகே சூப்பர். ஒரு ஸ்மைலி. என்ன பக்கா இருக்கா? எனக்கு எதுவுமே ஷோ ஆகல. கொஞ்ச நேரம் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இருங்க லிங்க்
பிளாக் அனுப்புற அளவுக்கு யார் இருக்காங்க? அவங்கலாம் இன்னும் பிளாக் பண்ணாமயா வச்சிருக்கீங்க? நான் பார்த்தப்போ 3 பேரையும் நான் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்க பிளாக் பண்ணல, அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ட்விட்டு போட்டு போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த ஜனனி ஒரு ஐடி ட்விட்டு போட்டு என்னைய பிளாக் பண்ணி வச்சிருக்கு. எதுக்கு என்னைய பிளாக் பண்ணிச்சுன்னு தெரியல. எனேபிளர். அந்த ரெக்கார்டிங் கேட்டிங்களா அவங்க இந்த ஸ்பேஸ்ல? நான் கேட்கலடா. நான் கால் இல்ல போயிட்டேன். பாதி தான் கேட்டிருக்கேன். நான் கேட்கவே இல்ல. நான் இல்ல. ஏதோ சொல்லியிருக்கான். இப்ப வந்து அவ வந்து இங்க மன்னிப்பு கேட்கலன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அவ மேல அப்படின்னு சொல்லியிருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டிஎம் பண்ணாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி கொடு. சரியா? அப்படி கேக்குறேன் நான் வந்து நான் என்ன பேசணும்னு நீ டிசைட் பண்ணக்கூடாது. உன் பேரை சொல்லி பேசணும்னு உனக்கு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா சரி போய் எஃப்ஐஆர் போடு போ. நோலனக்கா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க. நீங்க பேசுறப்ப இன்னைக்கு காலையில பேசுற சாயங்காலம் பேசுறப்ப என்ன சொன்னீங்க? ப்ளூ ஐடி எல்லாம் கொடைக்கானல் போறேன்னு சொன்னாங்க. சொன்னீங்களா இல்லையா? ப்ளூ ஐடிலாம் அந்த நீலவண்ண ஐடிகள்லாம் நீலவண்ண கேங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? கொடைக்கானல் கேங்க அப்படிதான் ஹஸ்பண்ட கூட வரவலான்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் எல்லாம் தெரிஞ்சா டைவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இதுல கதைப்போமோன்னு ஏதாச்சும் பேர் நான் இழுத்தனா? ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் இழுத்தனா? இல்லையே. இல்ல அப்படி எனக்கு தெரியல. இங்க யாராச்சும் அப்படி இருந்தா சொல்லுங்க. நான் மேபி அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா கூட நான் அதை வந்து தார்மீகமாக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கறேன். ஆனா அப்படி எதுவும் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு. இங்க கேட்டுட்டு போயிட்டு கேட்குறவங்க சொல்றீங்க, ஓகே. என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியல. அது இன்னொரு விஷயம். உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஸ்கிரீன்ஷாட்லாம் அமுச்சு விட்டுருக்கேன். அவங்க பேசினதுமே இன்னைக்கு அமுச்சு விட தவிர்த்து இன்னைக்கு ஒன்று அமுச்சு விட்டேன். அதுவும் ஏன் அமுச்சு விட்டேன்? அவங்க வேற ஸ்பேஸ்ல போயிட்டு நான் முதுகுல குத்திடுன்னு சொன்னதாக உங்களுக்கு நான் அமுச்சு விட்டேன். கரெக்டா? இன்னைக்கு ஒன்னையும் அமுச்சு விட்டேன். நூலனக்கா நீங்க சொல்லுங்க. ஒண்ணுதானே ஒண்ணு அமுச்சு விட்டேன். இதை தவிர்த்து நீங்க 5-6 நாள் நடந்திருக்கு. நான் இது வரைக்குமே அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களை அமுச்சு விடவே இல்லை. அந்த ஒன்னையும் தான் அமுச்சு விட்டுருக்கேன். இன்னொன்னு இந்த கை நர்வஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது கிடையாது. அவங்கள பத்தி நான் பேசுனது கிடையாது. நீங்களும் அத விஷயமா எதுவும் பேசுனது கிடையாது. ஸ்கேம்னு அந்த நேம் வரவும் தான் என்கிட்ட வந்து கிளாரிபிகேஷன் பண்ணீங்க. அன்னைக்கு தான் நம்ம பேசணும். நான் அன்னைக்கு கேட்டேன், நீங்க சொன்னீங்க, ஓகே சரிங்களாக்கா. இப்ப அடுத்த கட்டதான் வந்து நான் வீடியோ வந்து இந்த நர்வஸ் வீடியோ வந்து நான் கொடுத்ததாக அந்த ப்ளூ சட்டை போட்ட மனுஷன், அவர் பேர் லாஃபிர் நினைக்கிறேன். லாஃபிர் மனுஷன் என்ன சொல்லிருக்காப்லாம், உசுரே போனாலும் ஒருத்தவங்க பர்சனலா சொன்னது சென்ட் பண்ணதை யாருக்கு அனுப்பிச்சு விடான்னு சொல்றாப்புல. நான் அனுப்பிச்சு விட்டதை நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு ப்ரோ. ஏன் ப்ரோ என் பேரை தேவையில்லாம போட்டு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றேன்? ஆமா, இந்த உசுரே போனாலும் இந்த மாதிரிலாம் சொல்றல ப்ரோ. நான் எங்க ப்ரோ சொன்னேன்? எனக்கு ப்ரூவ் பண்ணு ப்ரோ. தேவையில்லாம என்னோட பேரை வந்து டேமேஜ் பண்ற ப்ரோ, சரியில்லை. இதுக்கு வந்து எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடு ப்ரோ. நான் வந்து உன்னைய வந்து நான் அன்னைக்கு பழைய பிரச்சனைலயே நான் வந்து உன்னைய பிளாக் பண்ணிட்டேன். உன்னோட கான்வெர்சேஷன் வைக்கிறது எனக்கு பிடிக்கல ப்ரோ. எனக்கு இது வேணாம். அதெல்லாம் இருந்துட்டு போட்டேன்யா. காலில் இருந்துட்டு போறேன், மன்னிப்பு கேட்டு போறேன். அதெல்லாம் ஆஃப்லைன்ல இருந்துட்டு போட்டோம். முடிஞ்சிருச்சுல்ல. திருப்பி ஏன் சார் என்கிட்ட வரீங்க? என் பேர் ஏன் சார் இழுக்கிறீங்க? உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு சொத்து பிரச்சனை வச்சிருக்கேன் என்கிட்ட. எப்ப பாரு என் பேரே இழுக்கிறீங்க. பைசுன்னு நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு? எந்த இடத்தாலும் துண்டை காணுமா பைசு, ஓட்ட காணுமா பைசு, எல்லாத்துலயும் பைசுனா நான் என்ன பண்றது? எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. நான் சொன்னதாக இங்க யாராச்சும் ஒருத்தவங்கள்ட்ட கேளுங்க. நான் வந்து இவங்கள்ட்ட வீடியோ அனுப்பிச்சு விட்டேன், நான் இவங்கள்ட்ட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டேன்னு கேளுங்க. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசுங்க, இல்லை என் பேரை எடுத்து பேசுங்க. தேவையில்லாம ஒரு சைடு கதையை கேட்டு போவாதீங்க. இந்த மாதிரி தான் நானும் போய் நின்றேன். என்னைய கழட்டி விட்டு அவங்க எஸ் ஆயிட்டாங்க. இப்ப நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஒன் சைடு கேட்டு என் பேரை யூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப எதுக்கு என் பேரை யூஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க? ஒருத்தவங்க சொன்னதை வந்து நீங்க ஏன் அந்த மாதிரி போறீங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றீங்க? சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட ஒன் சைடு யாராச்சும் சொன்னாங்க, அதை கேட்காதீங்க. டபுள் சைட்ல கேளுங்க. கேட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ண போங்க. எல்லா விஷயத்துலயும் போகாதீங்க ப்ரோ. எல்லா விஷயத்துலயும் போயிட்டு நான் தான் நிற்பேன், நான் தான் பேசணும் நிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கேளுங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சு, யாரால என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. உடனே வந்துடுறீங்க பைசு. ஆமா அவன் தான் என் பேர் எங்க பார்த்தாலும் போதும் உடனே வந்துடுவாப்ல. சென்ட்ராசு கையிலே இப்படி ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான் போட்டிருக்கேன் ப்ரோ. லாஃபிட் உங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுறேன். நான் உங்க ஐடியா கூட மென்ஷன் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்க உங்கள்கிட்ட என்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கான்வெர்சேஷன் வைக்கவே விருப்பம் இல்லை. எனக்கு ஆக்சுவலா யாரோட பிரச்சனையும் அவங்கள வர சொல்லுங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். அதோட முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம வண்டியில வராதிங்க. உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால எங்கள்கிட்ட பேசவும் வராதிங்க. தயவு செய்து இடையில ஏதாச்சும் கிடைக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்துடாதீங்க. இந்த லாஃபிர் கூட நான் ஏன் இழுக்கிறேன்னா, என்னைய நீங்க சொன்னதுனாலதான்.
எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க. நான் சொன்னதா இங்க யார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், யார்கிட்ட வீடியோ அனுப்பிச்சு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பர்சனலாக பேசணும், பர்சனலாக ப்ரூஃப் இப்போ வரைக்கும் நான் வச்சிருக்கேன். ஆனால் என்கிட்ட பர்சனலாக பேசின எல்லா ஆடியோவும் நோலன்கிட்ட பேசி வச்சு அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு அவங்கள கேளுங்க. நான் ஒருத்தவங்களை பர்சனலாக அனுப்பிச்சு விட்டேன்னா ஆடியோலாம் ஏன் நோலனுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க? இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? ஆஃப்லைனில் பேசினா ஆஃப்லைன் தானே முடியணும். எதுக்கு நோலனுக்கு வந்துச்சு அந்த ஆடியோ? எனக்கு 4 ஆடியோ வந்திருக்கு. 4 ஆடியோ அனுப்பிச்சு விட்றீங்க. எனக்கே தெரியல நோலனாக்கா இது வரைக்கும் என்கிட்ட சொல்ல. இதெல்லாம் என்ன மாதிரி மனநிலை எனக்கு சொல்லுங்க? என் பேர் எங்கேயாச்சும் பார்த்தா உடனே வராதீங்க ப்ரோ. ஆஃப் கேப்னு உங்களுக்கு பார்த்தா டென்ஷன் ஆகும். ஏன்னா பல பிரச்சனை நம்ம வந்து அங்கே எங்கே சண்டை போட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், கடுகடுன்னு தான் இருக்கும். என் மூஞ்ச பார்த்தாலும் உங்களுக்கு டென்ஷன் ஆகும் தான். அதுக்காக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இழுக்காதீங்க. ஆஃப் கேப் அங்கே படுத்து விட்டார், ஆஃப் கேப் இங்கே போய் விட்டார், ஆஃப் கேப் அங்கேயே வாங்கி விட்டார், அந்த மாதிரி வராதீங்க என் பேரை எடுத்துக்கிட்டு. நோலன் அக்காக்கு ஏன் அமுச்சு விட்டீங்கன்னாக்கா, நோலன் அக்கா தானே பஞ்சாயத்து தலைவர். நோலன் அக்கா பஞ்சாயத்து தலைவரா? ஓ, இப்போதான் பஞ்சாயத்து தலைவரா அவங்க? இதுக்கு முன்னாடி இல்லையோ? இல்ல அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சண்டை இல்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்க பஞ்சாயத்து போட்டீங்கன்னா அது அபியூசர் பஞ்சாயத்து கிடையாது. ஆஃப் கேப் புரியுதுங்களா? நாங்க வந்து எங்களுக்கு க்ளோஷர் கேட்டா நீ இத மாதிரி நீ வந்து ஈஸியா அபியூசர்னு சொல்லிட்டு போற கேட்டா நாங்க அபியூசர். இன்னைக்கு தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் யார் அபியூசர்ன்ட்டு? சொல்லுங்க நிம்மி, பேசுங்க. நிம்மி பேசுறீங்களா? பேசுங்க, நான் அப்புறமா பேசுறேன். இல்ல எனக்கு நான் ஒரு சம்மரைஸ் பண்றேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து அந்த பிளிங்கிட்டோட ஸ்கிரீன்ஷாட் போட்டு நான் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஓகே ரீட்வீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஸோ இவங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ரீட்வீட் பண்றாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது வந்து ஓஜி வந்து ஒரு இதை பண்ணியிருக்கான், உங்க ரீஃபண்ட் வரல, அதனால இவங்க ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. இதுல ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கேம் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்களுக்கு எங்கேயோ மூக்கு வேர்த்திருக்கு. அது யாருக்கு வேர்த்துறதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு 7 சொல்லிட்டு நான் போயிட்டு பிளிங்கிட் காரன் கூட சண்டை போட்டுனுக்கிறேன். அவனும் வந்து ரீஃபண்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நான் ஒரு நாள் கழிச்சு ரீஃபண்ட் பண்ணிடுறேன். இப்போ நீங்க போயிட்டு அது உங்களுக்கு தான் யாரோ ஒருத்தருக்கு உறுத்தி அதை ஏன் வந்து இந்த ஆஃப் கேப் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஆஃப் கேப் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்காக ஒரு ஸ்பேஸ் போட்டு கிளாரிஃபை பண்றாரு அப்படின்னா இங்கே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குல்ல. இப்போ ஸ்பேஸ் போட் இது சாரி, இப்போ ஸ்கேம்னு சொன்னவன் ஓஜின்றவன் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சிஸ்டர்ஸ் நோலன் அக்கா கிட்டயோ இல்லை வந்து அருணா கிட்டயோ நான் பேசிட்டு இருக்கேன்னா அது என்னோட ஒரு இது ஒரு கம்யூனிகேஷன். நான் அவங்க கிட்ட பர்சனலா நான் வந்து ஒரு ஸ்பேஸ்ல எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்கறேன். தட்ஸ் அப் டு மீ. அது என்னோட சாய்ஸ் ஆஃப் ஷேரிங் மை கம்யூனிகேஷன் டு தம். இதுல வந்து தேவையில்லாம எதுக்கு ஆஃப் கேப்பும் இன்னொருத்தவங்க அவங்க பேரெல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட். ஏன்னா எனக்கு அந்த வேவ் லென்த் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க பேர் சொல்லணும்ட்டு எனக்கு அவசியமும் இல்லை. இப்போ அந்த இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீ சரி ஓகே பேசினாங்க, அபியூஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அபியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து அபியூஸ் பண்ணல. எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 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 எப்படி சொல்றது, இல்லிசிட்னு கூட சொல்ல முடியாது, இன்கன்வீனியன்ட் லாங்குவேஜ்ல வந்து ஒருத்தவங்க ட்வீட் போட்டு அதை மென்ஷன் பண்ணாம அந்த ட்வீட்டையும் போட்டுட்டு சமாளிக்கிறது எப்படின்னு இருக்குன்னா அது என்ன விதமான ஒரு நியூசன்ஸ்ன்னு எனக்கு தெரியல. அதை எப்படி சமாளிக்கிறது? நான் அவங்களும் சொல்லவே இல்லையா, அவங்களுக்கு ஏன் கோவம் வருது? நான் இவங்களும் சொல்லவே இல்லை, இவங்களுக்கு ஏன் கோவம் வருது? அந்த ட்வீட்லயே அன்னைக்கே அதே ட்வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எங்க அண்ணா படத்துல வர ஒரு காமெடியை போட்டுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்ட்டு இவன் வந்து இப்படி இவன் வந்து அப்படின்ட்டு. சி த பாயிண்ட் இஸ் தட் என்னோட ஹேபிட் தவறா இருக்கலாம், ஆனா உங்க கேரக்டரே தப்பா இருக்கு. இது சொல்றப்போ ஹேபிட் இஸ் டிஃபரெண்ட், கேரக்டரைசேஷன் இஸ் டிஃபரெண்ட். ஹேபிட் தப்பா இருந்தா மாத்திக்கலாம், கேரக்டர் தப்பா இருந்தா மாத்த முடியாது. இதை விட பொலைட்டா இல்ல வந்து கிளியரா யாராலையும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச விரும்பல. ஐ எம் ஜஸ்ட் கட்டிங் ஆஃப் திஸ் திங். இங்க பிரச்சனைன்றது எங்க ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா, நான் பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ணது, பிளிங்கிட் காரனுக்கு ரீஃபண்ட் பண்ணாம இருந்து நாங்க பிளிங்கிட்ட டேக் பண்ணி கேட்டது. அப்போ ஒரிஜினலா ஸ்கேம் பண்ற உங்க கேரக்டருக்கு தான் உறுத்துதுன்னாக்கா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க கரெக்டா இருக்கிற ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ வந்து தப்பா சொன்னா நாங்க அந்த மாதிரி ஆயிடவும் முடியாது. நெக்ஸ்ட் உன்னோட கேரக்டர் வந்து தப்பானதை வந்து நீ சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீ நிறைய விஷயம் பேசுறதுனாலயும் வந்து பாத்தீங்கன்னா உன் கேரக்டரும் சரியாகாது.
அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான விஷயத்த வந்து பண்ண அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் ஆஸ் எ கன்க்ளூஷனா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசி யாரை பத்தியாவது பேசின்னு இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு 1008 வேலை இருக்குது. 6 மணிக்கு மேல போயிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணுவேன், இல்ல அதுக்கு மேல போய் நான் டின்னர் சாப்பிடுவேன், இல்ல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஸ்பேஸ் போடுவாங்க, இவங்க கூட போயிட்டு எதனா வந்து வேற கதை பேசின்னு இருப்பேன், எதனா கலாச்சின்னு இருப்பேன். இதுதான் எங்களோட பொழப்பு. எங்க போய் ஸ்கேம் பண்ணா அவளை பத்தி பேசினுக்கிற பொழப்பு எங்களுக்கு கிடையாது. சோ அதனால இதோட என்னோட உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் எங்கேயாவது ஒரு ஸ்பேஸ்ல அகைன் அதாவது வந்து இவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அது பண்ணிருக்காங்க, இவங்க இல்ல வந்து இதை இத நான் ஒண்ணே பண்ணிருக்காங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ட்ரிங்க் கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, குடிகாரன் அவனெல்லாம் பேச வைக்கிறாங்க அப்படின்னு சரி இந்த ஓகே அம்மா வந்து மெசேஜ் போட்டிருக்கு. சரி ஓகே, சரி ஓகே மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க. சரி ஓகே லெட் மீ பி அ குடிகாரன், தட்ஸ் நாட் an issue. த பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் குடிகாரன் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரையோ வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தல. ஏதோ ஒரு ஐடியா வந்து வச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடிக் வாங்கி மத்த பொம்பளைங்க போட்டோ போட்டு நான் காசு சம்பாதிக்கல. ஏதோ ஒரு இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க இது பண்ணல. ஃபாலோவர்ஸ் ஏத்தணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரே வாக்கியத்தை வந்து நான் எங்கேயும் மாத்தி மாத்தி பேசல. போதையில இருந்தாலும் நாங்க தெளிவா தான் இருந்திருக்கிறோம். சோ இன்னொரு தடவை இன்னைக்கு நான் கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை எங்கேயாவது இவன் வந்து இது என்னது சரக்கு போட்டவனுக்கு மைக் கொடுக்குற கொடுக்காத, அதில் அவங்க விருப்பம். ஹாஸ்ட் யார் பண்றாங்க அவங்க கொடுப்பாங்க, கொடுக்காம போவாங்க. நீ பேசுனாக்கா என்னோட லாங்குவேஜும் மாறுபடும். நான் இந்த பொண்ணு ஆணுன்னு பாக்குற ஆள் கிடையாது. நான் பயங்கரமான ஃபெமினிஸ்ட். ஆணும் பெண்ணும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி ஆம்பளை திட்டோனோ அதே மாதிரி பச்சை பையன். சோ இதோட பேசுங்க நிம்மி. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க சரக்கு அடிச்சவன்லாம் ஸ்பேஸ்ல பேசக்கூடாதுன்னா, ஸ்பேஸ்ல பாதி பேர் பேசவே மாட்டாங்க. சரியா? அது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியுதா? என்ன கரும கன்றாவிக்கு இதெல்லாம் போய் WhatsAppல போட்டு தொலையறீங்கன்னு தெரியல. அவன் என் ஃப்ரெண்டு, அவன் சரக்கு அடிச்சிட்டு வரான், அடிக்காம வரான். நான் ஹோஸ்ட், என் தேவைக்கு நான் ஏத்துறேன். நீங்க யார் அத கமெண்ட் பண்றதுக்கு? பேசுங்க நிம்மி. இல்ல யாரோ மயிமாவாம் என்னைய பத்தி பேசுனாங்களாம். என் வாயில மயிமா அப்படின்னு வரவே இல்லை. அந்த மயிமா எதுக்கு என் பேரு பேசுனாங்கன்னு நான் கேட்கணும். அது என்ன பேசுனாங்க, எதுக்கு என் பேர் இழுத்தாங்க நான் கேட்கணும். ஏன்னா நான் அவங்கள பத்தி பேச கிடையாது, அவங்க பேரும் சொல்ல கிடையாது. இப்ப அவங்க அங்க வந்தா நல்லா இருக்கும். நான் சொல்லிடுறேன். இது நான் ஓஜி சொன்ன மாதிரி நான் கிளியரா சொல்லிடுறேன். அதாவது என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து, என்ன கரும கன்றாவுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் ஆஃப் கேப் வந்து கிராஸ் டாக் ஸ்பேஸ் லிங்க் எனக்கு அனுப்பியிருந்தான். நான் ஆஃபீஸ்ல இருந்தேன், அதை பார்க்கவே இல்லை. கரெக்டா 18 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் அதை பார்த்தேன். அது பஞ்சாயத்து ஸ்பேஸ்னே தெரியாம தான் நான் அங்க போய் ஸ்பீக்கர் வாங்கினேன். ஓகேவா? நானும் உட்காந்து ரொம்ப நேரம் லிசனரா தான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு இடத்துல அவங்க தப்பா நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆஸ் அ லிசனரா. அத கூட நான் அந்த ஸ்பேஸ்லயே போய் சொன்னேன். ஏங்க இது தப்பா இருக்கு, இது வேற மாதிரி போகுதுன்னு சொன்னோன்னே அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த மேடம், நீங்க தனியா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க, எங்க பிரச்சனையை நாங்க பேசிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப உங்க பிரச்சனையை நீங்க பேசுறீங்கன்னா என்ன மைத்துக்கு எனக்கு லிங்க் அனுப்புறீங்க? ரெக்கார்டிங் ஸ்பேஸா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஹோஸ்ட் எனக்கு லிங்க் அனுப்பிதான் போனேன். நீங்களே பேசிக்கிறதுனா என்னத்துக்கு எனக்கு ஸ்பீக்கர் கொடுக்குறீங்க? நீங்க கோஹோஸ்ட்ல இருந்தீங்க, அப்புறம் நீங்க யாரு கூட பேசணுமோ நீயும் ஹோஸ்ட் மட்டும் பேசிக்க வேண்டியது தானே? எதுக்கு எல்லாரையும் மேல ஏத்தி வச்சுட்டு கேக்குறீங்க? கேக்குறவெல்லாம் கேன பையனா எருமை ஏரோப்ளான் விட்டுமா உங்களுக்கு? அப்ப கூட நான் சரி பரவாயில்ல, ஏதோ எமோஷனலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க யாரோ பேச வந்தப்ப விடுங்க, அவங்க ஏதோ எமோஷனலா இருக்காங்க, இப்ப வந்து ஃபன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நோலன் ஒரு ஸ்பேஸ் போட்டாங்க. அந்த ஸ்பேஸ்ல இந்த அம்மாவை பத்தி நான் பேசவே இல்லை. சரியா? அடுத்து உல்ஃப் ப்ரோ ஒரு ஸ்பேஸ் போட்டாரு. அங்க நான் லிசனரா தான் இருந்தேன். அங்க வந்து ஜெகதீஷ் ப்ரோ வந்து கிளாரிஃபை பண்ணும்போதுதான் இதுவே இது யாருக்கோ கவிதை போட்ட ஸ்கிரீன்ஷாட்டை இதுவே யாருக்கோ ஷேர் பண்ணிருக்கு. ஓகேவா? அதை எடுத்துட்டு வந்து ஜெகதீஷ் ப்ரோ போடும்போது தான் மொத்த பிரச்சனையும் இந்த அம்மா பக்கம் திரும்புது. அது வரைக்கும் ஜெகதீஷ வந்து நான் கெட்டவர்னு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து சொன்னாங்க ஜெகதீஷ் ரொம்ப நல்லவர்னு. ஏங்க ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசியிருக்காரு, அவரை போய் நல்லவர்னு சொல்றீங்கன்னு நான் சொன்னேன். அந்த கில்ட்ல தான் நான் அந்த ஸ்பேஸ்லயே சொன்னேன், ஜெகதீஷ் ப்ரோ சாரி, இந்த பொம்பளை சொன்னதை கேட்டு நான் வந்து உங்களை தப்பா நினைச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், இப்ப அவங்க கிட்ட எல்லாம் நான் போய் கிளாரிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலதான் இந்த பொம்பளை சொன்னேன். அப்பவும் நாங்க எந்த
மரியாதை குறைவாவும் பேசவே கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ 4 நாளா ஓடிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே பேசல. ஆஃப் கேப் வந்து ஐ எம் அலோன். எனக்கு நடிக்கவும் தெரியல, நடிக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கவும் தெரியலன்னு ஒரு ட்விட் போட்டான். சரியா? அந்த ட்விட்ட வந்து நான் ட்வீட் பண்ணேன். ஏன்டா உன் சைடு நீ கிளாரிஃபை பண்ணிட்டீல, அப்புறம் எதுக்கு நீ ஸ்பேஸ்க்கு வராம இருக்கன்னு நான் ட்வீட் பண்ணேன். அதுல வந்து நீ என் பேர் எடுத்த, மலைச்சாரல்னு எடுத்த, மூடிட்டு போன்னு சொன்ன, வேலை வெட்டி இல்லையான்னு கேட்ட. நான் என்ன வேலை செய்யறேன்னு உனக்கு வந்து நொட்டணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. சரியா? நீ என் பேரை எடுத்ததுனாலதான் நான் வந்தேன். 3 ட்வீட் எனக்கு போட்ட. மூடிட்டு போ, அப்படியா இப்படியான்னு. நான் ஒரு ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னா என்னை பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டேன். என்ன மூடிட்டு போன்னு சொல்லிட்டு நீ மூடிட்டு போயிட்ட. மிச்ச 2 ட்வீட்டுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்றது? என்ன பிளாக் பண்ணிட்டா என்னால ரிப்ளை போட முடியல. சரியா? அதனாலதான் நான் அந்த ஸ்பேஸ் போட்டேன். அந்த ஸ்பேஸ்ல வந்து நீ கிளாரிஃபை பண்ணியிருந்தீன்னா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. நீ இது வரைக்கும் நடந்த எல்லா ஸ்பேஸ்லயும் அதர் லிசனர்ல உட்காந்து ஒட்டு கேட்டுட்டு ஸ்லையா போட்டு தள்ளுன. என் ஃப்ரெண்ட்ஸ சொன்ன லெஸ்பியன்னு. அப்புறம் இன்னொன்னு ஏவி விட்டு ஆன்டிஸ்ன்னு சொன்னேன். அதுக்குதான் நான் போய் போட்டேன் 17 வயசுன்னு. நான் 17 வயசு பிசினஸ் நல்லா ஆகும்னு தான் போட்டேன். என்ன பிசினஸ்ன்னு சொல்லவே இல்லையே. ஏன் நான் சாரி பிசினஸ் சொல்லலாம், பார்லர் பிசினஸ் சொல்லலாம், எதை வேணா சொல்லலாம். உங்க மண்டைக்குள்ள அழுக்கு இருக்கங்காட்டிக்கு தான் நீங்க அதை தப்பா எடுத்துக்கிறீங்க. பாக்குறவன் கண்ணோட்டத்துலதான் இருக்கு. சரியா? இன்னைக்கு வந்து நோலன் ஸ்பேஸ்ல வேற ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சு. நான் சிவனேன ஸ்பீக்கர்ல இருந்தேன். ஆஃப் கேப் வர்ற வரைக்கும் நான் உன்னை பத்தி பேசவே இல்லை, எதுவுமே பேசல. ஆஃப் கேப் வந்ததுக்கு அப்புறம் கொடைக்கானல் கதை ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கதை தெரியும். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும், போனவங்கள பத்தி தெரியும் எனக்கு. அததான் நான் சொன்னேன் அங்க. சரியா? அப்ப வந்து இந்த மாதிரிதாங்க கொடைக்கானல்ல நடந்த மாதிரிதான் இங்க நிறைய ஐடிஸ் வந்து சம்பந்தமே இல்லாம இந்த பர்சனல் பிரச்சனை எடுத்துட்டு வந்து பாலிடிக்ஸ் ட்விட்டா போட்டு என்ன அட்டாக் பண்ணுதுன்னு அப்ப சொன்ன வேர்ட் எடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு ஓடி வர. அப்ப நீ போனியா கொடைக்கானலுக்கு? அதை சொன்னாயா? அவங்க ஹஸ்பண்ட் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சொன்னதுக்கு இவங்கள சொன்னா நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன இந்த மாதிரி அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்கயா. இது எனக்கு புரியலையா? ஐயோ அந்த கதை எல்லாருக்குமே தெரியும்யா, உனக்குமே தெரியும். தெரிஞ்சவங்க இந்த பிரைவேட் பண்றதுக்கு மாத்துற நீ. அப்ப உனக்கே ட்ரிகர் ஆகுது. அப்ப நீ ஒண்ணு போட்டுட்டு நான் இவங்களுக்கு போடல வேறவங்களுக்கு போடுவேன்னு சொல்லுவேன். நாங்க உன்ன சொன்னா மட்டும் உனக்கு ட்ரிகர் ஆயிட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்கலனோ அவ இங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லன்னா நான் வந்து அவ மேல கேஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்க பூர்ணிக்கிட்ட. மயிறு மன்னிப்பு கூட நான் கேட்க மாட்டேன். சரியா? இப்ப நீ வந்து கேஸ் குடுக்கறேன்னு சொன்னீல, கேஸ் கொடுத்து அந்த எஃப்ஐஆர் காப்பி எடுத்துட்டு வந்து இங்க போடணும். சரியா? போடலன்னா இதுல எவன்லாம் இருந்தானோ என்ன உள்ள இழுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் கேப். சரியா? எனக்கு லிங்க் அனுப்புனான். அதுக்கப்புறம் வந்து உல்ஃப், அதுக்கப்புறம் நோலன்னு, அத்தனை பேரும் இழுப்பேன் நானு. எனக்கு என் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற வரைக்கும் நான் டெய்லி ஸ்பேஸ் போடுவேன். சரியா? டெய்லி போட்டு வண்டையா யாரெல்லாம் இருக்கீங்களோ என்னென்ன கதை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பேசுவேன். யார்கிட்ட என்னென்ன ஸ்கிரீன்ஷாட் இருக்கோ எடுத்துட்டு வந்து போடுங்க. நான் பாத்துக்கிறேன், லீகலா ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பேசுங்க அருணா. கேக்குதா? கிளியரா இருக்கா? கேக்குது, கிளியரா இருக்கு. ஓகே. இப்ப ஆக்சுவலி வந்து இந்த விஷயத்துல 4 நாளா பேசிட்டு இருக்கோங்க. ஸ்பேஸ் போட்டு ஸ்டார்டிங் வந்து ஜெரியக்காவை பேசுனதுக்காக தான் போட்டது. நீங்க இந்த மாதிரி ஓஜி சொன்ன மாதிரிதான் அந்த ஸ்கேம் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப இதை நான் பேச விரும்பல, நிறைய கேட்டிருக்கீங்க. சரியா? ஆனா இவங்களதான் பேசுறோம்னு இவங்க அசியூம் பண்ணிட்டு ஒண்ணு பேசுறாங்க. திரும்ப மறுநாளே லெஸ்போக்கான் ட்வீட் போடுறாங்க. ஆனா அது நான் போடல, உங்களுக்காக போடல அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க யாருக்காக போடல, ஆனா அந்த வார்த்தை சொன்னது தப்பு. நீங்களே அபியூஸ் பண்ணிட்டு நீங்க எங்களெல்லாம் மத்தவங்கள அபியூஸ் பண்றேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க எப்படிங்க ஒருத்தரை சொல்லலாம்? நீங்க ஒரு பொண்ணு தானே, நீங்க எப்படி லெஸ்புன்னு போடலாம்? அப்ப 4 பொண்ணுங்க சேர்ந்து பேசிட்டு இருந்தா லெஸ்பு அப்படின்னா, அப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தா நீங்க லெஸ்புவா? சொல்லுங்க பாப்போம். அப்படியா? இல்ல. அப்புறம் எப்படி நீங்க வந்து அது யாருக்கு வேணா இருக்கட்டும். சரியா? நீ எங்களை சொல்லல, யாருக்கு வேணா இருக்கட்டுமே, அது எப்படி நீ அப்படி சொல்லலாம்? எதுக்காக அந்த மாதிரி போடுறீங்க? சரி, இந்த விஷயத்தை எடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். இதுல இங்க ஜனனி வந்து இப்ப வந்து போட்டிருக்காங்க கதைப்பம்மா வந்து, நாங்க ஜெரிய மார்னிங்ஸ் போட்டிருந்த ஸ்பேஸ்ல வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். ஜனனி அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சரியா? அவங்க கதைப்பம்மா போட்டிருந்த ட்வீட்ல ஒரு 4-5 ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. இருங்க, அது நான் வேணா
இங்க கீழே கூட ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. இன்னும் 4-5 ட்வீட் வந்து நான் ஷேர் பண்றேன் கமெண்ட்ல. சரியா? இதெல்லாம் வந்து இவங்க போடுறதுக்கு அப்புறம் தான் சொல்றோம். உங்களுக்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. நீங்க இதுல வந்து பேசாதீங்க. அதுலயும் பதில் போட்டோம். ஸ்பேஸ்க்கு வாங்க. ஜனனி, உங்களுக்கு திரும்பியும் சொல்றேன். உங்களுக்கு அடுத்து பிக் பாஸ் வருது, ஃபாலோயர்ஸ் ஏத்தணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது வழியை பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்கள நாங்க கேக்குறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட லட்சணத்தை நீங்க பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் திரும்பி சொல்றேன், நீங்க ஷேர் பண்ண உங்களோட டிஎம்ஏ அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன லட்சணத்துல உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க. இத நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் யாருக்கும் எந்த டிஎம்மும் ஷேர் பண்ணல. சரியா? இங்க முடிச்சிடுறேன். ஜனனி, திரும்பியும் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பிக் பாஸ்ல நீங்க வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்குது, அதுக்காக நீங்க ஃபாலோயர்ஸ் ஏத்தணும், நீங்க வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க ஆள் கிடையாது. நீங்க அதுக்கு வேற ஏதாவது பண்ணிக்கோங்க. எங்களை வச்சு ஃபாலோயர்ஸ் ஏத்தாதீங்க. இது வந்து ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. நாங்க உங்களை பேசுனது எதுக்காக அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பண்ணி அதையும் வந்து நீங்க கதைப்போமா கொடுத்தீங்களா இல்ல கதைப்போமா உங்களுக்குள்ள வர்றீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். சரியா? உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நீங்க ஏன் வர்றீங்க அப்படின்னு தான் கேட்டோம். பேசுங்க டார்லிங், நான் அடுத்து பேசுறேன். இல்ல அவங்க வந்து ஊ த ஹெல் இஸ் ஷெர்லின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு வந்து எனக்கு தெரியவே தெரியாதான். அதேதான் உங்களை எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றது வந்து எங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் நீங்க பர்சனலா எனக்கு தெரியாது. பட் நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு தேவையில்லாத மேட்ரு இது. என்ன பேசுறாங்க, என்ன சண்டை, எதுவுமே தெரியாது. நீங்க வந்து எதுக்குங்க வந்து பேசுறீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? உங்களுக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி? நீங்க வந்து ஒரு ட்வீட் போடுறீங்க, ஒரு ஸ்லேட் ட்வீட் போடுறீங்க, அபியூசர் கேங் அப்படின்னு. நீங்க வந்து அவங்க என்ன போட்டாங்கன்னு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அத கேட்டீங்களா? அத கேட்காம இங்க வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ உங்களை பத்தி பேசுனா உங்களுக்கு ஏங்க கோபம் வருது? ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம நல்லா இருக்கோமா? இப்ப நீங்க சொல்றீங்களா நாங்களாம் லோ லைஃப்னு, நீங்க ஹை லைஃப்லயே இருங்க. ஆனா நீங்க கரெக்டா இருங்க, அப்புறம் பேசுங்க. வந்து நாங்க கேட்டுக்கிறோம். இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்னிங் ரெகுலரா போடுற ஸ்பேஸ்ல வந்து அந்த ஹோஸ்டோட இருக்கிற விமன்ஸ் எல்லாம் அபியூசர் தான். நீங்க பாத்திருக்கீங்களா? ஏங்க இந்த சந்தில தெரியுங்க யாரு அபியூசர், யாரு வந்து எப்படி பேசுவா அப்படின்னு. இப்போ நிறைய பேர் போட்டிருக்காங்க, போடுங்க, இவங்க இப்படி பேச மாட்டாங்க, இவங்க நல்ல விதமா பேசுவாங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க, நாங்க போட ரெடியா இருக்கோம். எங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க. நான் வேணா அது அது இல்லைன்னு எனக்கே தெரியும். ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் போட்டீங்கல்ல, அந்த ஸ்பேஸ்ல நீங்களே எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க நிறைய விஷயங்கள்ல. வந்து கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்ல முடியல. நான் இதை பேசல, நான் அதை பேசல அப்படின்னு ஒப்பாரிதான் நீங்க வைக்கிறீங்க. சரியா? மாத்தி 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 பொய் சொல்றீங்க. ஜனனி, நான் உங்ககிட்டே சொல்றேன், ஜனனி தான் இப்படி வந்து போன்ல பேச சொல்லலாம், ஸ்பேஸ் வந்து இவங்களுக்கு ஒருத்தருக்காக நம்ம போட முடியாது இருக்க சொன்னாங்கன்னு மாத்தி உங்களை பத்தியே என்கிட்ட வந்து சொன்னவங்க தான் அந்த கதை போமா. நான் இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லல, நான் இப்ப சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி இழுத்து விடுற பிரச்சனை எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. சரியா? எனக்கு அவங்களுக்கு ஏங்க பிக் பாஸ் முடிஞ்சு என்ன வச்சு ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல நான் பேசிட்டேன். அவங்களுக்கு எனக்கு சண்டை நான் யார்ட்டையுமே சொல்லல. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை விட்டுருங்க. திரும்பியும் ஜனனி நீங்க என்னை பத்தி பேசுனீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன். தேவையில்லாம எங்க ஸ்பேஸையோ எங்களை பத்தியோ யாரையும் எதுவுமே பேசாதீங்க. அடுத்து மஹிமாவோடதுக்கு வரேன். மஹிமா, நீ எல்லாம் எங்களை அபியூசர்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா நீயே அபியூஸ் பண்ணிட்டு தான் இருந்த. சரியா? நீ எப்படி அபியூஸ் பண்ணிருக்க, நீ என்னெல்லாம் பேசியிருக்க, அபியூஸ் கமெண்ட்டுக்கு நீ வந்து சிரிச்சு வைக்கிற, அபியூஸ் கமெண்ட்டுக்கு நீ சப்போர்ட் பண்ற, இதெல்லாம் நீ பண்ணிட்டு தான் இருந்த. நீ எல்லாம் வந்து உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதிங்கிறதே சுத்தமா கிடையாது. ஏன்னா கதைபொம்மாவோட வாய்ஸ் நோட்டை எல்லாம் எனக்கு சென்ட் பண்ண ஆளு. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திரும்பியும் உனக்கு சொல்லி விளக்கம் கொடுக்கணும்ன்ற எந்த அவசியம் கிடையாது. நாங்க என்ன ஜிமீட்ல பேசியிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். சரியா? நாங்க டிஸ்கார்ட்ல போட்டு படம் போட்டு நான் பேசினேன்னா நீ போன ஸ்பேஸ்ல உட்காந்து அதை சொல்லிட்டு இருக்க. உங்களை மாதிரி இன்னொருத்தரை பத்தி நாங்க வந்து காசிப் பேசல. சரியா? கூட இருக்கிறவங்களை பத்தியவும் அவ கூட லேசா சண்டைனையும் அவ கூட இருக்க எல்லா வீடியோஸ் ஆடியோஸ் அந்த பொழப்பு எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கதைபொம்மாக்கும் எனக்கும் ப்ராப்ளம்ங்கிறத ஜெரியகாட்டையோ ஜெர்லின்ட்டையோ நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ ஷேர் பண்ணதில்லை.
தெரியுமா அப்படி நாங்க பழகிட்டு இருக்கோம். உனக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்குன்னு நீ பேசுற? ஏமா உங்களுக்கு தெரியலையா? 4 நாளா நாங்க ஸ்பேஸ் போட்டு உங்களை டேக் பண்ணி கூப்பிட்டோமே, அப்ப வர துப்பு இல்ல? ரெக்கார்டிங் ஸ்பேஸ் போட்டு 10 மணி நேரம் பேசணுமே, அப்ப வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு துப்பு இல்ல? என்ன உங்களுக்கு தெம்பு திராணி இருக்குன்னு நீங்களா இதை பேசுறீங்க? அந்த யோகிதை இருக்கா உங்களுக்கு? நீங்களா அதை பத்தி பேசலாமா? எனக்கு வாயில வருது, பேசாம இருங்க. தேவையில்லாம எங்களை அபியூசரு அது இதுன்னு பேசிட்டு வந்தேன்னா வேற ஏதாவது கேட்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் அபியூஸ் பண்ணாம இருங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒழுங்கா இருக்க பாருங்க. ஃப்ரெண்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. சி, அசிங்கமா இருக்கு சொல்றதுக்கேவும். மாஸ் மாஸ் ஒண்ணு சொல்லிட்டா, அந்த ஃபேக் ஐடி ஒண்ணு கமெண்ட் போட்டிருக்குல்ல, அத பாத்தீங்களா? உங்க குரூப்ல இருக்கிற அவனையும் கூப்பிட்டுருங்க அப்படியே அந்த சொல்லு. இல்ல அது அதுக்கப்புறம் வருவோம். அது இல்லங்க, அது இல்ல, அது அப்புறம் வருவோம். நான் எடுத்துட்டு வரேன். உங்க குரூப்ல இருக்கிற ஒரு ஆளுதான், நீங்க நம்புற ஆளுதான் இந்த வார்த்தைய விட்டாங்க. அவகிட்ட கேட்க துக்கு மயிர் இல்ல, வந்துட்டாங்க அபியூசர்ஸ்னு அந்த லெஸ்போ கமெண்ட்டுக்கு கீழே வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்ப அந்த அக்யூஸ்ட் யாருன்னு கண்டு இன்னைக்கு நடந்த எளவு குரூப்புங்க அதை வச்சிருக்கீங்க, உள்ளயே ஆள் வச்சிட்டு இருக்கீங்க. என்ன இலவு குரூப்பா? அதாங்க இப்ப வந்து மாட்டிக்கிட்ட மூமெண்ட் தான். இப்போ பாருங்க, கமெண்டே போட்டாங்க. அதத்தான் நான் போய் கீழே கமெண்ட் போட்டிருக்கேன். அந்த ஆளு யாருன்னு சொல்ல கூட உனக்கு துப்பு இல்ல அப்படின்னு போட்டிருக்கேன். நானும் அதேதான் கேட்டிருக்கேன். அந்த ஆள் யாருன்னு உனக்கு சொல்ல துப்பு இருக்கா? நீ ஏன் பேசுற? நீ ஏன் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்து பேசுறேன்னு கேட்டிருக்கேன். என்னடா கமெண்ட் பண்ணிட்டு அதை வந்து கீழே கமெண்ட்டும் பண்ண விட மாட்டீங்க, பிளாக்கும் பண்ணி வச்சிடுறீங்க. எதுக்குடா நீங்க எல்லாம் ஸ்லைட் ட்வீட் போடுறீங்க? அப்புறம் நேம் சொல்லி வந்து எதுக்குடா போடுறீங்க? அக்கா அது ஃபேக் ஐடி இல்ல, அது வந்து அவங்கள மாட்டி விடுறது. அதுதான். இரு ஆஃப் கேப். இப்ப டெய்லி அது அன்னைக்கு ஒண்ணு இறக்குனாங்களே, அது என்னது ஆன்டிஸ்ன்னு கமெண்ட் போட்டுச்சல, அது பேரு வேற மறந்து தொலைஞ்சிருது, எந்த யாருன்னு தெரியல எனக்கு. அது ஒரு நாள் இறக்குனாங்க. ஜாமீன் பாலுவே இறக்குனாங்க ஒரு நாள். அடுத்த நாள் இந்த நண்பா பைத்தியக்காரனா இறக்குனாங்க. இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு அவன் சின்ன பையன், அவனை அபியூஸ் பண்றாங்க. என்ன சின்ன பையனா வீட்டுல போய் பால் குடிச்சிட்டு படுத்து தூங்கணும். இங்க வந்து ட்விட் போட்டா அப்புறம் அடிக்கதான் செய்வோம். அபியூசர்ன்னு சொன்னா அப்ப அபியூஸ் எப்படி பண்ணணும்னு அவனுக்கு சொல்லி தரணும்ல. அப்படியே எங்களை அபியூசர்ன்னு சொல்லுவீங்க, நாங்க உட்காந்து அவங்கள தட்டி கொடுத்துட்டு இருப்போமா முதுக? எங்க அபியூஸ் பண்ணோம்? ஒரு கெட்ட வார்த்தை அதுல என்ன? நாங்க போட்டதை எடுத்துட்டு வந்து காட்டுங்க. இவங்க கமெண்ட் போட்டதெல்லாம் இல்ல, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, இப்ப அந்த பிளிங்கிட்ல வந்து நான் போட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்றதுக்காக நாங்க பேசிட்டு நாங்க போயிட்டோம். இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் போடுப்பான்னு சொன்னோன்னு இந்த ஆஃப் காப்பி எதுக்கு ஸ்பேஸ் போட்டாப்ல? அத கேளுங்க. அததான் அவனைதான் வெளுக்கணும் நம்ம. இதுக்குள்ள நம்மள எல்லாம் இழுத்துட்டு வந்தது என்ன, நோலன எல்லாரையும் இழுத்துட்டு வந்தது அவன் தான். அவன் இந்த மாதிரி ஃப்ராடு குரூப்பை நம்பி இவன் எல்லாரையும் இழுத்துட்டு வந்து உள்ள விட்டுட்டான். சரியா? இப்ப அது என் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மரியாதையா கம்ப்ளைண்ட் பண்ணி காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. சரியா? இல்ல ப்ரோ, எல்லாரோட பீஸ் ஆஃப் மைண்டா வந்து கெடுது இல்ல. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன காமன் சென்ஸ் இருந்தாக்கா அவங்க சொல்றது கரெக்டா பொய்யா உண்மையா இவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே. என்னப்பா அது இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சாதான் ப்ரோ அவங்கள்ட்ட நேராவே நான் கேட்டேன். வந்து நேரா புரியல எனக்கு. பாருங்க, வாட்ஸ்அப்ல பேசுறோம், அப்படி பேசுறப்ப நோலன் ஐடியை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. நீ வந்து அன்னைக்கு எனக்கு இன்னொரு விஷயம் இருங்க மலைசாரல், அதாவது வந்து ட்விட்டர் மட்டும் கேட்டுக்கிற ஓஜி, நீ வந்து இப்ப வந்து இன்னைக்கு காலையில சொல்றேல ஸ்பேஸ்ல இந்த உண்மையெல்லாம் அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்குமா? அன்னைக்கே புடிச்சு வெளுத்துட்டு இருப்போம்ல. நீ எதுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு ரிலீஸ் பண்ற? ஒண்ணு நீ நெக்ஸ்ட் வந்து இல்ல அவங்கள நம்பணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்விட்டர்ல வந்து யார் பேசினாலும் இவங்கள பத்தி பேசுறாங்கன்ற மைண்ட் செட் ஏன் வந்து இருக்கு? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிம்பிளான ஒரு டைலாக் வந்து பாத்தீங்கன்னா, குற்றமுள்ள நெஞ்சம் தான் குறுக்குறுப்புன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது நீங்க போய் கேளுங்களேன். ஐயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரா கேட்க தில்லு கிடையாது, நீங்க போய் கேளுங்களேன். ஐயோ என்னை பத்தி தான் எங்க நோண்டிருக்கிறாங்க, போய் கேளுங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ திரி விட்டாக்க நேரா வந்து கேட்டுருவாங்க. இல்ல ப்ரோ, நான் நேரா தானே கேட்டிருக்கேன். நோலன்ட்ட தானே. இல்ல அதான் நான் கேக்குறேன். இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், நீ கேட்பியா? அத இரு ஒரு நிமிஷம் இரு. இன்னைக்கு உன்னையும் என்னையும் டேக் பண்ணி ட்விட் ஸ்பேஸ் போட தில்ல இருந்த அதுக்கு அன்னைக்கு நோலனை டேக் பண்ணி ஸ்பேஸ் போட்டு கேள்வி கேட்க துப்பு இல்லையா? ஏன்னா அப்ப வந்து என்ன கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்ப மச்சான்ல நானு
இப்பதானே அபியூசரு, அப்ப மச்சான் தானே, வயசு மச்சான் அப்ப. அப்ப சரி நீ ஃப்ரெண்டு. சொல்லு. இப்ப இவங்க அபியூசர் கேங்குன்னு சொல்லுதே. இல்ல மலைச்சாரல், இத்தனை இல்ல ஒரு நிமிஷம் இரு ஒரே நான் நிமிஷம் சொல்ற இருங்க ஒரு இருங்க இருங்க ஒரு ஒன்னே நிமிஷம் இருங்க. இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. அது நீங்க சொன்னது இன்னும் அதை விட கேவலம். அன்னைக்குன்னா மச்சான், இன்னைக்கு வந்து பச்சா, இல்ல எனக்கு புரியல. அது அவங்கதான் ப்ரோ சொல்றாங்க, நான் சொல்லல. அவங்கதான் என்னைய அபியூசருங்கிறாங்க. அப்ப இப்ப இல்ல, அப்ப என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோ நீ மெயின்டைன் பண்ணிருக்க? எனக்கு இப்போ எனக்கு தெரியல ப்ரோ, எல்லாரும் ஒரே மாதிரி ப்ரோ நான் பழகிருக்கேன். உல்ஃபுட்டி அந்த இரு மாதிரி தான் இரு பழகிருக்கேன். ஒன்னே நான் ஒண்ணு வந்து கேட்டுக்கிறேன். நான் வந்து ஓஜி ஆஃப் கேப் நான் மாறி 2 இல்லைல்ல, பேர்கிட்டயும் கேக்குறேன். நான் எப்போதும் போல தான் இருக்கேன். இரு ஓஜி ஆஃப் கேப் 2 பேர்கிட்டயும் கேக்குறேன். இங்க இருக்கிற எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நான் எந்த குரூப்லயாவது இருக்கிறேன்னா சொல்லு, பதில் சொல்லுங்க யாராச்சும். நான் எனக்கு நான் எந்த வாட்ஸ்அப் குரூப்ல, எந்த விளையாட்டு குரூப்ல, எதுலயாவது நான் இருக்கிறேன்னா? என்னத்துக்கு என்ன அபியூசர் கேங்க, அபியூசர் குரூப்னு பிராண்ட் பண்றீங்க? நான் இங்க இண்டிவிஜுவலா இருக்கேன். இங்க எனக்கு 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தருக்கு பிரச்சனைனா நான் போய் நிப்பேன். ஆனா எந்த குரூப்லயும் நான் கிடையாது. உங்கள மாதிரி பிட் ஐடி குரூப் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறேன்னா நானு? இல்ல இது போங்கா இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்தா ஃப்ரெண்ட்ஷிப், இன்னொருத்தர் வந்தாக்கா அது ஏதோ ஒரு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி பேசுறாங்க. இவங்களுக்கு வந்து வந்தாக்கா ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே வேற யாருக்காவது வந்தாங்க, 4 பேர் வந்தாங்கன்னாக்கா அதுக்கு என்ன வார்த்தை, அது ஒரு கெட்ட வார்த்தையா மாத்தி பேசுறாங்க. இது அபியூஸ் பண்ணது யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அபியூஸ் பண்ணது நீங்களே தான். உங்களை அபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட கேரக்டரை நீங்க தரம் தாழ்த்திட்டு நீங்க வந்து எல்லாரையுமே அபியூசர்னு சொல்றது இன்னும் அது கேவலமா இருக்கு. பேசுங்க நோலன், பேசுங்க. அப்புறம் செர்லின். இல்ல ஆஃப் கேப் ப்ரோ, அவங்க மகிமா இருக்காங்கல்ல, இந்த இட்ஸ் மகிமா எக்ஸ், அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இத மாதிரி ஸ்கேம் பத்தி உங்கள்கிட்ட சொல்லும்போது, இதெல்லாம் ஆரம்பத்திலே விட்டாச்சு, இதுக்கு மேலலாம் விட்டு வைக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி. வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் அப்படிங்கிற என் பேர் வரும்போது இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஆரம்பத்திலே ஓகே. விட்டாச்சு, இதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் நீங்க வந்து ஸ்பேஸ் நான் போட்டீங்கன்னு ஒரு நான் ஸ்டேட்மெண்ட் அப்படி வச்சிருக்காங்க. சொல்லவே இல்லை. நான் சொன்னது நோலனுக்கா அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா லோகேஷ் அந்த குரூப்ல தான் இருந்தாப்புல, கேளுங்க. சாட்சிக்கு அவனை கூப்பிட்டு கேளுங்க. நீங்க தான் நான் கூப்பிட்டீங்களா? வந்து அவங்க சொன்னது நோலன் நானே நீங்க தான் வந்து நான் சொன்னேன். ஸ்பேஸ் போடுறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டீங்க நான் அப்படின்னு. சொன்னது அப்புறம் இருங்க ஃபைஸ், உல்ஃபு கிட்ட கிளாரிபிகேஷன் பண்ணாங்க. என்ன பண்றாங்க அந்த மகிமா, உங்களுக்கு தெரியாதா, உங்களை வர சொல்லலையா, ஸ்பேஸ் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி நாங்க போட்ட ஸ்பேஸ்ல வந்து நீ எங்களை அபியூஸ் பண்ணிட்டு, பெரிய அபியூசரு நீ எங்களை வந்து பேசிட்டு, நீ இன்னைக்கு நீ அங்க உட்காந்துட்டு நீங்க வந்து நல்லவங்க மாதிரி ஆக்ட் போடுறீங்க. அவரை வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு தெரியாதா, உங்கள்கிட்ட சொல்லலையா, ஏன் நீ கோமால இருந்தீங்களா? எத்தனை டைம் 3 ஸ்பேஸ்ல 4 ஸ்பேஸ்லயும் சொல்லியாச்சு. காலையில வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்கதான் தலகாணி போட்டு படுத்திருந்தாங்க. நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது, நான் பிளாங்க் அவுட்டு. உல்ஃப கேட்கும் போது நான் பிளாங்க் அவுட்னு சொன்னனா இல்லையா? இப்போ வந்து நான் வந்து நோனனாக்கா சொல்றப்ப நான் ஜெரியக்கா, அவங்க ஜெரியக்கா தான் சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன் ஜெரியக்கா அப்படி சொல்ல மாட்டாங்க, நான் வேணா உடனே இப்ப போய் கேட்டுட்டு வரேன் அந்த ஸ்கிரீன்ஷாட். அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணி இந்த 2 ஐடி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கேட்டப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டீங்க. அதை எடுத்து நான் சொன்ன மாதிரி ஜெரியக்கா அந்த மாதிரிலாம் எந்த வார்த்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்ததா ஒரு பேர் சொன்னதுதான் ஜெகதீஷ். ஜெகதீஷ் வந்து சொன்னதாக உல்ஃபுட்ட அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டதான் நான் உல்ஃபுக்கு உடனே மெசேஜ் பண்ணேன். உல்ஃபு உடனே என்ன சொன்னா, அப்படிலாம் அதை பத்தில யாரும் சொல்ல ப்ரோ சொன்னதப்ப திருப்பி நான் சொல்றேன், இந்த மாதிரி உல்ஃபு சொல்றாப்லயே யாருமே சொல்லுன்னு சொல்றேன். ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம். ஓகே ஒரு நிமிஷம். அங்கே நீ கேட்ட கேள்வி என்ன எனக்கிட்டனா, நான் 100 வாட்டி சொல்லிட்டேன், 101வது தடவையா சொல்றேன். ஜெரியக்கா கதை போமாவ ஸ்கேமர்னு ஜெகதீஷ் தோட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா எனக்கு அந்த கேள்விக்கு நீ இப்போ அந்த கேள்வியை கேட்டாலும் எனக்கு இன்னும் இல்லதான். அதத்தான் நான் அந்த திருப்பி அப்படி ஒரு மேட்டர் நடக்கவே இல்லை. ஒரு சார் நீ நான் அதை முடிச்சிடுறேன். எனக்கு வந்தத நீ இப்படி சொல்லவும் இந்த கேள்விக்கு நோ தான் ஆன்சர், அதனால நோ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ உன்னோட ஸ்பேஸ்ல அப்படின்னு சொன்னதால நான் ஸ்பேஸ் போடல. வேற யார்ட்டாச்சும் சொல்லியிருந்தா யாராச்சும் சொன்னாங்கன்னா சொல்றேன். யார் இந்த ஆர்ஜே சிவா ஸ்பீக்கர் கேக்குறாரு? யாரு தெரியாது. தெரியல. இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசினேன், கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அகைன் திரும்ப நான் சொல்றேன், அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது அப்படின்றது அந்த பிளிங்கிட் விஷயம் என்னோட விஷயத்துல தான் அது ஆரம்பிக்குது. அதாவது என்னோட பர்சனல் இஷ்யூ நான் இவங்க கிட்ட சொல்றேன். இப்போ ஆஃப் கேப் நீங்க திரும்ப வந்து இல்ல உல்ஃபும் வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பாயிண்ட வந்து
இது பண்ணிட்டே வரீங்க. அதாவது வந்து இவங்க அவங்க கிட்ட சொன்னாங்க, அவங்க இவங்க கிட்ட சொல்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பிரச்சனைன்றது சிம்பிளா வந்து அந்த ஸ்பேஸ்ல பேசினாலே முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயத்துல ட்ரிகர் பண்ணுதுனாக்கா, நீங்க ஏன் வந்து ஒரு பொண்ணு பேசுதுன்றதுக்காக அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண போறீங்க? அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கலாம். 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னாக்கா கரெக்டா இருக்கலாம். ஆனா அந்த 4 பேருமே தப்பா இருக்காங்கனாக்கா, அந்த 4 பேர் வேணாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் கரெக்டா இருப்பாங்க. ஆனா திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல வந்து அவங்க சொன்னாங்க, அந்த இடத்துல இவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மலிப்பிட்டே போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான சிச்சுவேஷனா தெரியல. ஃபர்ஸ்ட் எஸ் இது வந்து நான் ஆமாப்பா இப்படி பண்ணேன் நானு. இந்த விஷயம் நடந்தது. எஸ் நான் தெரியாம இது முடிச்சுட்டேன். ரைட் இந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னாக்கா, தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா உல்ஃப், அதுக்கு அடுத்தது ஜெகதீஷ் இதெல்லாம் வந்து யாருமே சினாரியோலவே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாயிண்ட் என்ன? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஓஜி வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ல வந்து அவர் பேசினாரு. அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஆஃப் கேப் முடிச்சிருந்தாக்கா, இன்னைக்கு இந்த 4 நாளைக்கோ 40 நாளைக்கோ வந்து பாத்தீங்க பேசிட்டு இருக்க அவசியம் இல்ல. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ணு முக்கியம் இல்லக்கா, நீ ஓப்பனா சொல்லிட்டு போய் எனக்கு அந்த பொண்ணு தான் என் ஃப்ரெண்டு மலுப்பாதீங்க. இங்க யாரு ப்ரோ மலுப்புறா? நான் நான் ஒன்றும் யாருமே மலுப்பலையே சொல்ல, நான் ப்ரோ. பொதுவா சொல்லிருக்கேன். நான் பொதுவா எல்லாருக்குமே நீ பொதுவா நீ சொல்லிருக்கேன். பொதுவா சொல்லு ப்ரோ. நானும் மலுப்புலைன்னு சொல்லிட்டேனே ப்ரோ. நடந்ததை சொல்றேன். நடந்தது திருப்பி கிடையாது. மலுப்புலைன்னு நடந்ததுல சொல்ற. வந்து பாத்தீங்கன்னாக்கா, எப்படி நடந்ததே எப்படி நீ இல்ல? இரு இரு 4-5 ஒரு பேர் நிமிஷம் இருந்துகிட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் ஓஜி இரு, இந்த இடத்துல நான் பேசணும். நடந்தத நீ எப்ப சொல்ற? உன்னை முதுகு குத்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்ற. எங்களை அபியூஸ் கேங்கன்னு சொல்லும் போதும் கூட நீ சொல்லல இதெல்லாம். நீ எப்ப சொல்ற? உனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்ததை வந்து சொல்ற. அப்ப நான் அபியூஸ் கேங்கா? சொல்லு. உன்னை நம்பிதானே நான் அந்த ஸ்பேஸ்க்கு வந்தேன். நான் அபியூசரா? நீ சொல்லு. இல்லதான். உனக்காக தானே நான் அபியூசர் ஸ்பேஸ் இல்லதான். போட்டேன். இல்லதான் நான் நீங்க. அபியூசரா? இல்ல. இப்ப அந்த மகிமா வந்து அபியூசர் கேங்குன்னு ஸ்பேஸ்ல பேசிட்டு போனப்போ நீ வந்து இன்னைக்கு காலையில பேசினதெல்லாம் நீ அந்த ஸ்பேஸ்ல அந்த புள்ளைய வச்சு பேசியிருந்தீன்னா ஓகேன்னு நான் சொல்லுவேன். ஆஃப் கேப் நல்ல மனிதர்னு சொல்லுவேன். இப்ப நான் யார போய் கேக்குறது? மகிமாவை கேக்குறதா இல்ல அந்த பைத்தியத்தை போய் கேக்குறதா? உன்னை கேக்குறதா? உன்னை நம்பிதானே நாங்கெல்லாம் வந்தோம். நான் சரி, நீங்க ஆஃப் கேப்பை நம்பி போனீங்களா இல்ல கதைப்பொம்மாவை நம்பி போனீங்களா அந்த ஸ்பேஸ்க்கு? சொல்லுங்க. நான் ஆஃப் கேப் வந்து எனக்கு லிங்க் அனுப்புனாரு, நான் போனேங்க. அங்க கதைப்பமா வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, விக்னேஷ் வருவாருன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அப்ப நீ ஏன் நெக்ஸ்ட் இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா அந்த ஸ்பேஸ் எண்டு பட்டன் அமுத்தும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் என்கிட்ட சொன்ன. அப்புறம் ஏன் எந்த உண்மையும் இவ்வளவு நாள் முன்ன முதுகு குத்தின்னு சொல்ற வரைக்கும் ஏன் சொல்லல? அப்ப நாங்க அபியூசரா? சொல்லு. நான் இந்த குரூப்ல இருக்கிறேனா? நோலன் குரூப்ல எந்த குரூப்லயாச்சும் நான் இருக்கிறேனா? நீ சொல்லு. வாட்ஸ்அப்ல இருக்கிறனா இல்ல எந்த குரூப்லயாச்சும் நான் இருக்கிறேனா? என் நம்பர் கூட அவங்களுக்கு தெரியாது இங்க இருக்கிற யாருக்குமே இப்ப வரைக்கும். பழக்க வழக்கத்துக்காக தானே நான் வந்தேன். இல்ல அதே பழக்கத்து மாதிரி தானே நான் சொல்லாம இருந்தது. அது நீ அதே சொல்லு. பழக்க வழக்கத்துக்கு சொல்லாம இருந்து எங்களை கோத்துட்டுட்டியல. அந்த பழக்க வழக்கம் இன்னைக்கு உன்னை டேக் பண்ணுதல்ல? ஆமா. என்ன டேக் பண்ணுதல்ல? எதுக்கு பண்ணுச்சு? உன்னோட பழக்க வழக்கத்தினால தானே. நீ அவங்கள காப்பாத்தங்காட்டிக்கு தானே இன்னைக்கு அதுக்கு வந்து நம்மள டேக் பண்ற அளவுக்கு வந்துச்சு. நீ சொல்லு. நீ பண்ணது கரெக்டான்னு மட்டும் நீ ஏன் சொல்லு. நீ ஏன் ரியலைஸ் பண்ணு. நான் உன்னை அடிக்கிறேன்னு நினைக்காத. நீ இல்ல எந்த நீ இடத்துல அடிக்கிறது தப்பு இல்ல. பண்ண. இது நான் தான் ஒத்துக்கிறேனே. நான் தான் சொல்றேனே. நான் அக்செப்ட் பண்ணி தான் சொல்றேன் நானு. இல்ல ப்ரோ, ஆஃப் கேப் ப்ரோ, ஒரே விஷயம் ப்ரோ நான் ப்ரோ கேக்குறேன். நீ இது மாதிரி நீ நீ ப்ரோ இங்க பாரு. நீ திருப்பி என்னைய வந்து சொல்லாத ப்ரோ. நான் தான் சொல்லிட்டேனே நான் உன்னை ப்ரோ. சொல்ல, நான் ஸ்பேஸ் சிம்பிளா நான் ஒரு சொல்றேனே. கேள்வி கேட்டுக்கிறேன். ஸ்பேஸ் நானு போட்டேன்னா ஒரு கேள்வி. ஓஜி ஓஜி இருங்க ப்ரோ இங்க இருங்க பாருங்க. இருங்க ஓஜி இருங்க, ப்ரோ அது ஓஜி போயிட்டே நிறைய இங்க இருக்கு. பேர் பாருங்க. இருங்க, வந்து 2 ஓஜி பேர் ஹேண்ட் ரைஸ் இருக்காங்க. ஸ்பேஸ் பண்ணிருக்காங்க, செர்லின்னு பேசிப்போம். போட்டேன். எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் தான் சொல்றேனே. அக்செப்ட் பண்ணிட்டேன். அவங்க உடனே மாத்துனாங்க. நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். அவங்க பண்ணா கான்வர்சேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு என் பண்றப்பதான் எனக்கே புரிஞ்சுச்சு. ஒருவேளை என்னைய ட்ராக் பண்ணி தான் அவங்க தப்பிக்கிட்டு தான் அடுத்து வந்து இந்த ட்விட்டே இதுல குரூப்ல போடுறாங்க. நான் டிஆக்ட் பண்ணிட்டு போறேன். என்கிட்ட யாரும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மக்கியால வந்து ஸ்லைட் ட்வீட் போடுறாங்க. திருப்பி வந்து நான் கேட்கறேன், இந்த மாதிரி பண்றது தப்புன்னு சொல்லிட்டு நான் தான் கீழே கமெண்ட் போட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னைய பிளாக் பண்றாங்க. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீ நான் அதை சிம்பிளா புரிஞ்சுக்க இல்ல ப்ரோ. இல்ல நான் ஓஜி புரிஞ்சுக்கிறேன். நானு ஓஜி இருங்க இங்க பாரு, இருங்க ஒரு நிறைய நிமிஷம். பேர் நான் ஒரே ஒரு ஹேண்ட் விஷயம் ரைஸ் சொல்லிடுறேன்க்கா. பண்ணிருக்காங்க ஒரே நிமிஷம் ஓஜி. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இதுல நான் சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீயே பேசிட்டு இருந்தா அவங்களா எப்ப பேசுவாங்க ஓஜி? ஆமா, இருங்க ஒரு ஓஜி. நிமிஷம் இருங்க, உங்களுக்கு வாய்ப்பு தர கடைசியா. செர்லின் பேசுங்க செர்லின், அப்புறம் நிர்மலா. எனக்கு 2 பாயிண்ட் இருக்கு. அவங்க ஸ்பேஸுக்கு வுல்ஃப் வந்து போனாங்க கிளாரிபிகேஷனுக்கு. ஜீவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தப்பு பண்ணலன்னா ஏன் இவங்க வந்து அவங்கள ரிமூவ் ஸ்பீக்கர்னு கொடுக்குறாங்க, கொடுத்து ஏத்துறாங்க? ஏங்க நீங்க நியாயமா இருந்தீங்கன்னா அவங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியதானே. நீ இத பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இங்க யாருமே வரல. புரியுதா? ஏன்னா நீ வந்து மரியாதையே கொடுக்க மாட்ட. உனக்கு ஏத்த மாதிரி பேசுனா
நீ அதுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து ஓகே அப்படின்னு பேசுறாள். இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க, யாருன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கும் அதேதான் ரிமூவ்ஸ் கொடுத்து திருப்பி கூப்பிட்டு பேசுற. என்ன ஒருத்தர் சொன்னா ப்ளூ சட்டை, அவன் வந்து சொன்னனால நீ வந்து கூப்பிட்டு பேசுற. எனக்கு 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 புரியல. நீ உனக்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு இங்க யாருமே இல்ல. என்ன ராபர்ட்ஸா? புரியல. அது ஒண்ணு. மகிமான்றவங்க வந்து ஒரு வேர்டு விட்டாங்க. இந்த மாதிரி வந்து என்ன கூப்பிட்டு வந்தாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க கேட்க கூடாது, வார்னிங் கொடுக்குறேன் அப்படி இப்படி எல்லாம் கொடுத்து, இந்த வார்னிங் கிர்னிங் எல்லாம் இங்க கொடுக்க வேண்டாம், உங்க இதை மூடிட்டு நீங்க கிளம்பலாம், இதை கொடுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தா எப்படி இருக்கும் நீங்க பாப்பீங்க. அவ்வளவுதான். நான் டீசெண்டா சொல்றேன். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொன்னப்பையும் ஸ்பீக்கர் வந்தோடனே சரி அவங்க பேசிட்டாங்க, அவங்க சைடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, ஓகே அவங்க டேக் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னது நான் தான். இப்ப திருப்பி வந்து வார்னிங் கொடுக்குறேன் கிர்னிங் கொடுக்குறேன்லாம் நீங்க வர வேண்டாம். யாருக்கும் இதுல யாரெல்லாம் வார்னிங் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு யார்கிட்ட கேட்டோமோ சர்லின் அவங்கள்ட்ட அதுல ஒரு கொஞ்ச பாயிண்ட் நேரம் ஆட் அவங்க பண்ணிக்கோங்க. அவங்க நீங்க சொல்ற பாயிண்ட் தான் ஆட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வந்து ஆ இதுக்கப்புறம் நான் இந்த பிரச்சனைக்குள்ள வர விரும்பலன்னு சொன்னதுனாலதான் எடுத்துட்டோம். அப்ப இன்னைக்கு எதுக்கு கரெக்ட் வந்த நீ அத கேளுங்க. கரெக்ட் கரெக்ட். இப்- இப்ப இன்னைக்கு எதுக்கு இன்னொரு வந்தாங்க? அது இன்னொரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆட் பாயிண்ட். பண்றேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, 2 நாளா நான் பேர் சொல்லி சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாபியரோட ஸ்பேஸ்ல உட்காந்து அந்த நண்பாங்கிற ஐடிய கோளாறு பையனு அவன் வந்து எங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் கண்டினியூவா 2 நாளா. அந்த ஏவி விட்ட ஐடி நீங்க தானே எங்களுக்கு தெரியும். அந்த ஐடியை வந்து நீங்க மேல கூப்பிட்டு ஸ்பீக்கர் கூப்பிட்டு வா வான்னு பேசிட்டு இருக்கீங்க, அவன் வர மாட்டேங்கிறான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதையும் சேர்த்து அன்னைக்கு நக்கல் பண்ணி பேசிட்டு தான் இருந்தீங்க அந்த ஸ்பேஸ்ல, சரியா? லாபியரோட ஸ்பேஸ்ல. கேளுங்க. இப்போ நீங்க வந்து அவங்க நாங்க யார கூப்பிட்டு பேசணுமோ அவங்க எங்களுக்கு மியூச்சுவலு, உங்களுக்கும் மியூச்சுவலு. நீங்க வார்னிங் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நாங்க கூப்பிட்டு பேசுறோமா, அவங்க எங்களுக்கு பதில் சொல்றாங்களா இல்ல பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க, அது அவங்க விருப்பம். நீங்க யாருக்கு எங்களுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கு? நீங்க அபியூஸ் பண்றீங்களா இப்ப எங்களை? நீங்க அபியூசரா? இல்ல எனக்கு புரியல. பதில் சொல்லுங்க, வந்து பதில் சொல்லுங்க. நீங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து வார்னிங் கொடுப்பீங்க, அது கொடுப்பீங்கல்ல, பதில் சொல்லுங்க. இல்ல அந்த இல்ல இவங்க அவ்வளவு ஹோஸ்டுமே நியாயமா சரி. இருந்தா அந்த சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க அவ்வளவு நியாயமா இருந்தா 2 நாளா இவங்க அந்த ஸ்பேஸ்ல போய் நம்மள பத்தி பேசியிருக்க கூடாதுல்ல. நம்ம ஸ்பேஸ் போட்டப்ப சுபாக்கா கூப்பிட்டாங்கன்னு வந்தாங்கல்ல, வந்துட்டு எனக்கு இதுதான் நடந்துச்சு, இது நடந்துச்சு, நான் இனிமே இதுக்குள்ள உள்ள வரல, என்ன எதுவுமே கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. டேக் எடுத்து விட்டோம்ல, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சாரியும் கேட்டாங்கல்ல, சாரி கேட்டாங்கல்ல அன்னைக்கு மகிமா, கேட்டுட்டு போனாங்கல்ல. அப்ப நீங்க அடுத்த 2 நாளும் பேசுறீங்க, இன்னைக்கும் வந்து நீங்க டேக் பண்ணி போட்டு பேசுறீங்க அப்படின்னா நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? அப்ப நீங்க பேசுவீங்க, நாங்க கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க 3 நாளா உட்காந்து அபியூஸ் பண்ணுவீங்க, நக்கல் அடிப்பீங்க, எவனோ ஒரு கோலர் ஐடின்றத வச்சு நீங்க டேக் பண்ணி அவனை எங்களை அடிக்க சொல்லுவீங்க. நீங்க தாங்க அபியூசரு. நாங்க ஒன்னா டைரக்டா ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்கோம், சரியா? அவ்வளவு தில்லு எங்களுக்கு இருக்கு, எங்க பக்கம் நியாயம் இருக்கு, சரியா? நாங்க ஒண்ணும் ஒளிஞ்சு யாரு பின்னாடியும் ஒளிஞ்சு ஓடல. இங்க டைரக்டா ஸ்பேஸ் போட்டு ஒருத்தரையும் கூப்பிட்டு என்ன பேசுனீங்க, என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு வந்துதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க தான் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பின்னாடி, பேக்ரவுண்ட்ல எல்லா ஐடியும் ஏவி விட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இங்க இது யாரும் கேவலமா வந்து இல்லையா? இறக்கி விட்டு ஸ்பீக்கர் பேசிட்டே இருக்கும் போது இறக்கி விட்டு இது விளையாட்டு காமிச்சிட்டு இங்கெல்லாம் இல்ல, புரியுதா? யாருமே அது பண்ணவே கிடையாது. வந்து உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வந்து பேசுங்க, உங்களை யாரும் எதுவும் பண்ண போறது இல்ல. அதுக்கு உங்களுக்கு தில்லு இருக்கா? கிடையாதுல்ல. அப்புறம் பேசுறீங்க. ஒருத்தவங்க வந்து தைரியமா பேசுறாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? ஏன்னா அவங்க இப்ப உல்ஃபு பேசுனாங்கன்னா நம்ம குட்டு எங்கடா வெளியே வந்துருமோ அப்படின்ற பயம், வேற ஒண்ணும் கிடையாது. இது என்ன சம்பந்தமே இல்லாத நான் இதுக்கு போட்டேன், இது என்ன இந்த விஷயம் வெளியே வருது? ஆமாங்க, நீங்க பண்ண எல்லா விஷயம் தான் வெளியே வரும். அப்புறம் நான் இதுதான் பேசுவேன், எனக்கு இதுதான் விருப்பம், மத்தவங்க எல்லாருமே இதே தான் பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? நீங்க எக்ஸ் கண்டுபிடிச்சீங்களா? நீங்க ஸ்பேஸ் கண்டுபிடிச்சீங்களா? எனக்கு புரியல. நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் மத்தவங்க பேசணும்லாம் முடியாது. அவங்களுக்கு அவங்க கிளாரிபிகேஷன் இருக்கும், அவங்க பண்ணாதான் செய்வாங்க. அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா எதுக்கு நீங்க கிளாரிபிகேஷன் வரீங்க? எனக்கு புரியவே இல்லையே. நிம்மி சிஸ்டர் பேசுங்க. நிம்மி சிஸ்டர் இருக்கீங்களா? நிர்மலா இருக்கீங்களா? நிர்மலா அவங்களுக்கு பக் 5 minutes. லாபீர் கீழே தான் இருக்காரு, வாங்க நிர்மலா லாபீர். இருங்க, பேசிருங்க நிர்மலா, அப்புறம் நான் சொல்றேன். லாஃபிற்கு நான் சொல்றேன். நிர்மலா பேசிருங்க. நிர்மலா
என்னாச்சா உங்களுக்கு பக்கா பேச மாட்டேங்கிறாங்க? ஒரு 10 minutes இல்ல நீங்க இல்ல முத கால் பேசுங்க. வந்து ஓகே. லாஃபீர் இங்க பாரு, ஓகே ஓகே உங்களுக்கும் எனக்கும் எந்த பர்சனல் பிரச்சனையும் இல்ல. எனக்கு செட் ஆகல, நான் வந்துட்டேன். அன்னைக்கு நான் ஏன் வந்து ஆஸ்கர் பிரச்சனையில பேசினேன்னா, அந்த இஷ்யூல ஒருத்த ஆன்ட்டின்னு சொல்லும்போது நீங்க உங்க ஸ்பேஸ்ல நடந்துச்சு அது. அத வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு, அதுக்கு முட்டு குடுக்குற மாதிரி ஆன்ட்டிங்கிறது ஃபாரின்ல அந்த வேர்டு இந்த வேர்டுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அதுவே ஒருத்தங்க வந்து உங்க வீட்ல இருக்கிற உங்க அக்கா தங்கச்சிய சொன்னா எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா, எதுக்கு எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. அந்த பிரச்சனைக்காக தான் நான் பேச வந்தேன். சரியா? அந்த 2 ஸ்பேஸ்லயும் நான் உங்கள பேசினது எனக்கு அவன் சொன்னவன பத்தி கவலையே இல்ல. ஏன்னா அவன் யாரோ? அவன் கூட நான் பழக்கவழக்கம் இல்ல எனக்கு. ஆனா அதனால நான் அவன போய் கேட்க மாட்டேன். ரோட்ல போற நாய் குலைக்குதுன்னா கேட்கவே மாட்டோம். வீட்ல கட்டி வச்ச நாய் குலைக்குதுன்னா கேட்போம் தானே. நான் உங்க கூட உட்கார்ந்து மாசக்கணக்குல பேசியிருக்கேன். இப்ப என்ன ஒருத்த ஆன்ட்டின்னு சொல்லும்போது அத என்கரேஜ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அதுக்காக தான் நான் வந்தேன். மத்தபடி இன்னைக்கு நீங்க ஏதோ நான் அந்த ஸ்பேஸ் கேட்கல, ரெக்கார்டிங் ஸ்பேஸ். என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, உங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தேன். இங்க வந்து கெட்டு போயிட்டேன். அப்ப ஒழுக்கத்த நீங்க எனக்கு சொல்லி தரல. சரியா? அங்க என்ன நடந்துச்சு? என்னென்ன பிரச்சனையில நம்ம 2 பேரும் போய் பேசியிருக்கோம். அது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். காலையில கூட நோலன் சொன்னாங்க 2 பிரச்சனையில அவங்க இருந்தாங்கன்னு. அங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க நம்ம யாரும் யாரையும் திருத்தறக்கு வரல. யாருக்கும் யாரும் கிளாஸ் எடுக்க முடியாது. எல்லாருமே வந்து 18 வயசுக்கு மேலானவங்க. இங்க அவங்க பேசுற வேர்ட்ஸ்க்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க நடந்துக்கிறதுக்கு அவங்க தான் பொறுப்பு. சரியா? முதல்ல என்ன பஞ்சாயத்துனாலோ, என்ன ஏது தெரியாம நான் தான் நாட்டாமன்னு சொல்லி போகாதீங்க. சரியா? நான் இங்க நாட்டாம பண்றதுக்கு வரல இந்த பிரச்சனைக்கு. எனக்கு ஆஃப்கேப் லிங்க் அனுப்புனா நான் உள்ள வந்தேன். 2 நாள் நான் அமைதியா தான் இருந்தேன். 3வது நாள் வந்து என் பேரை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள வந்தேன். சரியா? இங்க வந்து நாட்டாம பண்ணியோ, இல்ல பஞ்சாயத்து பண்ணியோ பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கும் எப்பவுமே. இந்த எக்ஸ்ல நான் வாழல. மத்தவங்க மாரி எக்ஸ வந்து அப்படியே ஃப்ளோட் பண்றக்கும், இல்ல எல்லாத்தையும் பணம் கறக்கறக்கும், அதுக்காகலாம் நான் யூஸ் பண்ணல. எனக்கு வேலை இருக்கு. என் ஃப்ரீ டைம்ல வர்றேன். எனக்கு புடிச்சத நான் பண்றேன். போறேன். நான் ஜாலியா என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்றேன். அவ்வளவுதான். இங்கிருந்து என்னத்தையும் தூக்கிட்டு நான் வீட்டுக்கு போறதில்ல. முதல்ல உங்களுக்கு வந்து நீங்க போய் எல்லா ஸ்பேஸ்லயும் போய் பேசுறீங்கன்னா, இங்க வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. அங்க வந்து நீங்க ஏதோ தப்பா பேசுனீங்கன்னு யாருமே சொல்லல. கரெக்ட்டா தான் பேசுனீங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்னத்துக்கு தேவையில்லாத வேலைக்கு போறீங்க? என்னத்துக்கு தேவையில்லாதவங்கள உங்க ஸ்பீக்கர்ல ஏத்தி வச்சுக்கிறீங்க? இங்க ஒரு ஒரு இடத்துல பிரச்சனைனா, அப்ப இவங்க கூட யாருக்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி அங்க தேடி தேடி போகும்போது, அப்ப நம்ம அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி தான் போணும். இல்ல உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் வேணும்னா நீங்க வேற எங்கேயாவது போய் தேடுங்க. கூட பழகுனவங்க கிட்ட தயவு செஞ்சு தேடாதீங்க. சரியா? இல்ல நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி போயிட்டு இருந்ததுனாக்கா எனக்கும் சில வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் இருக்கு. அந்த வால்யூம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதர் இட் சுட் பி என்ஐஏ இன்வால்வ்ட் ஆர் எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிசம் இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற எதனா இன்வால்வ் ஆனதா இதெல்லாம் கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல ஐ டோன்ட் ஃபீல் சிம்பத்தி ஆன் எனி ஒன். எனக்கு அந்த சிம்பத்தி எல்லாம் சடனெல்லாம் வராது. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாக்கா கண்டிப்பா சிம்பத்தின்றது வரவே வராது. அப்படி எதனா போய் சொன்னாக்கா தான் இது கரெக்ட் ஆகும் அப்படின்னாக்கா அப்படி சொல்றதுக்கும் இப்ப நான் ரெடியா இருக்கேன். ஒண்ணும் கிடையாது. 10 நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே இருக்கானுங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதாவது வந்து மென்டல் பீஸ் வந்து 4 பேருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா கரெக்டா இருந்துட்டாக்கா எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி எதனா போனாதான் கரெக்டா ஆகும் அப்படின்னாக்கா அதுக்கும் ரெடியா தான் இருக்கும். லாஃபீர் மேல ஏத்துங்க. கூப்பிடுங்க லாஃபீர. ஏங்க அவருக்கு கருத்து இருந்தா அவர் ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்து சொல்லட்டும். அதேதான். காணுமே. இல்ல டேக் பண்ணப்ப போட்டு இங்க வர சொல்லி பேசி சொல்லாங்கல்ல. அது மாதிரி போய் மியூச்சுவல் தானே கூட்டு வர சொல்லுங்க. லாஃபீர் ப்ரோ நீங்க போய் கூட்டு வாங்க ப்ரோ. ஏன்னா நீங்க வந்து ஒரு நான் உங்ககிட்டயுமே ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு. ஆக்சுவலி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து பொண்ணை அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த வார்த்தை சொல்றீங்க. நீங்க அபியூஸ் பண்றோம் நீங்க பாத்தீங்களா? அது ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
இன்னொன்னு வந்து அவங்க எங்களெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எங்க கூட என்ன இஷ்யூலாம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கும் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். நீங்க கொஞ்சம் ஸ்பீக்கர் வாங்கிட்டு மேல வாங்க லஃபீர் ப்ரோ. வாங்க லஃபீர். நான் கிளாரிஃபை தான் பண்ணதான் கூப்பிடுறேன். அதே மாதிரி அவங்களே கூப்பிட்டு வாங்க, அவங்க ஃப்ரெண்டு 2 பேரை வந்து கூப்பிட்டு வாங்க. அதே இந்த கேள்வியும் கேக்குறேன் உங்ககிட்ட. இப்ப வந்து ரெக்கார்டிங் ஸ்பேஸ் போட்டு இன்னைக்கு பேச முடிஞ்சுல, நாங்க முன்னாடி ரெக்கார்டிங் ஸ்பேஸ் போட்டு தானே கூப்பிட்டு இருந்தோம். வாங்க வந்து கிளாரிஃபை பண்ணுங்க, நீங்க பேசுனதுக்கு என்னென்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்ல. அன்னைக்கு ஏன் அவங்க வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல, எதுக்காக வந்து எஸ்கேப் ஆகி போனாங்க, இதெல்லாம் வந்து நீங்க பேசுங்க. இல்ல அருணாக்கா, நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மென்டல் ப்ரெஷர் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட என்னென்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கோ தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுங்க. அது ப்ரிசம்லயும் சரி இல்ல இதுலயும் சரி என்ஐலயும் சரி அதை ஏத்தி விட்டு என்னன்றதை பார்த்தே தான் ஆகணும். நான் ஓகே ஓப்பனாவே கேட்டுறேன். நான் நீங்க ஓகே ஓகே மியூட்ல இருங்க, பேசுங்க லாஃபி. கேக்குதா? கேக்குது கேக்குது. இல்ல ஆக்சுவலி லாஃபீர் ஒரே நிமிஷம். அதான் குருக்கு கொஞ்சம் ஸ்பீட் விடுங்களேன். ரெக்வெஸ்ட் கொடுங்க கொடுங்க. கொடுக்கலையே. நான் தான் கூப்பிட்டு லிங்க் அனுப்பிச்சு விட்டேன். இருங்க, அவர் ஓகே. பேசிட்டு அவரை பேசு. மேல ஏத்தி ஸ்பீக்கர் கொடுத்துட்டு அப்புறம் அவர் பேச விடலன்னா என்ன இல்ல பண்றது? இல்ல யோ லாஃபீர் யோ பேசுங்களா? ஸ்பீக் இல்ல இப்பதான் அவர் இப்பதான் வந்தாப்புல. வந்திருக்காரு, லிசனர்ல தான் இருக்காரு, குருக்கு தான் பேசிக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல. பேசுங்க லாஃபீர் பேசுங்க இல்ல பேசுங்க. லாஃபி பேசுங்க. ஆக்சுவலி நான் அந்த ஸ்பேஸ்லயே கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க தப்பு பண்ணாலும் நான் அவங்களுக்கு துணையா நிற்பேன், அவங்க தப்பை சரியாக்கிடுவேன், அதே போல நீ பண்ணது ரைட்டு தான் நான் சொல்லுவேன்னு எங்கேயுமே நான் சொல்லலை. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீராம் என் ஃப்ரெண்டு தான். ஸ்ரீராமுக்கு ஒரு இஷ்யூ வரும்போது நான் வரவே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். கரெக்டா? எங்கேயுமே நான் வரல. அதே போல இந்த கதைப்பம்மா இஷ்யூலையும் சரி மஹிமா இஷ்யூலையும் சரி எனக்கு அந்த சைடு என்னன்னே தெரியாது. ரைட்? ஆப்போசிட் சைடு என்னன்னே தெரியாம நான் வந்து பேசக்கூடாதுங்கிறனால தான் எங்கேயுமே நான் என் கருத்தை வைக்கவே இல்லை. ஓகே, நீங்க ட்வீட்ஸ்ல பார்த்தாலும் சரி இல்லை என் ஸ்பேஸ்ல பார்த்தாலும் சரி எங்கேயுமே நான் பேச கிடையாது. நான் இன்னொன்று சொன்னீங்க, இந்த இப்போ என்கிட்ட அருணா தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த ஸ்பேஸை பத்தி கேட்டாங்க. நாங்க ஸ்பேஸ் போட்டப்ப எனக்கு ரெக்கார்டு ஸ்பேஸ் நீங்க போட்டிங்கன்னு தெரியவே தெரியாது. பிகாஸ் எனக்கு யாருமே மியூச்சுவல்ஸ் கிடையாது. ஓகே, எனக்கு இருந்த ஒரே மியூச்சுவல் வந்து ஜெரி தான். ஜெரி வந்து எனக்கு அன்னைக்கு நடந்த இஷ்யூவில் எனக்கு அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ்க்கு நான் வந்து அவங்கள்ட்ட நான் நடந்துக்கிட்ட விதம், என்ன அவங்க நடத்தின விதம் ரொம்ப எனக்கு பிடிக்கலன்னு தாண்டி நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. நான் அதனால அன்னையிலேருந்து நான் அவங்கள மியூட் பண்ணிட்டேன். எனக்கு ஸோ இந்த ஸ்பேஸை நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இல்ல இது வேணாம் சரியா? ஏன்னா நான் என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் லாஃபீர், நான் ஒரு விஷயம் இதுல நான் சொல்ல விரும்புறேன். இதே ஜெரி அக்கா தான். ஓஜி 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 மியூட்ல இருங்க, குறுக்க வராதீங்க. ஓஜி லிசனர் மூட் போட்டுருவேன். மியூட்ல இருங்க, பேசலாம். மியூட்ல இருங்க, அவர் பேசுவாரு. நான் எங்கேயுமே ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு அவங்க வந்து இத்தனை நாளா என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி லாஃபீர் என்ன இப்படி மைமாலாம் என்கிட்ட வந்து லிட்டரலி ரொம்ப கண்கலங்கி சொன்னாங்க, என்ன ரொம்ப அபியூஸ் பண்றாங்க, இதுக்கு நான் டிசர்வ்டே கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் அப்போ எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸு சரி இது நடக்கிறது இயல்பு தான், பிடிக்கலன்னா அவங்க நம்மளை பத்தி தப்பா சொல்றது இயல்பு தான், நீங்க கடந்து போங்க மைமா தான் நான் சொன்னேன். நீங்க என் ஸ்பேஸ் வாங்க, நம்ம ஜாலியா இருப்போம், நம்ம ஃபன் பண்ணுவோம், அதை கடந்து போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கடந்து போக சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேங் ரேப்பு அப்புறம் டிவோர்ஸு இதெல்லாம் சொன்னவொடனே எனக்கு இது ரொம்ப தப்பா பட்டுச்சு. ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி ஸ்பேஸ் போறேன்னு சொன்னாங்க, நானும் வந்தாங்க. ஈவன் நான் அந்த ஸ்பேஸ்லயுமே கேளுங்க, எங்கேயுமே நான் அவங்க சைடு எடுக்கவே இல்லை. நான் 2 பேத்துக்கும் நடுவில் இருந்து தான் சொன்னேன், நீங்க பேசுங்க, அவங்க சைட்ல இருந்து பேசட்டும், இது கண்டினியூஸா போயிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு மேல இது யாரா இருந்தாலும் பேசட்டும், 2 சைடும் பேசுங்கன்னு சொன்னேன். ஈவன் உல்ஃப் வந்து ரிமூவ் பண்ணப்போ நான் கேட்டேன், நீங்க ரிமூவ் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணதை எடுத்து விட்டுட்டாங்க. செகண்ட் டைம் ரிமூவ் பண்ணும்போது நான் இல்லவே இல்லை, என்னையே தூக்கி போட்டுருச்சு வெளியே. சரி பக்குன்னு நினைச்சிட்டு நானும் நினைச்சிட்டேன், சரி எல்லாரும் பக்ல தான் வெளியே போயிட்டாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் சொல்றாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் திரும்ப ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்து விட்டேன்னு சொன்னாங்க. நான் நம்பல. கோஹோஸ்ட் கொடுத்து கோஹோஸ்ட் வாங்கிட்டு போய் பார்த்தேன், உள்ள இல்ல. சரியா? அப்புறம் தான் ஜிவி வந்தாங்க. இதுதான் நடந்துச்சு. சோ தட்ஸ் இட். இது என் சைடு. நான் சொல்றேன். நான் இங்க ஸ்ரீராம் விஷயத்த வந்து ஜெரிகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரியா? நான் அந்த விஷயத்துக்கு வரல. 2 நாளைக்கு முன்னாடி உங்க ஸ்பேஸ்ல
இவங்க மஹிமா வந்து உங்ககிட்ட அழுதுட்டு இருந்தாங்க சொன்னீங்கல்ல, அவங்க நக்கல் அடிச்சு பேசிட்டு இருந்ததை அது நான் கேட்டேன். இல்ல இல்ல சரியா? இல்ல இல்ல அது அது இருங்க ஸ்பேஸ்ல இல்ல. நான் சொன்னது ஒரு நிமிஷம் பேசுறேன் கேளுங்க. நீங்க let them பேசுற speak வரைக்கும் அவங்க இல்ல இல்ல அமைதியா நடக்காதது let சொன்ன them மாதிரி இல்ல இல்ல speak நான் let them பேசுனதுக்கு அப்புறம் நீங்க speak விளக்கம் let கொடுங்க. them இல்ல 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 அவங்க இல்ல நீங்க பேசுனதுக்கு பேசுங்க. அப்புறம் ஏங்க விளக்கம் இது கொடுங்க. பண்ணாதீங்க. இருங்க, இவ்வளவு ஒரு நேரம் ஒரு இல்ல ஆளா நான் பேசுங்க, சொல்லாததை ஒரு ஒரு சொல்றீங்க. ஆளா நான் பேசுங்க. அவங்க என்கிட்ட ஸ்பேஸ்ல சொல்லல. அழுதது என்கிட்ட சொன்னது கால்ல, நீங்க பர்சனல் கால்ல, இப்பதான் சொன்னீங்க அவங்க அழுதுட்டு பேசினாங்கன்னு ஸ்பேஸ்ல சொன்னீங்க, கிடையாது. அதை ஏங்க மென்ஷன் பண்ணல. ஸ்பேஸ்ல சரி, ஒரே ஓகே ஒரு ஓகே நிமிஷம். சரி ஓகே ஓகே. ஓகே சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஸ்பேஸ்ல இந்த பர்சனலா இஷ்யூஸ் சொன்னாங்க. பேசவே இல்ல, டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. சரி, ஓகே. அவங்க பேசுறத கேட்டுட்டு அவங்க பதில் சொல்லுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க லாஃபீர். அவங்க முடிக்கிட்டு இவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது யாராவது இடையில பேசுனாங்களா? பேசவே இல்லையில. எனக்கு பேசுங்க. உங்ககிட்ட 2 கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க அதான் சொன்னேன்ல, அந்த இவர் விஷயத்துல நடந்தது வந்து வேற, ஓகேவா? கதைப்பொம்மா விஷயத்திலயும் மஹிமா விஷயத்திலயும் நடந்தது வேற, சரியா? நாங்க அன்னைக்கு டேக் பண்ணி போட்டிருந்தோம் அவங்கள. நீங்க வந்து எதுக்கு இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி லெஸ்போன் போட்டிருந்தாங்க. அதை ஏன் போட்டிருந்தாங்க நீங்க இன்ன வரைக்கும் கேட்கல, சரியா? அது ஒண்ணு இருக்கு, ஓகேவா? அவங்க போட்டிருந்தாங்க. வேற யாருக்கு போட்டிருந்தாலுமே அது தப்புங்க. ஏன்னா நாங்க 4 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க லெஸ்போன் சொல்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்க இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு, அப்ப உங்களோட மைண்ட் என்ன சொல்றது, உங்களோட தாட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அவங்கள வந்து பாத்துக்க சொல்லுங்க, ஓகேவா? இந்த விஷயம் இதுல வந்து அவங்க போடுறாங்க, ஸ்லைட் ஃபிட்டா போடுறாங்க. இதுல வந்து நாங்க கேக்குறோம், இன்னும் இந்த மாதிரி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். எனக்கு கோளாறு பாய்னு ஒரு ஐடியா வச்சு எங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, உங்க ஸ்பேஸ்ல அவங்க ஸ்பேஸ் போட்டிருக்காங்க, நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க நடுநிலையா இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவங்கள பத்தி அபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு பொண்ணை பத்தி அபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க. அது ஏன் அந்த நெரேட்டிவ் செட் பண்றீங்கன்னா நான் கேக்குறேன், புரியுதா அவங்க கிட்ட? நாங்க யாரும் இங்க அபியூஸ் பண்ணல. யாராவது ஒரு வார்த்தை அபியூஸ் பண்ண வார்த்தை இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க அதுக்கப்புறம் பேசுறோம். ஆனா வயலின் வாசிக்குதா? நான் பேசுறது கிளியரா இருக்கா? கிளியரா இல்லையா? இல்ல நல்லா கேக்குது, பேசுங்க. ஓகே, சரியா? இப்ப நாங்க வந்து கேள்வி கேட்கறது இதுதான் கேக்குறேன். நீங்க வந்து திரும்ப 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 நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க உங்களை நிறைய பேர் சேர்ந்து அபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அபியூஸ் பண்ணது தப்புங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பையனா இருந்தா கூட தாங்கிக்கிட்டு போயிருவோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பொண்ணா இருந்தா எப்படி தாங்க முடியும்னு கேக்குறாங்க. ஏங்க, லெஸ்போன் போட்டுட்டு கமெண்ட் போடுறவங்க, அதுக்கு கீழே சிரிக்கிறவங்க, இவங்க எல்லாம் அபியூஸ் பண்றவங்க கிடையாது. கோளாறு பையன் ஒரு ஐடியா வச்சுட்டு, இன்னொரு டாட்னு ஒரு பிட் ஐடியா வச்சுட்டு, கேவலமா வந்து போஸ்ட் போடுறவங்களும் அந்த கோளாறு பையனு பிட் ஐடியா வச்சு எங்களை எல்லாரையும் 3 நாளா பகல் நைட்டுன்னு பார்க்காம அவ்வளோ டார்ச்சர் பண்ணி வெட் போட்டுக்கிட்டே இருக்கான் பதிலுக்கு. அவனை பத்தி கேக்குறதுக்கு யாருக்கும் துப்பு இல்ல. அவங்க அபியூசர் கிடையாது. நாங்களா ஸ்பேஸ் போட்டு, அதுவும் அவங்க 2 பேரையும் டேக் பண்ணி போட்டு இல்லாத விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து பேசுறீங்கன்னு எனக்கும் அவங்களுக்குமான விஷயம், ஜெரிகாக்கு அவங்களுக்குமான விஷயம், பைசு ப்ரோக்கு அவங்களுக்குமான விஷயம். ஒவ்வொருத்தரா வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு கூட பிரச்சனை இருக்கோ இதெல்லாம் கேக்குறோம். இதெல்லாம் கேட்காம நீங்க வந்து அவங்க சைடு நின்னு பேசுறீங்கன்னா இது நியாயமான்னு தான் நான் கேட்பேன். அந்த இடத்துல இருங்க முடிச்சுறேன். அந்த இடத்துல நீங்க 2 விஷயம் சொன்னீங்க, சரியா? திரும்ப மென்ஷன் பண்றீங்க, பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அபியூஸ் பண்றாங்கன்னு. அந்த வார்த்தையை நீங்க திரும்ப வாங்கிக்கணும். நான் இப்பயே சொல்லுவேன், அதுக்காக நீங்க சாரி கேட்கணும், சரியா? இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன சொல்றீங்க அப்படின்னா, உங்க ஸ்பேஸ்லயே வந்து 2 நாளா அவங்க வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கோளாறு பையன்ற ஐடிய மேல கூப்பிட்டு வந்து பேச சொல்றாங்க. நீங்களும் அங்க சொன்னீங்க, எதுக்கு அவனை மேல ஏத்தி அவன் ஏதாவது பேச திரும்ப என்னையும் சேர்த்து டேக் பண்ணி அடிக்கவா? நீங்களும் பேசுனீங்க. அதையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். வேணா ரெக்கார்டு இருக்கு, எடுத்து போடுறேன், சரியா? இவ்வளவு என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசுறாங்க, நீங்க அது நியாயமான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கவங்களும் சொல்லட்டும், சரியா? இதெல்லாம் வந்து அபியூசர், எங்களை அபியூசர் சொன்னவங்க வந்து சாரி கேட்கணும். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நீங்க நிறைய பேசினா ஞாபகம் இருக்காது. முடியாது. ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இல்லாம இருக்கு, அதெல்லாம் கிடையாது. நீ தான் ஃபர்ஸ்ட் அதை இன்வைட் பண்ணி அதெல்லாமே ஓகேவா? பண்றது, எல்லாமே பண்றது. நடுவுல பேசாதீங்க. இப்படி வந்து கோளாறுன்ற ஐடியா வச்சு எனேபிள் பண்றதும், ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வந்து அபியூசரை எனேபிள் பண்றவங்க அபியூசர் இல்ல. பிட் ஐடி யூஸ் பண்றவங்க, பிட் ஐடி போஸ்ட் போட வச்சு அபியூஸ் பண்றவங்க எனேபிளர் கிடையாது, அபியூசர் கிடையாது. அபியூசர் எனேபிளர்னு சொல்லாம இவங்களை என்னன்னு சொல்ல முடியும், பிட் ஐடின்னு சொல்லாம இவங்களை என்னன்னு சொல்ல முடியும்? இதை தவிர அபியூசர் பிட் ஐடி தவிர நாங்க ஏதாவது 2 அவங்களை கெட்ட வார்த்தை பேசிருக்கோமா? இல்ல டேக் பண்ணி போடுறது ஏதாவது தப்பா பேசிருக்கோமா? யாரையாவது தப்பா பேசணும்னு சொல்லுங்க இங்க. இது வரைக்கும் வார்த்தையை விட்டுருக்கோமா? பேசியிருக்கோம். ஆனா இவங்க பேசுனதுக்கு அப்புறம் ட்ரிகர் ஆகி அந்த விதத்துல தான் பேசிக்கோமே தவிர பேட் வேர்ட்ஸ் பேசுனது கிடையாது, எதையும் பேசுனது கிடையாது.
யாருங்க அபியூசர்? யாருங்க அபியூசர்? யார வந்து அபியூஸ்னு சொல்றீங்க? இதுக்கு நீங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன வார்த்தைக்கு எனக்கு சாரி கேட்கணும். நீங்க வந்து ஏங்க நீங்க வார்த்தை நீங்க திரும்ப வந்து அவங்க பேசணும். கிட்ட பேசுற அளவுக்கு அதெல்லாம் பெரிய ஓஜி ஆளும் ஓஜி கிடையாது. கொஞ்ச நேரம் நீங்க இருங்க இடையில ஓஜி 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 கொஞ்ச பேசுறீங்க. நேரம் இருங்க. ஓஜி வெயிட். ஓஜி எனக்கு அந்த வார்த்தையை திரும்ப பெறணும். அது என்ன பொண்ணுங்களா பேசிட்டு உங்களுக்கு வந்து நியாயத்தை கேட்டா நாங்கெல்லாம் அபியூசரா? என்னங்க இது நியாயம்? ஓகே இப்ப பேசிட்டுமா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு விஷயங்கள் பேசினா எப்படிங்க எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் சரியா? நீங்க எது கேட்டாலும் கொஞ்சம் டைம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த நரேட்டிவே தப்பு சரியா? நான் லெஸ்போ கேட்கலன்னு சொல்றீங்க. அவங்க போட்ட ட்வீட்டை நான் போய் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது என்ன ஒரு ரேண்டம் ஐடிஸ் வந்து என்ன சரி ஓகே. இப்போ நீங்க இப்படி தம்ஸ் டவுன் போட்டீங்கன்னா இங்க நான் என்ன பேச முடியும்? நீங்க கேட்டியான்னா என்ன கேட்டீங்க? அவங்க சொல்ற பதில் நீங்க ஏத்துக்கணும் எந்த அவசியம் நீங்களே தம்ஸ் டவுன் போட்டு தானே இருந்தீங்க இவ்வளவு இல்ல. நேரம். நான் தம்ஸ் டவுன் எது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீ கேட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்ல நான் கேட்டேங்கிறதுக்காக தம்ஸ் டவுன் போட்டேன். இப்போ அவங்க சொல்ற கேட்டீங்களா பதில் இல்லைங்க? உங்களுக்கு ஏத்துக்க முடியாம இருக்கலாம். அவங்க ஸ்பேஸ்ல போய் நீங்க அத சொல்லுங்க முதல்ல. அவங்க நியாயம் கேட்டு இல்ல ஒரு நான் ஸ்பேஸ் கேட்டேன். போட்டாங்கல்ல, எங்களை ஐயோ அவங்க அபியூசர்னு சொன்னாங்கல்ல. வெயிட் லெட் அதான் மீ அதான் ஃபினிஷ். அதான் அதான் இருங்க டார்லிங் மை இருங்க. லெட் அந்த மீ டாக் எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டீங்க. லெட் அவர் மீ டாக். சொல்லட்டும் விடுங்க. இல்ல கொஞ்ச நேரம். அவங்க சொன்ன பதிலை நீங்க ஏத்துக்கணுங்கிற எந்த அவசியமும் உங்களுக்கு கிடையாது ரைட்? அது ஆனா நான் ஏத்துக்கிட்டேன். அவங்க எங்கிட்ட நான் கேட்டேன், நான் பர்சனலாவும் கேட்டேன், ஸ்பேஸ்லயும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லெஸ்போன் நான் போட்ட அந்த ட்வீட் அவங்களுக்கு கிடையாது. அது நான் போட்டது என்ன ஒரு ரேண்டம் ஐடிஸ் என்ன கண்டினியூஸா குரூப்ல ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த தொல்லையால நான் போட்டேன்னு சொல்லி அவங்க அந்த பதில சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்டியான்னு கேட்டீங்க. நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. இன்னொன்னு, ஒருத்தர் டேக் பண்ணாம போடுறத ஓகே டேக் பண்ணாம ஸ்லைட் ட்வீட்ஸ் இங்க ரொம்ப இயல்பு, ரொம்ப நார்மலா எல்லாருமே போடுவாங்க. ஆனா நீங்க போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தப்பட்டவங்க நீ என்ன போட்டிருக்கியான்னு கேட்டா, ஆமா நான் உனக்கு தான் போட்டேன்னு அவங்க சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்ம அங்க பேசவே முடியும். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே ஜெரி ஸ்பேஸ்ல அன்னைக்கு நான் வந்து கேட்கிறப்போ, நான் போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி பேசுனீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இங்க உன்னை பத்தி யாரும் பேசல லாஃபின்னு சொன்னாங்க. நான் போயிட்டேனே கடந்து. கேளுங்க, நான் இங்கதான் பேசினேனா? என்னை பத்தி பேசலன்னாங்க. நான் உன்னை பத்தி இங்க யாருமே பேசலன்னு சொல்லிட்டாங்க. உன் பேரை சொன்னமான்னு கேட்டாங்க. அப்கோர்ஸ் இல்ல, நான் போயிட்டேன். நீங்க சொன்ன உடனே நான் கடந்து போயிட்டேன். அவ்வளவுதான். இதுதான் இங்க ஸ்லைட் ட்வீட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற அட்டென்ஷன். இதை தாண்டி நீங்க அந்த ஸ்லைட் ட்வீட்ஸ் போறவங்க கிட்ட போயிட்டு அவங்க அது ஆமா நான் உனக்கு தாண்டா போட்டேன் இப்ப என்னடா அப்படின்னு கேட்டாதான் நம்ம அடுத்து பேசவே முடியும். இல்ல நான் உனக்கே போடல, நான் சும்மா போட்டேன்னு சொன்னாலும் நம்ம கடந்தானே போகணும். இல்ல சாரி பட் நீங்க உங்க ஸ்பேஸ்ல இதை அப்படி டீல் பண்ணலையே. நீங்க பேசும்போது என்னமோ ஆஃப் கப் என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி அவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ல போச்சு உங்க ஸ்பேஸ்ல டீல் அது இல்ல ப்ரோ இருக்கு. நான் பேசுறேன் கேளுங்க. நான் என்ன பேசுனேங்கிறதுக்கு இப்போ மேத்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி ரெக்கார்டு இருக்குன்னு. எனக்கு ரெக்கார்ட் எல்லாம் தேவையில்ல. நான் பேசினா நான் ஓன் பண்ணிப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் நான் பேசினத ஆமா நான் நீ நடுவுல பேசாதீங்க. ஒரே நிமிஷம் ஓவர் லேப்ல கேட்காது. ஒரே ஒரு நிமிஷம் ஓவர் லேப்ல கேட்காது. ஒரே நிமிஷம் இருங்க. நான் பேசினத எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ பேசினியான்னு கேளுங்க, ஏன் பேசினேன்னு கேளுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஏன் பேசினேன்னு கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ நான் ஹாஃப் கேப் பேசினது இதெல்லாம் தப்புன்னு நான் சொன்னேன்னு கரெக்டா மென்ஷன் பண்றேன். அவர் குழந்தை மாமான்னு கூப்பிட்டுதாங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஃபர்ஸ்ட். செகண்ட் விஷயம், அவங்க டிவோர்ஸ் பேசினாங்கன்னு சொன்னாங்க. நான் பேசுனதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹாஃப் கப் ப்ரோபோங்க சரியா? ஏன்னா நீங்க லைனா சரி அப்ப நீங்க ஒரு தடவை பேசுங்க, நான் பேசுறேன். லாஃபிரும் முடிச்சிரட்டும். அப்புறம் உங்ககிட்ட வருவார் லாஃபிர். அமைதியா இருங்க. நான் பேசுறேன் எல்லாத்துக்குமே. இல்ல ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் தயவு செஞ்சு கோச்சி எதனா கீழே அனுப்பாதீங்க. ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். வாட் எவர் யூ வாண்ட் டு ஸ்பீக் லாஃபிர், கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றீங்க. ஏன்னா நீங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மகாபாரத கதை மாதிரி இது. சொல்லிட்டு போங்க. என்னோட இல்ல ப்ரோ, என்னோட நேச்சர் என்னவோ நான் அப்படிதான் பேச முடியும். நான் வந்து உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேச முடியாது தானே ப்ரோ. இல்ல நீங்க லாஃபிர் தானே கூப்பிட்டுருக்கீங்க. லாஃபிர் எப்படி பேசணும் அப்படிதானே பேச முடியும். கரெக்ட் தானே? நான் டக்குன்னு என்ன சிம்புவா மாதிரியா பேச முடியும்? சொல்லுங்க ப்ரோ. லாஃபிர் தானே பேசுவோம். அப்படின்னா கீழே இறங்கி போங்க. இல்ல ஐயோ எனக்கு நீங்க நான் வந்திருக்கவே மாட்டேன் ப்ரோ. நீங்க இப்படி கீழே இறங்கி போங்கன்னு சொல்றதுக்கு எதுக்கு அப்ப ஸ்பீக்கர் கொடுக்கணும்? நான் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க பேசுங்க. அவரை மியூட் பண்ணியாச்சு, நீங்க பேசுங்க. அவர்கிட்ட கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்க பேச விட்டு மியூட் பண்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு வச்சிருக்கீங்களா? நீங்க அவங்கள நீங்க மியூட் பண்ணியாச்சு. உங்களை யாரும் மியூட் பண்ணல. என்ன மியூட் பண்ணல. நீங்க பேசுங்க. இப்ப நீங்க அவரை பேச விட்டுட்டு நீங்க அதை தடுக்கவும் மாட்டேங்கிறீங்க. அதை ஸ்ட்ரிக்ட்டா விட்ட சொல்லுங்க, இப்படி பேசாதீங்கன்னு சொல்லுங்க. மியூட் பண்ணியாச்சுன்னு சொல்றேன். நீங்க அதுலயே லூப்ல வந்துட்டே இருக்கீங்க. பேசுங்க. நான் அதான் இப்ப அருணா கேட்ட கேள்வி வேற என்ன கேட்டாங்க எனக்கு. நான் அது கேட்டதுக்கு ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டேன். லெஸ்போவை பத்தி கேட்டேன். ஆஃப் கோர்ஸ் பதில் சொல்லலங்க. பதில் சொல்லல. நான் பதில் சொல்ல அந்த லெஸ்போக்கு வேணா ஓகே, லெஸ்போக்கு ஓகே
செகண்ட் ஒன் வந்து நீங்க சொன்னீங்கல்ல பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அபியூஸ் பண்றாங்க, நீங்க அபியூஸ் பாத்தீங்களா லாஃபி? ஓகே நான் பேசுறேன். இல்ல இருங்க, நான் அபியூஸ் வந்து நான் இது பேச நான் கேட்கவே இல்லை. ஓகே நான் தெளிவா சொல்றேன். அவங்க அந்த ஸ்பேஸ்ல சொன்னது எங்களை அபியூஸ் பண்ணிட்டாங்க லாஃபின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன் இங்க அபியூஸ் பண்றது தப்பு, அது பெண்களை பண்றது தப்பு. நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன்ல, எங்க பசங்கன்னா நம்ம கடந்து போயிடலாம் ப்ரோ, ஆனா பொண்ணுங்க அவங்க ஹர்ட் ஆகி வந்து கேட்டாங்க ப்ரோ என்கிட்ட, நான் சொன்னேன் தெரியுமா? அது எப்படி நான் மீன் பண்ணேன்னா, அவங்க அதனால என்னால தாங்கிக்கவே முடியல லாஃபீர், என்னால ஏத்துக்கவே முடியல. என் கூட பழகுனவங்க என்னை இவ்வளவு ஹர்ட் பண்றாங்க, என்னால ஏத்துக்கவே முடியல. அவங்க வந்து சொல்றப்போ நான் சொல்றேன், இப்ப நான் வந்து போல்டா ஃபேஸ் பண்ண இந்த இஷ்யூஸ் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா இந்த இஷ்யூ எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ண மாதிரி அவங்களால ஃபேஸ் பண்ண முடியலன்னு தான் நாங்க மென்ஷன் பண்ணேன். நான் கடந்து போயிட்டேன், உங்களால கடந்து போக முடியல, அவங்களால கடந்து போக முடியலன்னு சொன்னேன். இதுக்காக அவங்க வந்து பலகீனமானவங்க அப்படி சொல்லல. நான் இதை கம்பேர் பண்ணி மேல் ஃபீமேல் அப்படி ஓகே, ஆனா நீங்க இப்படி சொல்லல சரியா? அங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன முடிச்சிட்டோம். இல்ல உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, உங்களுக்கு புரிஞ்சது மேபி தப்பா புரிஞ்சிருக்கலாம். நீங்க இப்ப கிளாரிஃபை கேக்குறீங்க, நான் என் சைடுல இருந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன். இத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்க இஷ்டம். தப்பா புரியும். இல்ல இது உங்க இஷ்டம். ஐயோ நான் திரும்பவும் சொல்றேன், கொஞ்ச நேரம் இருங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என் பதில நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் யாருக்குமே கிடையாது. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். தட்ஸ் இட். இல்ல இதுல ஒரே ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர். இல்ல டார்லிங், நான் எதுக்காக கிளாரிபிகேஷன் கேக்குறேன் அப்படின்னா, இவங்க அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க சரியா? இந்த மாதிரி விமென்ஸ் எல்லாரும் சேர்ந்து அபியூஸ் பண்ணாங்க, அபியூசர் அங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு இங்க வந்து நான் அப்படி சொல்லல, நான் நார்மலா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீங்க அந்த வார்த்தையை திரும்ப பெறணும். நாங்க எந்த அபியூஸான வேர்ட்ஸும் நாங்க யூஸ் பண்ணவே இல்லை. இல்ல மேஸ், இப்போ இங்க நீங்க லாஃபிர்னு வெரி ஃபர்ஸ்ட் டைம் லாஃபிர்னு சொன்னவனே நான் வந்துட்டேன் மேல, ரைட்? நீங்க என்ன கூப்பிட்டவனே நான் மேல வந்துட்டேன். சோ இப்ப ஏன்னா என்னை பத்தி ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு நான் தான் கிளாரிஃபை பண்ணணும், ரைட்? நீங்க இப்ப நான் உங்க ஸ்பேஸ்ல பேசினாங்கன்னா நீங்க யார் வந்து அங்க பேசியிருந்தாலுமே நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுக்க சொல்லியிருப்பேன். நீங்க வந்து கேட்டிருந்தீங்கன்னா இப்ப ஒருவேளை நீங்க கதைப்போமா இல்ல நான் உல்ஃப வெளியே தூக்கி போட்டதுக்கு நான் இருங்க நான் சாரி கேட்டேன். நான் சாரி கேட்டேன். எனக்கு தெரியாது நீங்க போட்டது ஒரு தடவை பண்ணாங்களா? எத்தனை வாட்டி பண்ணாங்க? இல்ல ட்வைஸ் தான், ட்வைஸ். இருங்க ஒரே எனக்கு தெரியாது மலைச்சாரல், எனக்கு தெரியாது. அப்கோர்ஸ் எனக்கு தெரியாது. இல்ல அப்படி சொல்ல முடியாது அருணா. இருங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அதெல்லாம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. கிடையாது ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன், நீங்க 4 நாளா ஸ்பேஸ் போட்ட எதையுமே நான் ஃபாலோ பண்ணல. பிகாஸ் நான் நீங்க மியூச்சுவலே இல்ல மலைச்சாரல். சோ நீங்க ஸ்பேஸ் போட்டா எனக்கு எப்படி காட்டும்? சோ அடுத்து நோலன் மியூச்சுவலே கிடையாது, மேஸ் கிடையாது, ஹாஃப் கேப் கிடையாது, உல்ஃப் கிடையாது, செரிலின் கிடையாது. இங்க இருக்க யாருமே எனக்கு கிடையாது. அப்படி எப்படி எனக்கு காட்டும் ஸ்பேஸ்? நீங்க சொல்லுங்க. அப்ப யாருமே மியூச்சுவல் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு நீங்க நான் திரும்பவும் சொல்றேன் மலைச்சாரல், நான் சப்போர்ட்டே பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்பேஸ்ல நான் எங்கயாச்சும் அவங்க சைடு நின்னு ஒரு இடம் இல்ல, அவங்க பொண்ணுங்களா சேர்ந்து அபியூஸ் பண்றாங்க. அபியூஸ் பண்ணாங்க. இருங்க அத நான் சொல்றேன். இருங்க அதுக்கு தான் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்ல மலைச்சாரல். இப்போ இந்த இடத்துல அவங்க வந்து சொல்லும் பொழுது அவங்க என்னைக்குமே பாதிக்கப்பட்டவங்க சைடு தான் நிப்பாங்க. ஒருத்தவங்க என்ன அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல யாரா இருந்தாலும், லாஃபீர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க சைடு தான் நிப்பாங்க. அது எப்படி பிரச்சனை வரும்போது எல்லாரும் லாஃபீரை தேடி வராங்க? ஒருங்க மலைச்சாரல் ஒரு நிமிஷம். அப்படி கிடையாது. இதுக்கு நீங்க லாஃபீர் மட்டும் இல்ல இப்ப நீங்க இப்படி எல்லாம் பேசுங்க. மார்க்கெட் குரு ப்ரோ உங்க ஸ்பீக்கர் வந்து ரொம்ப லவுடா இருக்கு. கொஞ்சம் இது பண்ணுவாரு. போக மாட்டாரு, பதில் சொல்லி நான் எங்கேயும் போக மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்கல, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். இல்ல மலைச்சாரல் இருங்க லாஃபீர் இல்ல ஒரு நிமிஷம். குருவோட மைக் சரியில்லை, அவர் லிசனர் போயிட்டு வாங்க. எது இன்னொரு கேளுங்க. எங்க கூட பிரச்சனை ஆகுறவங்க, என் கூட பிரச்சனை ஆனாலும் சரி, நோலன் கூட, ஆஃப் கேப் கூட, யாரு கூட பிரச்சனை ஆனாலும் அவங்க எல்லாம் உங்களை மட்டும் தேடி எப்படி வர்றாங்க? அதுக்கு இது வைஸ் வெர்சா தானே மலைச்சாரல். இப்படி சொல்லலாமா வேணா? இப்போ என் கூட பிரச்சனையாகி பிரியறவங்க அவங்க கூட வந்து சேர்றாங்கன்னு சொல்லலாம்ல. யாரு என் கூட வந்து சேர்ந்திருக்காங்க? இல்ல இட்ஸ் மீன்ஸ் நான் சொல்றது இப்போ எனக்கு ஆப்போசிட் சைடுல போய் நிக்கறாங்கன்னு சொல்றேன். அது ஆப்போசிட் சைடுல யாரு கூடயும் நான் நிக்கல. ஆஃப் கேப் பிரச்சனைக்கு அவன் வந்தா, நான் வந்தது ஆண்டி பிரச்சனைக்கு. இல்ல மலைச்சாரல் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் பேசுனேன். ஒரு நிமிஷம் இருங்க. சூப்பர். நான் அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா
அங்க நடந்ததை நீங்க என்கிட்ட கேட்டீங்க. எந்த இடத்துல நான் ஏங்க சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுங்களேன் ஏங்க மலைச்சாரல். நீங்க ஒரு விஷயத்த பாதிக்கப்பட்டவங்கன்னு டிஸ்கஸ் சொன்னீங்களேங்க, பண்றீங்கன்னா எனக்கு புரியல. அவங்க வந்து லெஸ்போன் போடுறாங்க, ஒரு பெண்ணு அது பேசுறாங்க, அவருக்கு லெஸ்போன் தெரியாதுங்க. போடுறாங்க. ஏங்க அவரை நான் இருங்க சூப்பர். இந்த இருங்க கேள்வியை நான் இல்ல 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 கேட்டுட்டாங்க. லாஃபிர் நீங்க லாஃபிர் யாரு உங்களுக்கு கேட்டாலும் நான் தெரியாது. முடிச்சிடுறேன். ஓகே, ஏன் இன்னைக்கு ஸ்பேஸ்ல ஃபேக்குன்னு ஒரு ஐடியா அதுக்கு கமெண்ட் போட்டிருக்கு, அதை பாத்தீங்களா இல்லையா? ஏன் ஃபேக் ஐடியில வந்து போடுற கமெண்ட் எல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்க போறது இல்ல. பிகாஸ் அது இன்னைக்கு இப்படி நடக்காது, தாங்க ஏங்க சொல்லாதீங்க. நடந்துட்டு தான் இருக்கும். கதைப்போமான்ற ஐடி வந்து சரி ஓகே, அவங்க இப்ப நீங்க வந்து அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஸ்போன் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இல்ல நான் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டுமே நான் ஒண்ணு சொல்றேன். அது எடுத்துக்கிட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு ஃபேக் ஐடி வரும். ஏங்க நீங்க அவன் ஃபேக் சொல்றீங்கங்க, ஒரு நிமிஷம் இருங்க லாஃபிர், நான் சொல்றேன். இப்படி இவங்க ஏவி விட்டு ஒரு ஃபேக் ஐடி வந்து என்ன அபியூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது எங்க இருந்து வருது, யாரால வருதுன்னு நான் கண்டுபிடிப்பேங்க. அதை வச்சுதாங்க நான் பேசுவேன். அது நான் சும்மா வந்து இருங்க சூப்பர். முடிச்சிடுறேங்க. அதுதான் அருணா. நீங்க பேசுங்க, இருங்க நான் இவ்வளவு இருங்க நேரம் கேட்கிறேன் இல்ல லாஃபிர், பேச முடிச்சோடனே பேசுங்க சரியா? எங்களை வந்து 2 நாளா ஒரு ஐடி வந்து இவங்க ஏவி விட்டது வந்து எங்க ஸ்பேஸ்ல பேசுது, எங்களை வந்து டேக் பண்ணி போட்டுட்டே இருக்கு, உங்க ஸ்பேஸ்லயும் வருது, அதுக்கு ஸ்பீக்கர் கொடுத்து ஏத்த சொல்றாங்க, கதைப்போமாவும் மகிமாவும். அப்ப வந்து இது கூட தெரியாத நாங்க என்ன குழந்தையாவா இருக்கோம்? புரியல. நீங்க டாபிக்கை விட்டு டைவர்ட் ஆகாதீங்க. கேட்கறது ஒண்ணுதான். அங்க இன்னொன்னு சொல்றேன், இதுல நான் கேட்டது கொஸ்டின் நீங்க இன்னும் ஆன்சர் பண்ணல. நீங்க அந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து அபியூஸ் பண்றாங்கிற வார்த்தை நீங்க திரும்ப பெறணும், சாரி கேட்கணும், அது ஒண்ணு இருக்கு. இல்ல இன்னொன்னு வந்து என்னன்னா, இல்ல இருங்க இல்ல இருங்க முடிச்சிடுறேன் நான் இதோட முடிச்சிடுறேன், உங்ககிட்ட நான் எதுக்குமே வரல, அவ்வளவுதான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்க சைடு கேட்டீங்கல்ல, அவங்க ஐயோ அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து வருத்தத்துல இருக்காங்க அபியூஸ் பண்ணதுனால அப்படின்னு எங்க சைடு கேட்டீங்களா? எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு என்ன அபியூஸ் பண்ணிருக்காங்கங்க, 4 நாளா என்ன அபியூஸ் பண்ணிருக்காங்க. லிட்டரலி ஒரு ஃபேக் ஐடியை வச்சு, அந்த அவன் ஃபேக் ஐடி கிடையாது, கோளாறுன்னு இன்னொரு ஃபேக் ஐடி இருந்தது, ஒரு கோளாறுன்னு ஒரு ஐடியை வச்சு என்ன லிட்டரலி 3 நாள் அபியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப நான் உட்காந்து வந்து இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கலன்றதுக்காக அது நியாயம் ஆயிராதுல்ல, அது சரின்னு ஆயிராதுல்ல. இருங்க மலைசாரல் சிஸ்டம் முடிச்சிடுறேன் ஊட வராம இது முடிச்சிடுறேன் நானு சரியா? இப்ப 3 நாளா என்ன போட்டிருக்கிறதுக்கும் என்ன மட்டும் கிடையாது, நிர்மலாக்கா, ஜெரியக்கா, ஷெர்லின், மலைச்சாரல், பொண்ணுக்கா, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க ஐடிய அபியூஸ் பண்ணி டேக் பண்ணிட்டே இருக்கும் ஒரு ஐடி. இப்ப அது இவங்க ஏவி விட்டு பண்றாங்க, இது வந்து அபியூஸ் கிடையாது. நாங்க டைரக்டா ஸ்பேஸ் போட்டு கேட்கறது மட்டும் அபியூஸா? அப்ப நாங்கெல்லாம் பொண்ணுங்க கிடையாதா? எங்களுக்கெல்லாம் மன உளைச்சல் வராதா? எங்களுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகாதா? கால் பண்ணி அழுகல இல்லங்க, அவர் அழுதவங்களுக்கு தாங்க எங்களுக்காக கேட்க தெரியுங்க, ஆனா நாங்க தான் கேக்குறோம் சரியா? இந்த விஷயத்துக்கு வந்து பதில் சொல்லுங்க. ஓகே நான் பேசிட்டேன் இப்போ. ஓகே நான் பிளைண்ட் ஆக்கிட்டீங்க இப்போ ஒரு டைலாக் சொல்லி எல்லாம் சொல்லாங்களே தெரியல. ஓகே இல்ல லாஃபிர், இப்ப மகிமா உங்களுக்கு கால் பண்ணி அழுததுனால மகிமாக்கு பேசுறீங்க, அப்படி இல்ல மலைச்சாரல். நீங்க எங்களுக்கு பேச மாட்டீங்க. ஆமா ஆஃப் கோர்ஸ் கரெக்ட் 100% கரெக்ட், அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு அவங்க சைடுல தான் கேட்டிருந்தாங்க, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல மலைச்சாரல். திரும்பவும் சொல்றேன், நீங்க அந்த ஸ்பேஸ்ல அபியூஸ் பண்றாங்க, அது அபியூஸா தெரியாது லாஃபிர்க்கு. கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் திரும்பவும் சொல்றேன் இருங்க. என்ன நான் தான் பதில் சொல்றேன், ஒரே நிமிஷம் விடுங்க. நான் அவங்களை எங்கேயாச்சும் நான் அவங்களுக்கு அவங்க பண்ணது இது நீங்க ஏதாச்சும் வந்து இப்ப உல்ஃப் வந்து சொன்னாரு சரியா? உல்ஃப் வந்து ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றப்போ அவர் என்ன கூப்பிட்டு கேட்கிறப்போ இது சரியா ப்ரோன்னு கேட்கும்போது நான் என்ன அவங்க அப்படிதான் ப்ரோ பண்ணுவாங்க நான் சொன்னேன் கிடையாது. நான் என்ன சொன்னேன், ப்ரோ அவங்க தப்பு பண்ணிருந்தாங்களேமே சொல்லுங்க ப்ரோ, இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதை மன்னிச்சு விட்டுருங்க ப்ரோ, அவங்க சாரி கேட்கறாங்க, இதான் நான் சொன்னேன். எங்கேயுமே நான் அவங்க சைட் ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. இருங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவங்க தப்பு பண்ணாம அவங்களை அபியூஸ் பண்றது சரியா? நீங்க அபியூஸ் பண்ணீங்க ப்ரோ, அபியூஸ் பண்ணது அந்த இடத்துல இருங்க நான் அந்த கேள்வி திரும்பவுமே கேட்டனே. நான் உல்ஃப் கிட்டே கேட்டேன் அந்த கேள்வியை. என்ன கேட்டேன்னா, ப்ரோ அவங்க ஈவன் பொய்யே பேசிருக்கட்டும் ப்ரோ, அதுக்கு இந்த அபியூஸ் அவங்க சொல்ற அந்த அபியூஸ் டிசர்வ்டா? அது அந்த அபியூஸ்க்கு அவங்க டிசர்வ்டான்னு கேட்டீங்க, அதுதான் கேட்டீங்க. நான் அதுதான் திரும்ப கேக்குறேன், இவங்க அபியூஸே பண்ணலன்னு சொல்றாங்க, அப்படி என்ன வேர்ட் சொன்னீங்கன்னு சொல்லுங்கன்றாங்க. சொல்லுவாங்களான்னு கேக்குறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்பேஸ நான் அவங்க போடுறாங்கன்னு நான் சொன்ன உடனே நீங்க வாங்க லாஃபிர், நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க பேச வேணாம்னு சொன்னா நான் பேசாம இருப்பேன்னு அவங்க எனக்கு வாக்கு கொடுத்தனால தான் நாங்க போனேன். சோ அந்த ஸ்பேஸ்ல அவங்க நீங்க வருவீங்க, நீங்க வந்தீங்கன்னா நான் டைரக்டா கேட்டுறலாம், நீங்க அப்படிலாம் அபியூஸ் பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். நீங்க யாருமே வரல, ஓகேவா? யாருமே நீங்க வரல. ஸ்பேஸ் போட்டோம் லாஃபிர், அவங்க ஸ்பேஸ் போட்டவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன எப்படி இறக்கி விட்டே பார்த்தோம்ல லைஃபா. உல்ஃப் என்ன நடந்துச்சு,
அங்க ஜிவிக்கு இல்ல என்ன இல்ல 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 நடந்துச்சுன்னு பார்த்தோம்ல. உல்ஃப்க்கு எதுவுமே அப்புறம் நடக்கல எப்படிங்க ஷெர்லின். வருவாங்க? உல்ஃப்க்கு எதுவுமே நடக்கல. உல்ஃப்க்கு நடந்தது அவர் எதுவுமே முழுக்க நடக்கல, முழுக்க லாபி அவர் பேசி நாங்க எதுவுமே முடிக்கிற வரைக்கும் நான் நடக்கல. வெயிட் பண்ணேன். அதனாலதான் ஸ்பேஸ் ரிமூவ் போடுறோம் பண்ணி லாபி விட்டு 5 ப்ரோ நாள் ப்ரோ 2 ஆச்சு வாட்டி ரிமூவ் வந்து பண்ணி உங்களை விட்டாங்க. ரிமூவ் பண்ணது ரொம்ப கடைசி ப்ரோ. அது உங்களுக்கே தெரியும். நீங்க நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணீங்க. டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சாரி கேட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட க்ளோஸரே சொன்னதுக்கு அப்புறம் கிடைக்கலையே, இல்ல ப்ரோ அவங்க சாரி க்ளோஸரே கேட்டாங்க ப்ரோ கிடைக்கலையே ப்ரோ ப்ரோ. அவங்க இப்போ அவங்க உங்கள்கிட்ட சாரி கேட்டாங்க ப்ரோ. நீங்க ஓவர்லேப்ல கேட்கலன்னு சொல்றீங்க. இங்க இருக்க யாராச்சும் ஒருத்தர் அந்த ரெக்கார்டிங்க போய் திரும்ப கூட இல்ல கேளுங்க. சாரி அவங்கள சாரி கேட்டாங்க கேட்டிருக்காங்க. கேட்டாங்க. ஆனா போதுமா ப்ரோ? சாரி ப்ரோ கேட்டதுக்கு குரு அப்புறம் ப்ரோ தான் பேச கேளுங்க. ஆரம்பிச்சாங்க. சாரி கேட்டாங்க. இல்ல அது சாரி கேட்டதுக்கு கேட்டாங்கங்கிறதுனாலதான் அப்புறம் தான் நிறைய அக்யூஸ் பண்ணாங்கன்னு உல்ஃப் சொல்றேன். ப்ரோ நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க சாரி கேட்டதுனாலதான் நான் உங்க விஷயத்துக்கு ஒரு க்ளோசர் கிடைச்சுன்னு நினைச்சேன். புரியுதா? அவங்க வாயை திறந்து சாரி கேட்டாங்க. புரியுதா? இருங்க குரு ப்ரோ குரு உங்க உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்டு புரியுதா? ப்ரோ அவங்க அவங்க உங்க பண்ணது ஃப்ரெண்டா இல்ல இருந்திருக்காங்க. இல்ல பண்ணத லாஃபிர் அது எப்படி நடந்துச்சு தெரியுமா? இல்ல இருங்க இப்ப நாங்க குரு ப்ரோ புரிஞ்சுக்கிட்ட நீங்க வரைக்கும் லாஃபிர் நீங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. டைரக்டா எங்களுக்கு எஸ் ஆர் நோ க்ளோசர் கொஸ்டின்ஸ் கிடைச்சிருச்சுன்னு கேளுங்க. உங்களை நாங்க இறக்கி விட்டா எப்படி இருக்கும் லாஃபிர்? சொல்லுங்க அத. எனக்கு பிரச்சனையே நீங்க இல்ல. சொல்லுங்க. இங்க நீங்க நான் பாட்டுக்கு உங்களுக்கு இது உங்க இல்ல இங்க இஷ்டத்துக்கு நான் நீங்க எதையும் எனக்கு டிமாண்ட் வந்து பண்ணல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு வந்து ஷெர்லின் இறக்கி விடுவீங்க. அதை ஆக்சுவலி இல்ல பார்த்துட்டு இல்ல இல்ல இருப்பாங்களா? இல்ல நான் எதை டிமாண்ட் பண்ணி இந்த ஸ்பேஸ்க்கு வரல. இப்போ நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க, நான் ரெஸ்பெக்ட் பண்ணி வந்துருங்க. அவ்வளவுதான். நான் இல்ல எதையும் ஆமா டிமாண்ட் கரெக்ட். பண்ணல. என்ன இறக்கி விட்டா எனக்கு சந்தோஷம் தான். நான் புரியுது. எடுத்து நான் போயிருவேன். கேக்குறேன். நான் ஒரு கேள்விக்கு கேக்குறேன். இப்ப நீங்க வந்து இல்ல நான் செர்லின் பேசிட்டு இருக்கீங்க. இங்க நாங்க பாருங்க கேக்குறோம், செர்லின் எக்ஸ்பிளைன் இப்ப பண்றோம். உங்களை நீங்க இறக்கி விட்டா எப்படி இருக்கும் செர்லின் உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்களேன் நான் முடிச்சுறேன். ஒவ்வொருத்தரா போங்க. குரு இல்ல ப்ரோ உங்க கொஸ்டின்ஸ டக்குன்னு சுத்தாம டக்குன்னு எஸ் ஆர் நோ நான் கொஸ்டின்ஸா இன்னும் கேளுங்க கேட்கவே இல்ல. லாஃபி நீங்க கிட்ட. உங்க பேசுனதுக்கு அவர் சொன்ன பதிலுக்கு நான் ஜஸ்ட் இதுதான் நடந்துச்சுன்னு சொன்ன வந்தேன். நான் இன்னும் என்னோட கேட்கவே இல்லை நான். சரி கேளுங்க குரு ப்ரோ இப்ப கேளுங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க சொன்னீங்களா சார், அவங்க வந்து ஹஸ்பண்ட் பத்தி பேசிட்டான், அவங்க வந்து கொடைக்கானல் மேட்டர் பேசினா, அவங்களோட குழந்தைய பத்தி பேசினா அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. அதுக்கு நீங்க ஆக்சுவலா என்ன தெரியுமா, அந்த இடத்துல அதை பொலிட்டிசைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணா சரியா, இந்த மாதிரி எப்படி இதெல்லாம் ஏத்துக்கிறது, இதெல்லாம் பேசுனீங்க. நீங்க ஒரு ஸ்பேஸ்ல போன வாட்டி ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் கேட்டு அவங்க சைடு மட்டும் சப்போர்ட்டா பேசுறீங்க குரு. காயினுக்கு 2 சைடு இருக்குல்ல, 2 சைடு கேட்கணும்னா நீங்க எக்ஸாக்டா நீங்க அதான் பண்ணீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டு இந்த பக்கம் என்னென்ன பேசாம அவன் அப்படி பண்ணிட்டான் அவனை வந்து பேச சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய ஒரு லட்சரே எடுத்தீங்க. அங்க நீங்க பொறுமையா வந்து இந்த சைடுல என்ன நினைச்சு இந்த இடத்துக்கு நீங்க கேட்கவே இல்லை. நீங்க வாங்கி கூப்பிட்டுற இடத்துல அவன் வர முடியல. இப்ப இவன் இருக்கான்ல, நீங்க அவங்க 2 பேர்த்து வர சொல்லுங்க. இங்க யாருமே அவங்க வந்து காயப்படுத்துற மாதிரியோ கண்டபடி எல்லாம் பேச மாட்டாங்க. நீங்க வந்து இங்க பொறுமையா பேசி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இல்ல இல்ல நீங்க இல்ல அப்ப ஒரு சொன்னதான் நிமிஷம். உங்களுக்கு ரிட்டர்ன்ல சொல்றேன். சரி ஓகே. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க நான் வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். என்னன்னா அந்த ஸ்பேஸ்ல யாருக்கு காரணம் ஸ்பீக்கர் கொடுப்பாங்க, ரெஸ்பெக்டா பேசுவாங்கங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் எல்லாத்தையுமே கூப்பிட்டேன். இவங்க ரிலேட்டடா கதைப்பமா ரிலேட்டடா யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்க இங்க வாங்க, உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இவங்க அணுகுவாங்க அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன். அது ஒரு இடத்துல மீறினப்போ, எப்போ உல்ஃபை வந்து அவங்க ரிமூவ் பண்ணப்போ நான் சாரி கேட்டேன். உல்ஃப் கிட்ட கேட்டு பாருங்க, ஜிவி கிட்ட நான் சாரி கேட்டேன். சாரி குரு ப்ரோ கேட்ட வேற கேள்வி ப்ரோ. இல்ல நான் முடிச்சேன். ரிமூவ் இருங்க நான் பொதுவா சொல்றேன். பதில் சொல்லு ப்ரோ. அடுத்தது நான் சொன்னது இருங்க. இல்ல ப்ரோ. நீங்க இல்ல 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 நான் ஆன்சர் நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஒரு எனக்கு கேள்வியோட எனக்கு வேணாம். இல்ல 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 கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் இருங்க. கொடுக்கல, அது எனக்கு தேவையில்லை ப்ரோ. நான் வந்து வெளில இருந்தேன். குரு என்கிட்ட சொல்றாப்ல, இந்த மாதிரி நீ வந்து கதைப்பமோட ஹஸ்பண்ட் பேசுனேன், நான் பேசலங்கிறேன். இங்க பேசுனதுக்கு இல்ல ப்ரூஃப் காமிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அவங்க என்கிட்ட ஒன்னும் கால்ல வந்து சொல்லல, இந்த மாதிரி ஹாஃப் கேப் வந்து என்ன இப்படி சொன்னாருன்னு கால்ல வந்து என்ன சொல்லல, ஸ்பேஸ்ல சொன்னாங்க. இல்ல அது நான் சொன்னது ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன். இங்க பாருங்க, கதைப்பமோட புருஷன் டைவர்ஸ் பண்ணா சொல்லிட்டு பேர் சொல்லி பேசணும்னா ப்ரூஃப் காமிங்க. அது ஓகே தேவையில்லாம பேசக்கூடாது, அவ்வளவுதான். சிம்பிள். லெட் மீ டாக். இப்போ நான் முன்னே அதுதான் சொன்னேன். அந்த ஸ்பேஸ்ல அவங்க சொன்னாங்க சரியா, நான் ஹாஃப் கேப் நீங்க ஹாஃப் கேப் வந்துட்டோம், நம்ம பேசுவோம் தான் சொன்னேன். நீங்க வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே, நீங்க வரவும் இல்ல. நான் குரு ப்ரோட்ட கேட்கிறேன், குரு ப்ரோ எப்போ ஸ்பேஸ் முடிகிற என் டைம்லாம் சொல்றாரு. அதுவும் என்கிட்ட சொல்லல, அவரு கமெண்ட்ல போட்டிருந்தாரு. உங்ககிட்டயே சொன்ன அவன் கேட்டோன்னு கன்வே பண்ணிட்டேன். அவருதான் இப்போ நான் ஆஃப் காப் என்கிட்ட பேசுற ரெக்கார்டிங் கூட ஒரு பிட்டு மட்டும் நான் கதைப்பா கட் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். அவன் அந்த மாதிரி உங்களை சொல்லலையாமா, அவன் சொன்ன பர்சன் வேற, அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி எடுத்துக்கிறீங்க. நீங்க அது அவன் என்ன சொல்லியிருந்தானா, ஒருவேளை உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா நான் சாரி சொல்றேன்னு கூட சொல்லியிருந்தேன். அதை கூட கதைப்பா அனுப்பிச்சிருக்கேன் நான். அதை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதே தானே கண்டினியூ பண்றாங்க. நீங்களும் குரு எனக்கு தெரியாது குரு நீங்க மறைமுகமா கால் பண்ணி எல்லாம் பேசுறீங்க. நீங்க பேக் ஸ்டேஜ்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேக் ஸ்டேஜ்ல இதை அனுப்புறது, அவன் சாரி கேட்டது, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்?
நீங்க ஸ்பேஸ்ல அதெல்லாம் ஓபன் ஏங்க ஸ்பேஸ்ல சொல்லாதீங்க. பேசல நான் அவங்க சொன்னேன்ல கிடையாது. ஸ்பேஸ்ல ஒண்ணு பண்ணுவாங்க, பேசல நான் சொன்னேன்ல பின்னாடி ஒரு ஒண்ணு ஆள் பேசுங்க, பண்ணுவாங்க. பேக் ஸ்டேஜ் ஒரு ஆள் பேசுங்க. இல்ல லாஃபி பேக் அவங்க ஸ்டேஜ்லாம் இல்ல ஸ்பேஸ்ல ஒண்ணு ஸ்பேஸ்ல பேசுவாங்க, டேரக்டா சொன்னேனே பின்னாடி போய் ஒண்ணு பண்ணுவாங்க. அதனாலதான் இங்க இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல 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 அதனாலதான் மலை மலை இதுக்குள்ள அப்படி இல்ல வராதீங்கன்னு இல்ல சொல்றோம். இல்ல நான் புரியுதா? ஸ்பேஸ்லயே எக்ஸ்பிளைன் ஏங்க பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ண லாஸ் இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன். நான் வந்து என்ன சொன்னேன்னா அந்த இடத்துல ஹாஃப் கேப் 2 விஷயம் எனக்கு அவர் பேசினதுல 2 விஷயம் எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு. ஒண்ணு அந்த டிவோர்ஸும், இன்னொன்னு அந்த அந்த குழந்தை மாமான்னு சொன்ன ப்ரோ விஷயம். அதை இந்த நான் ரெண்டுமே சொல்ல ப்ரோ ஏன்னா ப்ரோ நீங்க இங்க ஒரு நிமிஷம் திரும்ப பேசுற பாருங்க. கேளுங்க. சொல்லிட்டே சொன்னா இருக்கீங்க இங்க அவன் பாருங்க, பண்ணல சொன்ன ஆளை வந்து கேளுங்க. அதை சொன்னது செர்லின் இங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க ஏன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. சும்மா சும்மா என் பேரே இழுக்காதீங்க ஆஃப் கேப் அப்படின்னு. உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா என் பேரே வராதீங்க. அன்னைக்கு பேசுனது இவங்க செர்லின், அவங்கள்ட்ட கேட்க சொல்லுங்களா. என் பேரு தான் உங்களுக்கு தெரியுமா ஆஃப் கேப்னு? மற்றவங்களாம் பேர் தெரியாதா உங்களுக்கு? ஏன் ஒரு ஐடி மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? இங்க இருக்க 100 பேரை நான் சொல்லங்கிறேன், திருப்பி திருப்பி வந்து சொல்றீங்க. உல்ஃப்ட்ட கேளுங்க, நான் அந்த மாதிரி சொல்லிடுறேனா கேளுங்க. அந்த குழந்தைக்காக தான் கேஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அங்க கேளுங்க, அவன்கிட்ட கையை தூக்கிருக்கான், அவன்கிட்ட கேளுங்க. இல்ல ஏய் அப்ப இன்னும் வீடியோ தான் ஷேர் பண்ணி அவன நான் பர்சனலா யார் வீடியோ ஷேர் இங்க பண்ணு இருக்காங்க கேளுப்பா, நான் யார் ஷேர் பண்ணு சொல்ல சொல்லு. இங்கதான் இருக்காங்க எல்லாரும், கேளுங்க அவங்ககிட்ட. மூணு அக்யூஸ் வச்சிருக்கீங்க. அந்த ஹஸ்பண்ட் பத்தி சொன்னது, மாமா பத்தி சொன்னது வீடியோ, இந்த 3மே நான் செய்யல. என்ன ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க லாபி ப்ரோ? இதுக்கு இல்ல பதில் நான் சொல்லுங்க. அதுதான் அக்யூஸ் பண்ணாதீங்க, தப்பா பண்ணாதீங்க. கிடையாது நீங்க கிடையாது போர்ட்ரேட் ஒரு பண்ணாதீங்க. நிமிஷம் லெட் மீ டாக். அவ்வளவு மட்டும் நீங்க இருங்க பண்றீங்க. இருங்க இது நம்ம ஏன் பண்ணாதீங்க. இது உங்க மேல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏய், அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. என்ன கேக்குறீங்களா? அவங்க சொல்றதை கேட்டு ஏன் என்ன என் பேர் யூஸ் பேச பண்றீங்க? விடுங்க ப்ரோ, லெட் மீ டாக். ஒரு நிமிஷம் பேச விடுங்க. அங்க நீ ஏன் சொன்னேன்னு நீங்க கேட்டீங்களா? அதுக்கு நான் சொல்றேன். அந்த ஸ்பேஸ்ல அவங்க சம்பந்தப்பட்ட 2 பேரும் ஸ்பீக்கர்ல வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க ஒரு உங்க மேல ஒரு அக்யூசேஷன் வைக்கும்போது நீங்க வந்து அங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் இருங்க நான் சொல்றேன். அங்க நான் பேசி அந்த அந்த அவங்க வச்ச அக்யூசேஷனுக்கு மட்டும்தான் நான் அங்க பேசினேன். அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கலாம், என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. அவங்க சொன்னது அவங்க தான். நான் அதை சொல்லி இருந்தா தப்புன்னு தான் சொல்றேன். இப்பயும் சொல்றேன், நீங்க அதை சொல்லி இருந்தா எப்படியா இல்ல ப்ரோ, 100% தப்பு. எப்படியா இல்ல இல்ல இருங்க இல்ல ஆஃப் கேப், இல்ல இருங்க இல்ல ஆஃப் கேப், இல்லக்கா இருங்க ஆஃப் கேப், 3 இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்லங்க பேசுங்கயா. ஏங்க இல்ல 3 இல்ல இல்ல நிமிஷம் இருங்க, ஆடியோ குறுக்க ரெக்கார்ட் குறுக்க பண்ணிருக்காங்கல்ல. எதுவுமே நோலன் பண்ணாதீங்க, பேசட்டும். ஆஃப் கேப் பண்ணாதீங்க. கம்முனு இரு, நோலன் பேசட்டும். இருங்க, ஒரே ஒரு கேள்வி லாஃபிர், இதுல ஒரே ஒரு கேள்வி. இப்ப வந்து இந்த மேட்ரு இப்ப சொன்னீங்கல்ல, இப்ப ஒரு விஷயம், இத வந்து இந்த மாதிரி அவங்க வந்து கிளாரிபிகேஷன் பண்றாங்க. நீங்க இல்லைன்னா வந்து சொல்ல வேண்டியதானே, பேச வேண்டியதானே கேக்குறீங்கல்ல. 4 ஸ்பேஸ் ஓடுச்சு, 3 ஸ்பேஸ்லயும் 4 ஸ்பேஸ்லயும் அவங்கள டேக் பண்ணோம். ஏன் அவங்க வரல? அது லாஃபிருக்கு தெரியாதுங்க. அத நீங்க கேட்டீங்களா? அத நீங்க அட்ரஸ் அது பண்ணீங்களா? இல்ல 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 லாஃபிர் இல்ல நான் தெரியாதுங்க. நீங்க கிடையாது கிடையாது. நீங்க அவங்க என்கிட்ட இருங்க கேக்குறப்போ இருங்க மழை, ஒரு இருங்க நிமிஷம். இருங்க நான் இன்னும் முடிக்கல. இருங்க நான் இன்னும் முடிக்கல. நீங்க பேசுனது ஸ்பேஸ்ல நான் பாதிதான் ரெக்கார்டிங் கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா கேட்டேன். ஓகேவா? நீங்க பேசுனதுல 1 hour ஸ்ரீராம் இஷ்யூவை 8 டைம் லூப் மோட்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? நீங்க ஸ்ரீராம் பிரச்சனையை தூக்கிட்டு வந்து நீங்க கேட்டதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை எதுக்கு இல்ல பேசுனீங்க? நீங்க என்னோட ஸ்பேஸ் இல்ல நீங்க என்னோட இப்போ ஸ்பேஸ் என்னோட சிரிச்சீங்கன்னா ஸ்பேஸ் இல்ல இல்ல அவங்க கிட்ட. இப்போ எனக்கு என்ன இருங்க நான் இன்னும் பினிஷ் பண்ணல. இருங்க 2 கொஸ்டின் தான். டேக் பண்ண அன்னைக்கு ஏன் நீங்க போகல? இன்னைக்கு டேக் போட்டு நீங்க அவங்களை கூப்பிட்டா எப்படி வருவாங்க? நீங்க ஏன் அங்க கொஸ்டின் கேட்கல? இல்ல இல்ல நான் ரெண்டாவது, அந்த கேட்ட கேள்வி முடிஞ்சு இது போன இல்ல. விஷயத்த நீங்க ஏன் லூப் மோட்ல அங்க வந்து ரெக்கார்டிங்ல நீங்க சொல்லணுமா? எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பயம் கிடையாது. அவங்கள மாதிரி நான் வந்து என்ன நீங்க டேக் பண்ணிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன், நீங்க என்ன கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன். நான் வந்து உங்க கீழே இருக்கீங்க வாங்க, நான் உங்களை மென்ஷன் பண்ணி தான் கூப்பிட்டுருக்கேன். நான் கூப்பிட்டுருக்கேன், மாஸ் கூப்பிட்டுருக்காங்க, மழைசாரல் கூப்பிட்டுருக்காங்க, லாஃபீர் வாங்க, கீழே இருந்தீங்கன்னா மேல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஓகேங்களா? என்ன கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க, நீங்க ஓகே ஏன் அந்த நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணல? ஓகே அவங்க நான் ஏன் அந்த டேக் பண்ணப்ப கொஸ்டின் ரைஸ் நீங்க ஏன் பண்ணலனா போகல? ஏன் நீங்க கேட்கல? இருங்க நான் ஏன் அந்த ம் கொஸ்டின் ரைஸ் பண்ணலனா அவங்களே சொன்னாங்க எனக்கு அந்த ஸ்பேஸ்ல போக விருப்பம் இல்லைன்னு. சரியா? அவங்க எல்லாம் என்னை பத்தி அவதூறு தான் பரப்பிட்டு இருக்காங்க, எதுவுமே நான் பண்ணல லாஃபேன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க அது இல்லாம நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கிட்ட இது சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருமே அந்த ஸ்பேஸ்ல வந்து பேசல லாஃபேர், யார் யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசுறதுக்கு நான் வந்து பேச முடியாது, எனக்கு அதனால பேச விருப்பம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? அதனாலதான் நானுமே கண்டுக்கல. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அவங்க என் ஸ்பேஸ் வரப்ப நாங்க ஜாலியா ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். வேற இதை பத்தி நாங்க எங்கேயுமே பேசல. ஓகேவா? அது ஏன்னா இது எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறதுனாலதான். ஓகே, இது எங்களுக்கு தேவையே இல்லை, இது எங்களுக்கு இதுக்கு நான் அட்டென்ஷனும் கொடுக்க விரும்பலன்னு தான் நான் கடந்து போயிட்டேன். இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க வந்து ஏன் ஸ்ரீராமோட விஷயத்த அங்க பேசினேன். ஸ்ரீராமுக்கு நடந்த விஷயம் கிடையாது, அது எனக்கு நடந்தது.
இந்த ஸ்பேஸ்ல நீங்க எனக்கு பண்ணீங்க அதை. இதே அருணா அவங்க வாயால இப்ப சொன்னீங்க. இப்போ இருங்க இப்ப அது பிரச்சனை இல்ல இல்ல. இல்ல 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 நீங்க அது வந்து பிரச்சனை. அங்க இனிஷியேட் பண்றீங்க. இருங்க நான் வரேன். இப்ப ஒருத்தவங்க நீங்க பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்கல்ல. அதாவது உல்ஃப் அபியூசர் வந்து பிராண்ட் பேசினார்ல, பண்றாரு அவரு. ஜிவி வந்து பேசுனாங்கல்ல. நாங்க 4 நாளா இங்க கூப்பிட்டு இருக்கோம், இங்க வர முடியல. ஏதோ ஒரு ஐடி வந்து ரெக்வஸ்ட் கேட்டா அது நான் பிட் ஐடின்னு சொல்லி தூக்கி ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ண உடனே அங்க போய் ஸ்பேஸ் போட்டு இங்க வாங்கன்னு கதறிட்டு இருந்தா எப்படி நாங்க வருவோம்? நான் தான் கூப்பிட்டேன், எல்லாரும் தான் கூப்பிட்டோம். தில்லு இருந்தா திராணி இருந்தா வான்னு தான் சொன்னோம், வரல. நீங்க அங்க போட்டுட்டு உட்காந்துட்டு நீங்க இங்க வா அவங்க 3 மணிக்கே வெளியில போறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, யார் அது? யோ ஒரே நிமிஷம் லாஃபீர். என்னடா? எனக்கு ஏய் ஒரே அமைதியா ஒரு இருடா, ரிக்வெஸ்ட் கொஞ்ச நேரம் இருக்கு அமைதியா இரு, லாஃபீர். பேசிட்டு வரேன். இப்ப இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நானு, அப்புறமா நீங்க யார் வேணா லாஃபீர் கிட்ட பேசுங்க. இந்த ஸ்பேஸ்ல வந்து அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நான் அவ மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள ஃபர்ஸ்ட் அத இல்ல பண்ணி மலைச்சாரல் எஃப்ஐஆர் மலைச்சாரல் இது இருங்க அவங்கள பண்ண லாஃபீர் சொல்லுங்க. நான் வந்து அவங்கள இங்க பாருங்க, இருங்க நான் திரும்பவும் லாஃபீர், நான் சொல்றேன். முடிச்சிடுறேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த எஃப்ஐஆர் காப்பி மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க லாஃபீர், ப்ளீஸ், தயவு செஞ்சு. இல்ல சரியா? நான் லீகலா ஸ்பேஸ் பண்ணிக்கிறாதயா? நான் சரியா? ஏன் அதெல்லாம் வாங்கி தரலும்? ஏங்க நீங்க எந்த உட்கார்ந்துருந்தீங்க, நீங்க இஷ்யூஸ்ல என் முன்னாள் அது ஃப்ரெண்டுங்கிற வகையில நான் அப்படிலாம் ரிக்வெஸ்டா கிடையாது. தான் வைக்கிறேன், ஓ ரிக்வெஸ்டா நீங்க தான் முன்னாள் வைக்கிறேன். இல்ல உங்களால இல்ல இல்ல முடிஞ்சா அதை வாங்கி தாங்க எஃப்ஐஆர் காப்பிய எனக்கு. இல்ல இல்ல சரியா? இல்ல ஒரே ஒரு நிமிஷம். நீங்க முன்னாள் ஃப்ரெண்டு நீங்க அட்ரஸ் பண்றதே எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்க அது என்ன முன்னாள் ஃப்ரெண்ட் இன்னாள் ஃப்ரெண்ட், நான் எங்கேயுமே உங்களை ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லல. சரி ஓகே, உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னா எனக்கு இல்ல பரவாயில்ல. லாஃபீர், நீங்க அந்த ஸ்பேஸ்ல இல்ல இல்ல சொன்னீங்களா, இல்ல இல்ல உங்க கூட நீ இருக்கும்போது நான் ஒழுக்கமா ஆ இருங்க, இவங்க கூட ஒழுக்கம் சேர்ந்து நான் அபியூசர் ஒழுக்கம்ங்கிற ஆயிட்டேன்னு வார்த்தை என் சொன்னீங்களா? வாயில வந்துச்சு, நீங்க சொல்லுங்களேன். ஒழுக்கம்ங்கிற வார்த்தை என் வாயில வச்சுட்டு எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுங்க. இல்ல அப்படி சொல்லல. மலைச்சாரல் வந்து அப்ப அப்படி இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க. நான் அப்படிதான் மென்ஷன் இப்படிதான் பண்ணேன். நான் ஒழுக்கம் சொன்னேன். இல்ல அந்த எப்படி மாதிரி சொன்னா மென்ஷன் இல்ல நான் பண்ணல. ஒழுக்கம்ங்கிற வார்த்தைலாம் ஏன் இங்கே இப்படி பயன்படுத்தல. ஆயிட்டாங்க? என்னையும் தான் மென்ஷன் இல்ல பண்ணீங்க இல்ல ஒரே ஒரு லாஃபீர், நிமிஷம். என்னையும் நான் தான் மென்ஷன் அதுதான் பண்ணீங்க. ஏங்க இப்ப ஒவ்வொருத்தரும் ஓகேவா? கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப மலைச்சாரத்துக்கு நான் கேட்கிறேன். மலைச்சாரல் இல்ல இருங்க, நான் தான் பேசுறேன். இருடா, இல்ல கொஞ்ச நேரம் மலைச்சாரல் மியூட்ல கேட்டதுக்கு நான் இருடா பதில் மாமே, சொல்றேன். கொஞ்ச நேரம் மியூட்ல இரு. மலைச்சாரல் கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். அவங்க நான் சொல்லுங்க எங்கேயுமே என் கூட இருக்கும்போது அவங்க ஒழுக்கம் இல்லாம இருந்தாங்க அப்படிலாம் நான் சொல்லல. அவங்க என் கூட இருந்த வரைக்கும் ஜாலியா ஃபன் பண்ணி ஒருத்தர் ஜாலியா கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு தான் சிரிச்சுதான் இருப்போம். யாரையும் அவங்க ஹர்ட்டே பண்ணது கிடையாது. சரியா? ஸ்பேஸ்ல என்ன மலைச்சாரல் இப்படி பேசிட்டாங்க, என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு யாருமே சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃபன்னா தான் பேசுவாங்க. சோ நான் அதை தாங்க மீன் பண்ணேன். அப்படி மீன் பண்ற மலைச்சாரல் அன்னைக்கு அவ்வளவு ஜாலியா எல்லாத்துக்கூடயும் ஃபன்னா இருந்த மலைச்சாரல் இன்னைக்கு ஆமா லாஃபீர், இப்ப என்ன ஒருத்தங்க ஹர்ட் ஒரே ஒரு பண்ணிட்டாங்க, நிமிஷம். புத்தரா நான் காந்தியா அதுதான் இருக்க முடியாதுல்ல, ஐயோ நானும் நான் திருப்பி அதுதான் ஹர்ட் பண்ண ஏங்க தானே இப்ப வேணும். நீங்க ஏன் மாறுனீங்கிறதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனா நான் ஏன் சொன்னேங்கிறது நான் தானே சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொன்னேன்னு சொல்லிடுறேன். நான் ஏன் சொன்னேன்னா இப்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்கன்னு ஏன் தெரியலன்னு தான் நான் சொன்னேன். ஓகே, அதை நான் ஏன் சொன்னேன்னா ஏன் பார்வையில லாஃபீரோட பார்வையில சொன்னேன். நான் உன்னோட கேள்வி ஸ்ரீராம் விஷயத்த வந்து பேசிட்டு இருந்தீங்களா? ஸ்ரீராம் விஷயத்துக்கு வந்து ஸ்ரீராம் வந்து உட்காந்து பேசலாம். அந்த பையன் வந்து ஸ்பீக்கர் கீழே போனா அந்த ஸ்பேஸ்ல வந்து உட்காந்து பேசிட்டே இருந்தான். அப்ப நீங்க எங்க போடுவீங்க? பேசிட்டீங்களா? நான் அந்த ஸ்பேஸ்லயுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் பேசுறேன் ப்ரொஃபசர், லெட் மீ டாக். நீங்க கேட்ட கேள்வி ஸ்ரீராம் விஷயத்தை பத்தி நாங்க பேசவே கிடையாது. ஓகே, நான் அங்கேயே கிளாரிஃபை பண்ண அந்த ஸ்பேஸ்ல ஸ்ரீராம் பேசினது தப்புன்னு ஸ்ரீராமே ஒத்துக்கிட்டான். ஸ்ரீராம் பேசினது நான் தப்பு ஆக்சுவலி இருங்க, நான் அந்த விஷயத்துல ப்ரொஃபசர் இருங்க, இங்க நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. லாஃபீர் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு தான் போவாரு. லாஃபீர் என்னைக்கு ஓடி போக மாட்டாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு லாஃபீர் மேல. நோலன் நீங்க பேசி முடிச்சிருங்க. எவ்வளவு நம்பிக்கைடா. சரி ஓகே, சொல்லுங்க நோலன் பேசுங்க. அடுத்து உங்க ஸ்பேஸ்ல தான் வந்து பேசுறாங்க, ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றாங்க. 4 நாளா எங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் வந்து இவங்க ஏன் சம்பந்தம் இல்லாம வராங்க, மழைசாரல் ஏன் வராங்கன்னு மகிமா கேக்குறாங்க. ஓகேவா? ஆனா உங்க ஸ்பேஸ்ல தான் எங்களை அபியூஸ் பண்ற ஐடி வந்து உட்கார்ந்துருக்கான், ஸ்பீக்கர் கேக்குறான், இது எல்லாமே நடக்குது. மைக் வரவான்னு கேக்குறான். நான் பேசட்டுமா? நீங்க அதை கேட்டீங்களா? நீங்க அதை கேட்டீங்களா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? அப்படின்னா இருங்க, நான் இன்னும் முடிக்கல. இருங்க, நீங்க நான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். எனக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் இவ்வளவு பேர் என்ன சுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அபியூசர் அவங்க சொல்றாங்க. நான் காலையில ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணேன், அந்த விஷயத்த அவங்க தூக்கிட்டு வந்து பேசுறாங்க, எங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. நான் என்ன ஒருத்தவங்க மதிச்சு கூப்பிட்டாங்க, அந்த மரியாதைக்கு தான் நான் வந்தேன்.
இல்லைன்னா நான் அபியூசர் ஸ்பேஸுக்குலாம் நான் வரலன்னு சொன்னாங்க. அவங்கள நான் காலையில கேட்டேன். அந்த வார்த்தை சொன்னாங்களே நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க மேல என்ன போட்டிருக்காங்க, அதனால நாங்க வந்து பேச மாட்டோம்னு சொன்னாங்கன்னு அவங்களே கூப்பிட்டு வந்தவங்களே சொன்னாங்க. ஓகேவா? இது கிளாரிபிகேஷன் நான் காலையில ஸ்பேஸ்ல தான் பண்ணேன். அடுத்து உங்களை நான் வந்து பேசுறேன், உங்களை மாதிரி இமிட்டேட் பண்றேன், மார்க் பண்றேன், இது ஏன் வேலை கிடையாது. இல்ல நீங்க புரியுதுங்களா? ஸ்பேஸ்ல பேசிருக்கீங்க எனக்கு 1008 இல்ல வேலை நீங்க இருக்கு. நீங்க உங்க காய்ஸும் நான் பேசிருக்கீங்க. வந்து உங்களை நான் பேசுற அன்ஃபாலோ மாதிரி பண்ணிட்டேன், மியூட் பண்ணிட்டேன், அமைதியா எல்லாம் கொஞ்ச நேரம் இருங்க. மியூட்ல நான் முடிக்கலங்க. நீங்க பேசுனதுக்கு தான் நான் பதில் கொடுக்குறேன். நோலனை அன்மியூட் பண்ணிட்டேன். அவங்க இந்த மாதிரி நேர்மையா இருப்பாங்க. எல்லாரும் என் கூட உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஆனா என் காதுக்கு வருது, என்ன இமிட்டேட் பண்றாங்க, என்ன பேசுறாங்களா, என்ன பத்தி பேச என்ன இருக்கு, என் ட்விட்டை வந்து கிண்டல் பண்றாங்க. நீங்க காதுல வாங்குனீங்களா? நான் உங்களை பத்தி பேசுனங்கிறதுக்கு உங்களுக்கு ரெக்கார்ட் கொடுத்தாங்களா? அப்படி இருந்ததுன்னா நீங்க அதை வச்சுட்டு என்ன கூப்பிட்டுருக்கணும். நான் உங்க ஸ்பேஸுக்கு வந்திருப்பேன். புரியுதுங்களா? நான் வராத ஆள் கிடையாது. உங்க ஸ்பேஸுக்கு வந்திருக்கேன். அதிகபட்சம் 3 டைம் தான் வந்திருக்கேன். ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதிகமா நான் பேசுனது கிடையாது. உங்க பிரச்சனைக்கு நான் வந்தேன், உள்ள இனிஷியேட் பண்ணேன். உங்களுக்கும் இன்னொருத்தவங்க ப்ராப்ளம் நடந்தப்ப நான் என்ன பண்ணேன்? உங்களை மாதிரி போயிட்டு அறிவுரை கொடுத்துட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்க இப்ப ஓஜி சொன்னாரு கிடையாது. நான் அழகா உங்ககிட்டயும் பேசினேன், அவங்க கிட்டயும் பேசினேன், அதுக்கு இனிஷியேட் எடுத்தேன், 2 பேரையும் பேச விட்டுட்டு நான் போயிட்டேன். ஓகேங்களா? சொல்லிட்டு தானே போனேன். இதுதாங்க மியூச்சுவல். புரியுதுங்களா? நீங்க சம்பந்தமே இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்பேஸ் உங்களுக்காக போட்ட மாதிரி இருந்தது இன்னைக்கு. இல்ல ரைட்டா? உங்கள்ட்ட அவங்க அழுதாங்கன்னு சொல்றீங்க. நாங்க யாருக்கிட்ட நிறைய போயிருந்தோம்? நாங்க இல்ல யாருக்கிட்ட நிறைய போகல. விஷயங்கள் நீங்க நாங்க தான் பேசுறது ஃபேஸ் பண்றோம். எனக்கு சொல்லவே நான் முடியாது. சொல்றேன் நான் பதில் பேசுறேன். எனக்கு இல்ல பேச லாஃபர் விடுங்க. இருங்க நிஜமா இருங்க இது விஷ்ணு, அவங்க இருங்க அவங்க விஷ்ணு, நோலன் இருங்க அவங்க விஷ்ணு, நோலன் இருங்க அவங்க விஷ்ணு. ஏங்க எல்லாம் எல்லாம் மியூட்ல ஹேண்ட் இருங்க, ரைஸ் மியூட்ல அந்த இருங்க. பண்ணுங்கயா. நண்பன் அடுத்து ஐடிய வந்து கூப்பிட்டு செர்லின் நீங்க டார்லிங். அந்த நண்பன் ஐடிய கூப்பிட்டு இல்ல மகிமாட்டையோ இப்ப நீங்க நிறைய கதைப்பாமாவட்டையோ கேட்டீங்கன்னா பேசுனீங்களா? என்னால இல்ல எதுக்குமே இல்ல பதில் சொல்ல லாஃபர் முடியாது. அவங்க இப்ப அந்த நோலன் நன்மை சிஸ்டர் சொன்ன ஐடியில மாதிரி இருந்து நான் இல்ல வரேன். லாஃபர் நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இருங்க டேய் இருங்க அவங்க இருங்க நோலன் இருடா இருங்க டேய் சிஸ்டர் இருங்க. சொன்ன ஆல்ரெடி அவங்க மாதிரி அவங்க கேட்டதுக்கு கேட்டதே பதில் எனக்கு சொல்லிட்டோம். இன்னும் இருங்க. இல்ல இருடா இல்ல அவங்க லாஃபர் கேட்டதுக்கே லாஃபர் எனக்கு பதில் நோலன் ஏன் சிஸ்டர் எத்தனை சொன்ன ஒவ்வொரு கேள்விடா மாதிரி பதில் கேள்வியா சொல்றது. கேளுங்கயா. நீங்க ஏங்க ஜெயமால கொஞ்ச நேரம் கதைப்பா இருங்க, அவர் இருந்தா பதில் அவருக்கு சொல்லணும்லங்க. மறந்து ஒண்ணு போதா? ஒண்ணுதான் பதில் சொல்ல முடியும், டேய் மறந்துருவார்ல. எத்தனை கேள்விடா நான் ஞாபகம் வச்சுக்கிறது. ஒரு செகண்ட்டா இல்ல குரு மைக்கு சரியில்லை, குரு மைக்கு ஒரே ஒரு சரியில்லை, நிமிஷங்க. அது ஒரு மாதிரி நண்பா கேக்கு. நண்பா ஐடிய நீங்க எனக்கு தெரியவே தெரியாது அவர் இந்த மாதிரிலாம் அபியூஸ் பண்றாரு உங்களுக்கு. ஏன்னா அவர் என் மியூச்சுவலே கிடையாது. சரியா? நண்பா ஐடி எனக்கு மியூச்சுவலே கிடையாது. நான் பார்க்கவே இல்லை. சரியா? எனக்கு இது தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவங்க என் ஸ்பேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மியூச்சுவலாவே ஆக்குனேன். ஓகேவா? அந்த ஐடியா என் ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மியூச்சுவலாவே ஆக்குனேன். சரி நம்ம ஸ்பேஸ் லிஸ்னரா வராரு, நம்ம மியூச்சுவல் ஆக்கிக்கலாம், மியூச்சுவல் ஆக்கிக்கிட்டேன். அவ்வளவுதானே தவிர அவர் ஒரு நாள் வந்து என் ஸ்பேஸ்ல பேசினாரு. ஆனா என் ஸ்பேஸ்ல பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூலாம் நடந்திருக்கு. சரியா? நான் என்னைக்கு அவரை ஃப்ரெண்ட் ஆக்கணும், என்னைக்கு நான் அவரை மியூச்சுவல் ஆக்கணும், அன்னையில இருந்து தான் அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் இந்த மாதிரிலாம் இஷ்யூலாம் நடந்திருக்கு. எனக்கு தெரியவே தெரியாது. நான் கேட்கிறேன், நான் மஹிமா கிட்ட இவர் இந்த ஐடி வந்து ஏற்கனவே என்கிட்ட பேசினாரே நீ சொன்னதெல்லாம் அப்படின்னு நான் கேட்கிறப்போ அவன் வந்து பிக் பாஸ்ல இருந்தே எனக்கு தெரியும், பிக் பாஸ்ல இருந்தே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நான் பிக் பாஸ்ல இருந்தே அவன் என்கிட்ட பேசுவான்டா அப்படின்னு சொன்னான். அதே போல இன்னொன்னு சொன்னா, நான் அவன் கிட்ட சொன்னேன்டா இதை பண்ணாதடா, இது கம்முனுறான்னு சொன்னேன். அக்கா நீங்க சும்மா இருக்கா, நான் பண்றேன்க்கான்னு அவன் பண்ணான்னு மஹிமா என் ஸ்பேஸ்ல சொன்னான். சரியா? சொன்னாங்கல்ல நேத்து என்ன சொன்னாங்க? நேத்து என்ன சொன்னாங்க உங்க ஸ்பேஸ்ல? நேத்தா தெரியல என்ன சொன்னாங்க. நேத்து நேத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்களும் தான் இருந்தீங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏய் கதைப்போமா, அவன் கமெண்ட் பாரு எவ்வளவு ஸ்பேஸ்லதான் ஸ்பீக்கர்ல 2 பேரும் பேசுறாங்க, நீங்களும் தான் இருந்தீங்க. இப்ப இது என்ன லாபம்? எங்க மேல ஒரு அக்யூசேஷன் நீங்க வாதாடுறீங்க. இல்ல 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 அவங்களுக்காக வக்கீல இருங்க, அவங்களுக்காக நீங்க ஜட்ஜா மாறிடுறீங்க, எங்களுக்காக வக்கீல வாதாடுறீங்கன்னா என்ன நியாயம் இது? நோ லெட் மீ கிளியர். நான் இந்த இடத்துல எங்கேயுமே நான் அவங்களுக்கு நிக்கவே கிடையாது. நான் அவங்களுக்காக நான் இங்க வக்கீலா பேசவே இல்லை. நான் அவங்களுக்கு அட்வொகேட் பண்ண வரவே இல்லை. நான் இங்க சொல்றது எல்லாம் நீங்க லாஃபிருக்குன்னு கேட்கிற கேள்விதான் நான் சொல்றேன். நீங்க லாஃபிரா நீ ஏன் நண்பாவ ஐடியா கேட்கலன்னு கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்றேன். அவங்க ஏன் சிரிச்சாங்க, அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னு அவங்கதான் சொல்லணும். அந்த லாஃபிர் கிட்டே நான் ஒரு கேள்வி கேக்குறேன். எதுக்கு அவனை மேல ஏத்தி, அவங்க சொன்னதுக்கு எதுக்கு அவனை மேல ஏத்தி என்ன டேக் பண்ணி போட்டு அடிக்கவான்னு பேசுனீங்க லாஃபிர்? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் என்னைக்கு சொன்னேன்னு சொல்லுங்களேன். முந்தா நேத்து சொன்னீங்க லாஃபிர். இது முந்தா நேத்து இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நாள் நினைக்கிறேன். சரியா? ஒரு 3 நாள் இருக்கும் அது நடந்து. பேசுனீங்கல்லங்க, பேசுனீங்கல்ல, பதில் சொல்லுங்க. அதுக்கு மட்டும் நீங்க பண்ணா சொன்னீங்களோ, நீங்க எதா சொன்னீங்களோ? நான் ஏன் சொன்னேன்? 3 நாள் இல்ல, இப்பதான் சொன்னீங்க உங்களுக்கு அவன் வந்து தெரியவே தெரியாது, அவன் அபியூஸ் பண்றான்னு தெரியாது. Let us speak. Wait ஒரு நிமிஷம். சரியா? அவன் வந்து ஒரு அபியூசர் யாரையும் தெரியாது, எங்களை எல்லாரையும் டேக் பண்ணி போட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது.
சரியா? ஆனா உங்க ஸ்பேஸ்ல வருவான். நீங்க வந்து மியூச்சுவல் ஆயிட்டீங்க. மியூச்சுவல் ஆகாது உங்க விருப்பம். அது பாத்துக்கோங்க. ஆனா அவன் வந்து பேசுறதாகட்டும், அவனை நீங்க சொல்றீங்க இவங்க 2 பேரும் பேசி சிரிக்கிறாங்க, ஸ்பீக்கர் கொடுக்க சொல்றாங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க, அவனை மேல ஏத்தி என்னையும் டேக் பண்ணி போட்டு அடிக்கவா அப்படின்னு சொல்றீங்க. கிடையாது. இப்படிலாம் இல்ல பேசிட்டு இல்ல இப்ப பார்த்தா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கிடையாது கிடையாது, ஒரு நிமிஷம் இருங்க. அவன் எனக்கு மியூச்சுவலா இருக்கிறதுனால அவன் பண்றதுக்குலாம் நான் எப்படிங்க அக்கௌண்டபிள் எடுத்துக்க முடியும்? அவன் இஷ்டம். அவன் டீல என்ன போடுறாங்கிறது சரியா? அவன் ஏன் போட்டான்னு அவனை கேளுங்க. பட் ஆனா நீங்க என்கிட்ட என் ஸ்பேஸ்ல அவன் வந்தப்போ நான் என்ன ரியாக்ட் பண்ணேன்? அந்த அவன் பண்ணதெல்லாம் நீ சூப்பரா நான் சொன்னா, இல்ல நீ மேல வாடா நீ சூப்பரான விஷயம் பண்ணிருடான்னு சொன்னா, நான் என் ஸ்பேஸ்ல நான் என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்னு நான் இப்பதான் மென்ஷன் சப்போர்ட் பண்ணேன். நேத்து நான் சொன்னாங்களே, சப்போர்ட்லாம் பண்ணல. ஏங்க நேத்து ஜெரி பேசுனாங்களே, ஸ்பேஸ்ல அதத்தான் ஜெரி மென்ஷன் ஸ்பேஸ்ல பண்றேன். ஸ்ரீராம்க்கு இப்படி நடந்துச்சுன்னு நீங்க வந்து கேட்டீங்க. ஜெரி கேட்கலன்னு வந்து கேக்குறீங்கல்ல, அதே தாங்க இப்ப லாபிர் உங்கள்ட்ட கேக்குறாங்க. நீங்க ஏங்க கேட்கல? நான் அதுதான் கேட்டது கேக்குறோம். உங்களுக்கு இல்ல இல்ல புரியுதா? இல்ல நான் கேட்டதை கேட்டேங்க. இருங்க, நான் சொல்லட்டுமா? நான் வந்து நீங்க நிறைய விஷயத்த சொன்னீங்க. அது நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன். அந்த லெஸ்போ இஷ்யூவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நானும் தான் என் சைட்ல இருந்து கேட்டேன். ஓகே, நான் கேட்காமலாம் இல்ல. பிகாஸ் நான் 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 எதுல அவங்க கேட்டீங்க? கால்ல கேட்டீங்க இல்லையா லாஃபிர்? இல்ல கால்ல தானே கேட்டீங்க. ஸ்பேஸ்லயே அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க மலைச்சாரல். ஏன் இந்த ஸ்பேஸ்லயே அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க. இந்த ஸ்பேஸ்லயே அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லெஸ்போன் போட்டது இதுக்காக தான் போட்டான்னு அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்ப அபியூஸ் பண்ணதுக்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுத்தா கரெக்டா இருக்குமா? இது என்ன கரெக்ட்? நீ பேசுறது கரெக்ட்னு தெரியுதாண்ணா உனக்கு? இல்லடா இரு, நான் அபியூஸ் பண்ணதுக்கு நீ கனெக்ஷன் கொடுக்குற கிளாரிபிகேஷன் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் கேளுங்க. கதை போமாவை பத்தியோ நான் கேட்கட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. லாஃபர், நீங்க இப்போ நிறைய சொல்றீங்க ஜஸ்டிபிகேஷன் எல்லாமே. நீங்க மத்தியானம் இப்படி பேசல லாஃபர். ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிருக்காங்க சமூகத்துல. கிடையாது குரு. இல்ல 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 சமூகத்துல இப்படி நடந்தா ஏத்துப்பீங்களா? அது தப்பு தான் சொல்லுவேன். இந்த சைடு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? இல்ல இந்த சைடு இருங்க. இந்த சைடு இப்போ ஃபைல் சொல்றாரு, நான் 3யுமே நான் சொல்லலன்னு. ஓகே, அவர் மேல வச்ச 3 குற்றச்சாட்டு இங்க பாருங்க 2 இங்க பாருங்க 2 நான் பேசுறேன். சொல்லுங்க. இன்னொன்னு சொன்னீங்க, இன்னொன்னு ஏதோ ஒன்னு சொன்னீங்களே, இப்ப நான் மறந்துட்டேன். மாமா ஒண்ணு மாமான்னு சொன்னதும் குரு ப்ரோ லாஃபிர பத்தி கேள்வி இருந்தா மட்டும் அவர் இல்ல மலைச்சாரல் லாஃபிர் கிட்ட தான் என்ன கேக்குறேன். ஏங்க ஒண்ணுமே கேட்கல. ஒரு ஆளு பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. வூல்ஃப் முதல்ல இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இப்ப நீங்க பேசுங்க வூல்ஃப். முடிச்சிடலாமா? முடிச்சுட்டு அபுல்க்கு அப்புறமா குடுக்குறீங்களா? நான் சொல்றேன். ஓகே நீங்க பேசுங்க. குரு நீங்க பேசுங்க. வூல்ஃப் பிரதர் ஒரே நிமிஷம் பிரதர், முடிச்சிடலாம். ஒரே நிமிஷம். லாஃபிர் சொல்லுங்க லாஃபிர். நீங்க மத்தியானமா எல்லாத்தையும் பொலிட்டிசைஸ் பண்ணி நான் பேசிட்டேன் ப்ரோ. நான் அதுக்கு இப்ப பதில் கேட்டதுக்கு சொல்லிட்டேன் ப்ரோ. திரும்பவும் அதே தான் சொல்லணுமா? சரி ஓகே, திரும்பவும் சொல்றேன். என்னன்னா நீ திரும்ப அதெல்லாம் சொல்ல வேணாம். இங்க கேட்ட கேள்விக்கு நீ பதிலே பெருக்கி சொல்ல. மியூட்ல இருங்க. அவர் என்னதான் சொல்றாருன்னு கேளுங்க. அவர் கேட்டுட்டாரு. அவர் அததான் கேட்டாரு. நீங்க இப்போ இந்த மகாபாரதம் சொன்னாங்கல்ல, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் சொல்றதும். நீங்க ஒரு சைடு மட்டும் கேட்டுட்டு உங்ககிட்ட இல்ல நானும் அதேதான். நீங்க எனக்கு இது இப்போ இல்ல ப்ரோ. நான் இப்போ பேச விடுறீங்களா? கொஞ்சம் பேசிட்டாரு. சரி ஓகே, அவர் பேசிட்டு லாஃபிர் அதேதான் லாஃபிர். நீங்க 2 months முன்னாடி எனக்கு சொன்னீங்க ஒரு காயின்ல 2 சைடு இருக்கும், நீங்க 5க்கு மட்டுமே சப்போர்ட்டா வராதீங்க, ஆப்போசிட்ல நேருக்கு கேளுங்கன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு நீங்களும் அதான பண்ணீங்க. நான் பண்ணது கூட டேரக்டா வந்து கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா சமூகத்தோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மனுஷங்களை எப்படி வாழலான்ற அளவுக்கு நீங்க பேசிட்டீங்க. கிட்டத்தட்ட இவன் ஒரு வர்ஸ் கேரக்டர்ன்ற அளவுக்கு நீங்க பேசிட்டீங்களா? அது சரியில்லை, சரி கிடையாதுல்ல. ஒன் சைடு மட்டும் கேட்டு ஒருத்தவங்க அப்படி டேக் பண்ண அங்க 200 பேர் கேட்டுருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ணது நீங்க சரியானு மட்டும் யோசிங்க. லாஃபிர் இங்க வந்து நீங்க பேசுறது வேற, அந்த ஸ்பேஸ்ல நீங்க பேசுறது என்டையரா வேற. ஓகே, நான் பேசுறேமா? எனக்கு எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும் தானேங்க. நான் அந்த இடத்துல பேசுறதுக்கு ரீசன் அவங்க சொன்ன வேர்ட்ஸ். ஓகே, அவர் பொண்ணு அவங்க 3 நாள் முன்னாடி மகிமா எனக்கு கால் பண்ணா. நான் சொன்ன ஃபைலுக்கு உனக்கு நான் கான்ஃபரன்ஸ் கால் ப்ரோ ஒரே நிமிஷம். 3 நாள் முன்னாடி மகிமா எனக்கு கால் பண்ணப்ப நான் சொன்னேன், உனக்கு ஃபைலுக்கு நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன், இவ்வளவு அக்யூசேஷன் வைக்கிறல்ல, நீ அங்க பேசி முடிச்சிடு. அவன் என்ன நினைக்கிறான், நீ என்ன நினைக்கிறான், வேற ஸ்பேஸ்ல போயிட்டு நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணிட்டு நம்மளதான் பேசுறாங்க, நீங்களா தப்பா புரிஞ்சுட்டு நிறைய யோசிக்கிறீங்களா? அத பேசி முடிச்சிட்டீங்கன்னா இங்க பிரச்சனை கிடையாது. குரு ப்ரோ நான் வந்து இத வன்மையா கண்டிக்கிறேன்.
இங்க ஸ்பேஸ்ல வந்து ஒன்ன சொல்றீங்க, உங்களை நம்பி ஒருத்தங்க பேச வரும்போது இங்க இருக்கிற எங்களுக்கு யாருக்கும் தெரியாம நீங்க பின்னாடி போய் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கிறீங்க. அப்ப என்னத்துக்கு இங்க எடுத்துட்டு வர்றீங்க? இல்லங்க, நான் இது சொல்றது என்னங்க கேளுங்க. பொழப்பு? மலை மலை ஒவ்வொரு இஷ்யூலயும் மலை இதேதாங்க மலை பண்ணிட்டு ஒரே ஒரு இருக்கீங்க. செகண்ட் மலை. இல்ல மலை, எனக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சது, ஃபைஸ் வந்து என் அண்ணன், அவன் வந்து இவனை எனக்கு ஏங்க கேவலமா அப்ப பேசிட்டான். வந்து நான் இல்ல ஸ்பேஸ்ல மலை 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 நான் வந்துடக்கூடாதுங்க சொல்றது முழுசா பிரச்சனை. நீங்க கேட்டீங்கன்னா, கான்ஃபரன்ஸ் இருங்க கால்லயே இருங்க இருங்க முடிச்சு இருங்க விடுங்க. இருங்க இங்க இல்லங்க நான் மலை, சும்மா உட்காந்துருந்த எனக்கு லிங்க் அனுப்பி நோலனை கூப்பிட்டு லிங்க் அனுப்பி எல்லாத்தையும் கோத்து விட்டுட்டு நீங்க கான்ஃபரன்ஸ்ல முடிச்சுக்குவீங்கன்னா அப்ப நாங்க மலைச்சாரல் இங்க பைத்தியக்காரரா? பாருங்க, ஒவ்வொரு முழுசா தடவையும் நீங்க முடிச்சு தப்பா முழுசா விடுறதுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தப்பா மலைச்சாரல். இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. கூட மலைச்சாரல் நான் இங்க பாருங்க, நான் எதுக்காக பேசுறேன்னு தெரிஞ்சா நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. பேச மலைச்சாரல் இங்க விட்டீங்கன்னா பாருங்க, உங்களுக்கும் நீங்க புரியும். தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த ப்ளூ ஐடியை சொன்னதை நான் சொன்னதாக சொல்லித்தான் லாபிட் சொல்றாப்ல, அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னது. நீங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிங்க ஃபர்ஸ்ட். லாஃபர் என்ன சொன்னாலும் ஒரு பையனா இருந்துட்டு நம்ம ஒண்ணு கூட இருக்க நீங்க பொண்ணு கால்ல நம்ம தான் பேச லாஃபிற்கும் தான் சேர்த்து மலை சொல்றேன். கால்ல மலை மலை பேசுறதுனா மலை நீங்க கால்ல தப்பா பேசி புரிஞ்சுட்டு முடிச்சுக்கோங்க. பேசுறீங்க மலை. ஒரு செகண்ட் என்ன பேச விட்டீங்கன்னா உங்களுக்கும் புரியும். எனக்கு சொன்னது என்னன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல, அவன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்தான். கிட்டத்தட்ட 10 பேர் என்ன அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு மனுஷனாலாம் பேசினாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியல, எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நீ சொல்றதுக்கு அப்புறம் தான் நான் அவன்கிட்ட போய் கேட்க போறேன். நான் கேட்கறேன், கேட்டதுக்கு அப்புறம் நீ மேட்டர் என்ன பேசி சால்வ் பண்ணு அப்படிங்கிற மட்டும் தான் என் பாயிண்ட். நீங்க இவ்வளவு விஷயம் நடந்ததுன்றது இன்னைக்குதான் எனக்கு முழுசாவே தெரியும். உங்களுக்கு புரியுதா மலைசாரல்? நான் எதுல எந்த இடத்துல இங்க இருந்து வந்து டெய்லி 10 அபியூஸ் நான் பேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்குமே குருவுக்கோ லாஃபிற்கோ ஃபோன் பண்ணி நான் அழுததில்ல. சரியா? எனக்கு வர பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அது பாக்கறதுக்கு வக்கில்லைன்னா ஐடி டீஆக்டிவேட் பண்ணிட்டு போகணும். ஒருத்தர் அப்படிலாம் ஃபோன் சொல்லாதீங்க பண்ணி மலைச்சாரல், அழுதுட்டு அப்படி அப்புறம் சொல்லாதீங்க அவங்க மலைச்சாரல், ஒரே 4 பேர் அப்படி மலை மலை சொல்லாதீங்க, மலை மலை சொல்லக்கூடாது. மலை அப்புறம் அவங்க இல்ல 4 அப்படி நீங்க அது சொல்லக்கூடாது. ஒருத்தவங்களோட என்ன விருப்பம் பொழப்பு மலைச்சாரல், அது இது? உங்க அப்படி விருப்பத்தை சொல்லக்கூடாது. நீங்க இன்னொருத்தவங்க திணிக்க கூடாது. அது உங்க விருப்பம். நீங்க அப்படி கேப்பபிளா திணிக்க இருக்கீங்கிறதுக்காக கூடாதுன்னா அப்ப நீங்க பின்னாடி போய் இன்னொருத்தவங்க காசிப் அப்படி பேசக்கூடாது. இல்ல இல்ல இங்க இல்ல ஒண்ணு மலைச்சாரல் பேசிட்டு தப்பு பின்னாடி மலைச்சாரல். போய் காலையில லாஃபர் இருங்க லாஃபர் இருங்க இங்க கான்ஃபரன்ஸ் பாருங்களேன், ஒரு நிமிஷம் எனக்கு இருங்க. மலைசாரில் விட்டுருங்களேன். நான் குரு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இருங்க நீங்க குரு, நிறைய இருங்க குரு, ஒரு விஷயம் நிமிஷம் இருங்க. கருத்துக்கள் பேசுறது இல்ல தப்பா மலைச்சாரல், இருக்கு நீங்க சீரியஸா. சொல்றது இல்ல மலைச்சாரல். நீங்க இப்போ உங்களால ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னா, உங்களால எல்லா பிரச்சனையும் உங்களாலேயே ஃபேஸ் பண்ணிக்க முடியும்னா, அப்படி எல்லாரும் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. அப்படி யாரும் இருக்க இல்ல மாட்டாங்க லஃபீர் உங்களை பேசுனா போலவே. நீங்க பர்சனலா பேசிக்கோங்க. இங்க ஸ்பேஸ்ல இல்ல நடக்கிறத எடுத்துட்டு போய் அங்க அப்படி இல்ல பேசி மலைச்சாரல். இப்ப அது உங்களுக்கு ஒரு சைடு என்னன்னே தெரியாம நீங்க போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறீங்களா? நான் அதுதான் கொடுக்கலாம் இல்ல. தப்புன்னு சொல்றேன் அதுதான் நான். நான் திரும்பவும் சொல்றேங்க. இருங்க, இப்ப அவர் குரு ப்ரோ கேட்ட கேள்விக்கு என்ன பதிலே பேச விட மாட்டேங்கிறீங்க. அந்த பாயிண்ட் நான் வச்சனாதான் உங்களுக்கு இது புரியும் மலைச்சாரல். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க அவங்க சொல்லுங்க. என்கிட்ட அழுததுனால இல்ல என்கிட்ட வந்து அவங்க ஃபீல் பண்ணதுனால நான் இந்த ஸ்பேஸ்க்கு இன்னைக்கு நான் வரல. ஓகே, அவங்க நைட் அழுதப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, நீ அபியூஸ் எல்லாம் இது நடக்கிறது தான். நீ பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்ட, நீ சோசியல் லிப்ஸ்னு வந்துட்டா இதெல்லாம் உனக்கு நெகட்டிவ் திங்ஸ் நடக்கதான் செய்யும். இதெல்லாம் கடந்துதான் இல்ல போகணும். நீ ரியாக்ட் லாஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு இப்ப ப்ரோ வரைக்கும் என்ன புரிய பேச மாட்டேங்குது. அருணா விடு என்ன ப்ரோ. சொன்னாங்க? ப்ரோ குரு ப்ரோ என்ன அருணா பேச என்ன விடு, நான் சொன்னாங்க? வரேன். நாங்க யாருமே அபியூஸ் பண்ணல. அப்படி ப்ரோ அபியூஸ் என்ன பண்ண பேச வார்த்தை விடு என்னன்னு ப்ரோ சொல்ல ஃபர்ஸ்ட். சொன்னாங்க. ப்ரோ என்ன அத பேச சொல்லுங்க விடு லாஃபர். ப்ரோ, என்ன அபியூஸ் பேச விடுங்க, அபியூஸ் நான் சொல்லிட்டு பேசுறேன். கூடாதுல்ல. ஐயோ குரு, நான் என்ன பேச விடுங்க குரு, நான் ப்ளீஸ் லெட் மீ டாக். சரியா? அவங்க என்கிட்ட பேசினது, அவங்க என்கிட்ட அந்த அழுததுக்காகலாம் நான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி நிக்கல. இன்னொன்னு நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க குரு ப்ரோ. சாரி இன்டர்ப்ட் பண்ற மாதிரி மன்னிச்சுக்கோங்க. ஆனா நீங்க அப்படிதான் பேசுனீங்க. என்கிட்ட வந்து அதுதான் அழுதாங்க, சொல்ல என்னால வரேன். தாங்கிக்க யோ முடியல. அவ்வளவு யோ எமோஷன் நான் தான் கிரியேட் சொல்ல வரேன். பண்ணீங்க. கேளு ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ நான் இப்ப ப்ரோ நீங்க நார்மலா அங்க ஒண்ணு பேசல பேசுறீங்க, ப்ரோ, ஒண்ணு பேசுறது. பேசுறீங்களா? உங்களுக்கு இல்ல புரியுதா? இல்ல இல்ல நான் பேசுனது இருங்க. நான் பேசினது தானே ரெக்கார்டரே இருக்கு. நான் பேசினது தான் நான் சொல்றேன். நான் ஏன் பேசினேன்னு நான் தானே சொல்லணும். அந்த இடத்துல நீங்க லாஃபிலா நான் எமோஷன் எனக்கு என்னன்னா, அவங்க அந்த குழந்தை வந்து மாமான்னு கூப்பிட்டதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணும் ஸ்பேஸ்ல? யாரு சொன்னா அதுவும் சொல்லி சொன்னாங்க? சிரிக்கிறதுக்கு, யாரு சொன்னாங்க? சொல்லி சொல்லுங்க இல்ல சிரிக்கிறதுக்கு. நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ப்ரோ. என் லாஃபி நண்பன் ப்ரோ, அவனுக்கு இல்ல குழந்தை பிறந்து 6 லாஃபி மாசம் ப்ரோ, தான் ஆச்சு. இங்க அது ஒரே மேல ஒரு ப்ரோ ப்ராமிஸ் ப்ரோ பண்ணி நீ இல்ல எல்லா எனக்கு ஒரு தீட்டில இருந்து உள்ள அனுப்பிச்சிருக்கான். சொருவாத இல்ல ப்ரோ. இல்ல நான் அனுப்புறேன். அப்ப லாஃபி ப்ரோ, நம்புறியா லாஃபர் ப்ரோ? லாஃபீர் ப்ரோ, இல்ல ப்ரோ இது ஒரே இது நிமிஷம். வேணாம் ப்ரோ, இந்த இது விஷயத்த பேச நான் வேண்டாம், சொல்லலுங்கல்ல. என் பேர் இது இதுல எப்படி தேவையில்ல. இருந்துச்சு? நான் சொல்லாத விஷயம் எப்படி உங்களுக்கு யார் சொன்னாங்க ஃபைஸ் உங்கள்ட்ட? அது இருங்க ஃபைஸ், இது ஸ்பேஸ்ல சொன்னாங்க ஃபைஸ். இத ப்ரோ ஸ்பேஸ்ல எப்படி ப்ரோ அதை சொல்லும்போது நீங்க எப்படி நீங்க ஃபைஸ் ப்ரூஃப் கேட்கல? நீங்க சரி ஓகே ரெக்கார்டிங் கேட்க ஓகே போறீங்கல்ல? ஓகே ஓகே இருங்க ரெக்கார்டிங் கேட்காம இருங்க நீங்க ஃபைஸ். எப்படி அக்யூஸ் பண்றீங்க? நீங்க நான் பேசுறது எல்லா இருங்க விஷயம் இருங்க ரெக்கார்ட் இருங்க பண்ணிட்டு இருங்க வருவீங்களா? இருங்க இருங்க ஃபைஸ், லெட் மீ டாக் ஃபைஸ். இப்போ ஓகே, நீங்க சொல்லலையா அத? நான் சொல்லல. சொல்லாத விஷயத்தை நான் எப்படி ஓகே சொல்லணும்னு சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா ஓகே இருங்க லாஃபர் ஒரே ஒரு ஆட் ப்ரோ ஆன் என்ன என்ன பேச தெரியுமா? விடு ப்ரோ. நானும் ஃபைஸும் பேசுறோம் நீங்க ப்ரோ. ஒரே நீங்களே நிமிஷம் இருங்க. பேசுங்க, நீங்களும் ஃபைஸுமே பேசுங்க. ஒரே ஒரு ஆட் ஆன் மட்டும், ஜஸ்ட் பெர்மிஷன் உங்ககிட்ட. என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். நம்ம ஃபைஸோட கதை எல்லாமே நமக்கு தெரியும்ல. அவன் அனுப்பிச்சிருக்கான். அதை பார்த்தோம். அவனை நம்புறீங்களா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு ப்ரோ குழந்தைய பத்தி பேசான்னு அவனை நான் அவ்வளவு அக்யூஸ் பண்றீங்களே, அவனும் ஒண்ணு பேசியிருக்கான். உங்களுக்கு ஷேர் பண்றேன், அப்புறமா நீங்க பேசுங்க. அப்ப நீங்க போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்களா?
அவளும் எனக்கு ஓகே ஃப்ரெண்டு தான். ப்ரோ நீங்க கேப்பீங்களா? இன்னைக்கு ஸ்பேஸ்ல வந்து ஃபைஸ் கேளுங்க ப்ரோ, வந்து கேளுங்க. ஆப்போசிட் இதை சைட்ல கேட்காம சொல்லியிருந்தாருன்னா அடுத்தவங்க சொல்லாதீங்க ப்ரோ, கேளுங்க. ஆப்போசிட் சைட்ல இருங்க ஃபைஸ். இப்போ நீங்க இன்னைக்கு இன்கேஸ் நீங்க ஸ்பேஸ்ல வந்திருந்தீங்கன்னா, ஓகே, அந்த ஸ்பேஸ்க்கு நீங்க இன்கேஸ் வந்திருந்தீங்கன்னா உங்க சைட்ல இருக்கிற விஷயங்களை நீங்க சொல்லி மேபி அந்த சைட்ல தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க அட்ரஸ் பண்ணிருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் கேட்டிருப்பேன். ஐயா நான் சொன்னேன், அவன் சார்பா நான் சொன்னேன். இப்ப அவன் வேற ஓகே, ஏதாவது பேசிட்டானா என்ன? 200% நான் எப்பயே கேட்டிருப்பேன். இங்க ஸ்பேஸ் போட்டிருக்கோம்ல இருங்க, அது இல்லாம because 3 நான் மணி நேரத்துக்கு முன்னாடி accountability வந்தா இங்க பேசலாம், ஒரு ஒண்ணும் நிமிஷம் பிரச்சனை இல்ல ஒரு ராபி. நிமிஷம் பேசுறான், வேற புதுசா இல்ல பேசுறான் இல்ல அவன். இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. நான் அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஸ்பேஸ். ஓகே, அந்த ஸ்பேஸ்ல நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். அது நீங்க வந்து கேட்டாங்கன்னா யார் வந்தாலும் இங்க ரெஸ்பெக்டா பேசுவாங்க, எல்லாத்துக்கும் ஸ்பீக்கர் கொடுப்பாங்க, ரிமூவ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அது மாறும்போது நான் அங்க நான் சாரி கேட்டேன். நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேங்க. அது நடக்கிறப்போ என்ன என் கண்ட்ரோல்ல இல்ல, பிகாஸ் நான் கோகோஸ்ல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கோகோஸ்ல இருந்திருந்தா நான் ரிமூவ் இல்ல பண்ணது உடனே தப்பு எனக்கு இல்ல. திரும்ப இப்ப அனௌன்ஸ் நோலன் சிஸ்டர் இருந்துட்டு அந்த ஓஜி வந்தப்போ 3 வாட்டி கண்ட்ரோல் பண்ணாங்க. ஐயோ அமைதியா இல்ல, ரிமூவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாங்க, பேச கூட இல்ல. அப்ப நீங்க அதை பண்ணிருக்கணும்ல. இல்ல 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 அவங்க பேச விடாமலாம் இல்ல. இங்க இப்ப அவங்க பேச நோலன் விட்டாரு. பண்ணாங்களா? ஓஜி பேசினாரு, லாஃபேர் நான் இங்க ஓஜி சாட்சி, பேசினாரு. நான் பார்த்தேன், அவர் தடுக்கலாம் நான் இல்ல, பார்த்தேன். அவர் அவங்க பேசினாரு. ஓஜி ஏங்க பேசவே நான் விடல. அவர் முழுசா மியூட் பேசிட்டாரு. போட்டேங்க. நான் அவரை இல்ல இல்ல பேசி முடிச்சதுக்கு நான் அப்புறம் மியூட் போட்டேன், அவர் லாஃபேர் அது பேச பேசி விடாம முடிச்சதுக்கு மியூட் நான் அப்புறம் வாட்டி போட்டேன். நீங்க 3 வாட்டி மியூட் பிளாக் போட்டு பண்ணாங்க அவரை. நான் அவர் கோவஸ்டே வந்து இல்லங்க. 10 வாட்டி ஏங்க நான் ஸ்பீக்கர் கோவஸ்டே இல்ல. கேட்டாரு, நான் எடுக்கவே நீங்க இல்ல. கோஸ்ட் இருக்குன்றதா சொல்ல, இங்கேயும் உங்களுக்கு அதே குடுக்குறோம். மரியாதை கொடுக்குறாங்கன்னு அவர் சொல்றேன். 10 வாட்டி அது இல்ல, ஸ்பீக்கர் அது கேட்டாரு, ஓகே, நான் எடுக்கவே இல்ல. அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், நான் பேச மாட்டேனே, நான் போயிருவேனே. நான் எனக்கு புரியுதுல ரெஸ்பெக்ட் உங்களுக்கு, கொடுக்கலாம் ஆனா அங்க பேசுறேன். அது நடக்கலன்னு சொல்றாங்க. அங்க அதுதான் நான் சொல்லிட்டேனே, நானே சாரி கேட்டேனே, அது தப்புன்னு தான். அப்ப அது நீங்க தப்புன்னு சப்போர்ட் தான் நானே பண்றீங்க. சாரி சாரி கேட்டேனே. கேட்டதோட என்னாச்சு? அவருக்கு ஏதோ கால் குரு வந்துருச்சு ப்ரோ நினைக்கிறேன். சரி ஓகே, சரி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் சாரி கேட்டேன். ராஃபிர் அதை ஒரு நான் நிமிஷம் தப்புன்னு ஒத்துக்கிட்டதுனால தான் நான் சாரி கேட்டேன். அவருக்கு நடந்தது ரிமூவ் பண்ணது தப்பு, 200% தப்பு. சரியா? அவர் ரிமூவ் பண்ணிருக்க கூடாது. நான் கடைசியா ஸ்பேஸ் முடிக்கும் போது கூட சொன்னேன், அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்காம நீங்க ஸ்பேஸ முடிச்ச மாதிரி இருக்கு, அவங்க திரும்ப அவர் ட்ரிகர் ஆகுவாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஸ்பேஸ்லயே. நான் ஜிவி கிட்ட கூட சாரி கேட்டேன். ஓகே, நான் இவர்கிட்ட யாருக்கிட்ட உல்ஃப் ப்ரோ கூட சாரி கேட்டேன். ஐ எம் சாரின்னு தான் சொன்னேன். பிகாஸ் நான் அந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டதுனால ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அது நடந்தப்போ அது தப்புன்னு ப்ரோ தோணுச்சு, ஒரு நான் சாரி நிமிஷம். கேட்டேன். இந்த ஸ்பேஸ் ஓகே, இந்த ஸ்பேஸ் நான் அதே ஆரம்பிச்சு ஒரு இல்ல நிமிஷம் நான் அதே கேக்குதா நான் பேசுறது? சரி கேளுங்க பேசுங்க. பேசுறேன் விஷ்ணு ப்ரோ பேசுறேன் விஷ்ணு ப்ரோ ஒரு நிமிஷம் ஓகே ஓகே சொல்லி ஓகே முடிச்சிடுறேன். கேரியன் லாஃபர் ப்ரோ அன்னைக்கு ஸ்பேஸ்ல என்னைய பேசல, ஜெகதீஷ் ப்ரோ பேசுனேன்னு கலைப்பம்மா சொன்னாங்கல்ல. இங்க இருக்கிற பாதி பேர், இங்க இருக்கிற முக்காவாசி பேர் அந்த ஸ்பேஸ்ல இருந்தாங்க. அவங்க என்னைய சொன்னாங்களா ஜெகதீஷ் ப்ரோ சொன்னாங்களான்னு இவங்க யார்கிட்ட நாடு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் பொய். ரெண்டாவது பொய் ஒல்ஃப் ப்ரோ அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா? உங்களை தான் சொன்னாங்க என்ன? கடைப்போ அதான் ஒத்துக்கிட்டாங்களா? அப்படியா? எனக்கு தெரியல. இல்லையே, ப்ரோ அதை ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டாங்க ப்ரோ, இல்ல அதை நீங்க ஒத்துக்கிட்டாங்க. வந்து இந்த முடிச்சு விட்டுருவேன் அதெல்லாம் நீங்க கோட் பண்ணி கேட்டீங்களா? நீங்க ஸ்மைலி போடுறதுக்காக உங்களை பேசினாங்கன்னு சொன்னீங்களா? லாஸ்ட் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களே சொன்னாங்க, எனக்கு கோவம் வந்துச்சு, நீங்க சிரிச்சதுனால கோவம் வந்துச்சு, அதனாலதான் சொன்னேன். ட்ரிகர் ஆயிட்டேன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க. ப்ரோ, ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் ப்ரோ. ஏன் அது அப்ப பொய் தானே? அப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி ஆனா ஏன் மாத்தி கிட்டத்தட்ட மாத்தி 1 ப்ரோ மணி நேரமா மழுப்புனாங்க. அதான் லாஃபர் பிரச்சனைங்க. ஏன் ப்ரோ இல்ல இல்ல ஏங்க ஆரம்பத்துல இருந்து ஒரே கொஸ்டின் லாப்பர் ப்ரோ. எனக்கு இது இப்போ நீங்க சொன்னனாலதான் சரி எனக்கே தெரியும் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு. சரி ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தானே கேட்டேன். இல்ல வேற ஏதாவது ப்ரோ கேட்டேனா? ப்ரோ அவங்களா நான் உங்களுக்கு மத்த சொல்லட்டுமா? பிரச்சனை ப்ரோ எல்லாம் ப்ரோ எடுத்தாங்க. நான் சொல்றேன் கேள்வி. இல்ல நான் ஒன்னே என்ன ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீங்க அவங்க உங்களுக்கு பர்சனலா கால் பண்ணி பேசுற அளவுக்கு உங்க நம்பர் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆக்கிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வகையில உங்க நட்புக்கு அவங்க டிசர்வ் நினைச்சிருக்கீங்க. அதனாலதான் நாங்க அதனாலதான் சொன்னேன். 3 மாசமா மூடிட்டு இருங்க இருந்தேன் ப்ரோ ப்ரோ. ப்ரோ அவங்க ஒரு என்னைய நிமிஷம் இருங்க. மூடிட்டு அதனாலதான் நான் இருக்கணும்னு சொல்ல சொன்னாங்க ஒரே போறது. நிமிஷம். உல்ஃப் அதனாலதான் மொத்தமா நான் மூடிட்டு பேசிட்டேன். இருந்தேன். அங்கேயும் என்னோட பேசல. உல்ஃப் ஆக்டிவ் நான் பேசிட்டோம். இல்ல ப்ரோ, அதனாலதான் நான் சொன்னேன், அவங்க கேட்ட சாரியோடயே நீங்க அவங்களை விட்டுருங்க ப்ரோ. ஏன்னா அவங்க கூட நட்பா பழகினவங்க. அவங்கள்ட்ட அவங்க சாரி கேக்குறாங்க, அவங்க மனம் மறந்துதான் சொல்றாங்க. அதை இனிமேல் பண்ண மாட்டேன்னு எப்ப சாரி ப்ரோ? அத எப்ப சாரி ப்ரோ? 1 மணி நேரம் இழுத்து 4 நாள் ஸ்பேஸ் போட்டு கடைசியில சாரி சொன்னா நான் எடுத்துக்கணும். ப்ரோ கரெக்டா? அது இல்ல இப்போ இல்ல நான் உங்களை இட்ஸ் அப்பான் யூ, இட்ஸ் அப்பான் யூ, இட்ஸ் அப்பான் யூ. எல்லாரும் உங்களை போல அவங்க அவங்க நான் சொன்னது சொல்றேன். போலாம் ப்ரோ. இருங்க எனக்கு இருங்க புரியல நீங்க இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எல்லாரும் சுத்தமா அவர் புரியல. மாதிரி இல்ல லாஃபீர் உங்கள மாதிரி எல்லாரும் இருக்க வரமாட்டாங்கல்ல, அப்படி கூட சொல்லலாம். நீங்க ஐயோ தப்பு இல்ல. இல்ல. இப்போ ஏங்க அவர் சாரி கேட்டா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா பழகுனவங்க ஒரு விஷயம் நடக்கு. ஏங்க ஐயா ஐயா அபியூஸ் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு பேசக்கூடாது. அபியூஸ் நீங்க சாரி பண்ணி பண்ணது ஈஸியா சாரி சாரி கேட்டா சொல்லிட்டு சரியா எடுத்துட்டு இருக்கும். முடியுமா? லாஃபீர் நீங்க அபியூஸ் பண்றீங்க. லாஃபீர் இப்போ எங்களை நான் அபியூஸ் என்ன பண்ணிட்டு பண்ணேன்? இருக்கீங்க. ஈஸியா எடுத்துட்டு நான் போயிடுவீங்களா? என்ன பண்ணேன்? அப்புறம் கேக்குறீங்கல்ல, நான் என்ன பண்ணேன்னு கேக்குறீங்களா? அதைத்தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஒரு புரியுதுங்களா? நிமிஷம் இருக்கு. அதுக்குதான் நான் ஸ்பேஸ் இப்போ உங்களை சொன்ன போட்டிருந்தாங்க. உடனே கேக்குறீங்கல்ல, உடனே ரியாக்ட் இருக்கு பண்றீங்கல்ல இருக்கு. நான் லாஃபீர்? ஸ்பேஸ் அதுக்குதான் உடனே போட்டாங்க. ரியாக்ட் பண்றீங்கல்ல? இல்ல இல்ல ஜெரி இருங்க. அப்புறம் ஜெரி நான் ஈஸியா சாரி சொல்லிட்டாங்கல்ல. ஜெரி சாரி ஜெரி சொல்லிட்டாங்கன்னா சாரி அவங்களை கட்டிக்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஜெரி. நீங்க அன்னைக்கு நடந்தது நோலன் சிஸ்டர் ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணிக்கிட்டுமா? லாஸ்ட் நீங்க நிறைய வாட்டி சாரி கேட்ட விஷயத்துக்கு ட்ராக் நிறைய பண்ணிருக்கீங்க. அதாவது சாரியே வேணாம், மழை சாரி ஒரு கேட்ட சரியா போச்சா கோஸ்ட் போடுங்க. மழை அப்படின்ற மைக் மாதிரி இல்ல. ஆயிடுச்சு. அது
அதுதான் நிறைய இல்ல பேசிருக்கீங்க. இல்ல விஷ்ணுக்கு ப்ரோ, கோஹோஸ்ட் நான் போடுங்க. அதுக்கு தான் ப்ரோ மைக் பத்தல. சொல்றேன். ஜெகதீஷ் மைக் நான் கேக்குறாப்ல. எதுக்கு சாரி கேட்டேன்னா, எதுக்கு சாரி கேட்கறத நான் இங்க பதிவு பண்றேன்னா, அவங்க நமக்கு ஃப்ரெண்டு ப்ரோ. ஃப்ரெண்டா இருந்தவங்க, ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க, இன்னமுமே அவங்க அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கல. இப்ப உல்ஃப் கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, எனக்கு நான் அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இப்ப நான் அவங்கள வந்து அன்னைக்கு லாஃபர் நான் நீங்க என்ன கோவத்துல விஷ்ணு பேசுறீங்கன்னு பேசுறேன். உங்களுக்கு புரியுதா? யோ கோஹோஸ்ட் என்ன வந்து பேச விடுங்கயா. யோ லாஃபர் என்ன ப்ரோ, முடிக்கவே லாஃபர் விட நீங்க என்ன மாட்டேங்கிறீங்க பேசுறீங்கன்னு எதுலயுமே. உங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. இருக்கான்னு பாரு ஒரு நிமிஷம் என்ன விஷ்ணு. பேச விடுங்கயா. யோ கரெக்ட். ஒரே லாஃபர் நிமிஷம் நான் லாஃபர் ஆனா பேசிக்கிறேன் நீங்க அவங்களே அக்யூஸ் ப்ரோ. பண்றீங்க. நீ இல்ல எல்லா இல்ல வரல. கேள்வி கேக்குறீங்க, என்ன பேசவே விட விஷ்ணு மாட்டேங்கிறீங்க. இருக்கியா ஒரே விஷ்ணு? ஒரு நிமிஷம். கோஹோஸ்ட் வந்திருக்கான்னு பாரு. ஓகே நான் பேசிடுறேன். இல்ல வரல கொஞ்ச நேரம் மலைச்சாரல். இருங்க லாஃபி. இருங்க நான் குரு பேசிடுறேன். முடிஞ்சிச்சா? ஐபோன் ப்ரோ நான் வச்சிருக்கீங்களா குரு? முடிச்சிடுறேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. கொஞ்ச நேரம் நான் அவங்க வர நீ லாஃபர் நீ லாஃபர் போய் அந்த அந்த கோஹோஸ்ட் பேசி பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு கொஞ்ச நேரம் எனக்கு லாஃபி. 3 கொஞ்ச கொஸ்டின் நேரம் இருக்கு. 2 நான் பேரும் ஒரு கொஞ்ச நிமிஷம் நேரம் கேட்டு அமைதியா ஒரு இருங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்ச இருங்க. நேரம் அமைதியா இருங்க. மலைச்சாரல் கொடுத்துட்டீங்களா? சரி குருக்கு முடிஞ்சிச்சா? வரலையா? இல்ல விஷ்ணுக்கு வரலையா? நீங்க வேற குருக்கு யாருக்காவது இல்ல கொடுங்க. கொடுங்க. வேற ஷெர்லின் யாருக்காவது அக்கா கொடுங்க. கொடுங்க. ஷெர்லின் அக்கா கொடுங்க. ஷெர்லின் அக்கா கொடுங்க. அவங்களுக்கு கொடுங்க. இல்ல அவங்க